So good morning. Good morning, sir. Okay. Good morning, sir. Good morning, sir. Good morning. Now we'll start the session. So in this session, so we are going to start the next subject. Okay, so we're going to discuss the another subject. So analog circuits. Okay, so previous session la vandu pathina so electronic devices related ana so important concepts அது related ana some practice questions அதுக்கான ஆன்சர்ஸ் டிஸ்கஷன் எல்லாமே நம்ம டிஸ்கஸ் பண்ணியிருந்தோம். ஓகேங்களா. ஸோ இது நம்மளுக்கு வந்து ஆல்மோஸ்ட் கண்டினியூட்டி ஃப்ரம் தி எலக்ட்ரானிக் டிவைசஸ். சில எக்ஸாம்ஸ்ல வந்து பார்த்தீங்கன்னா ஸோ எலக்ட்ரானிக் டிவைசஸ் அனலாக் சர்க்யூட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஸோ சேம் யூனிட்டாக கன்சிடர் பண்ணியிருப்பாங்க. பட் எனிஹோ ஸோ இசியில் வந்துட்டு சில டைம் வந்து பார்த்தீங்கன்னா ஸோ எலக்ட்ரானிக் டிவைசஸ் செப்பரேட் ஆகும், ஸோ அனலாக் சர்க்யூட் செப்பரேட் ஆகும், ஸோ கன்சிடர் பண்ணியிருப்பாங்க. ஓகே. ஸோ அனலாக் சர்க்யூட்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா ஸோ என்னென்ன சாப்டர்ஸ் இருக்குது, ஸோ அதை பேஸ் பண்ணி ஸோ என்னென்ன கொஷின்ஸ் எல்லாம் நம்ம டிஸ்கஸ் பண்ண போறோங்கிறத இந்த செஷன்ல நம்ம பார்க்கலாம். ஸோ மோஸ்ட்லி இங்கேயுமே வந்துட்டு ஒரு 50 கொஷின்ஸ் வந்துட்டு நம்ம ஒரு ஸ்டாண்டர்டான ஒரு ப்ரீவியஸ் இயர் எக்ஸாம்ஸ்ல இருந்து ஸோ கலெக்ட் பண்ண ஒரு 50 கொஷின்ஸ் அதுக்கான டிஸ்கஷன்ஸ் ஆல்மோஸ்ட் ஸோ மெஜாரிட்டி ஆஃப் த கான்செப்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஸோ நம்மளுக்கு எல்லா சாப்டர்ஸ் ரிலேட்டடாகவும் ஸோ நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம். ஓகேங்களா. ஸோ சேம் வே ஸோ ஹவ் வி ஹவ் டிஸ்கஸ்ட் இன் தி எலக்ட்ரானிக் டிவைசஸ் செஷன். ஓகேங்களா. சரி, ஓகே. ஸோ இமிடியேட்டாக வந்து பார்த்தீங்கன்னா ஸோ வில் ஸ்டார்ட் தி செஷன். So list of chapters. Okay, so there are so many different topics given in analog circuits. So adellame put together so நம்ம ஒரு 9 chapters வந்துட்டு நம்ம என்ன பண்ணிக்கலாம் அப்படினா segregate பண்ணிக்கலாம். ஓகேங்களா. So மெயினா வந்து பாத்தீங்கன்னா so chapter 1 அப்படிங்கிறது application of diodes. ஓகேங்களா. so application of diodes அப்படிங்கிறது so நமக்கு both PN junction diode and Zener diode. ஓகேங்களா. application அப்படிங்கிறது mostly with respect to AC இன்புட். ஓகேங்களா. ஸோ நம்மளுக்கு டிசி வித் ரெஸ்பெக்ட் டு டிசி எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஸோ எலக்ட்ரானிக் டிவைசஸ்லேயே சிம்பிள் ஒரு டயோட் கொடுத்து சால்வ் பண்ணுறதாகட்டும். ஓகேங்களா. ஸோ ஒரு டிசி சோர்ஸ் கொடுத்துட்டு சால்வ் பண்ணுறது எல்லாமே வந்துட்டு ஸ்விட்சாக எப்படி ஆக்ட் ஆகுதுங்கிறது. ஸோ இங்கே அப்ளிகேஷன் பேஸ்டு வரும்போது ஸோ நமக்கு ஏசி இன்புட் அப்படிங்கிறது ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஏசி இன்புட் வரும்போது ஸோ நம்மளுக்கு மெயின் அப்ளிகேஷனாக வந்துட்டு நம்மளுடைய சிலபஸில் கொடுத்துருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா ஸோ கிளிப்பிங், clamping and rectification. ஓகேங்களா. ஸோ இதே நம்மளுக்கு Zener diode application of diodes அப்படிங்கும்போது டெஃபினட்டா வோல்டேஜ் ரெகுலேட்டர்னு சொல்லி சிலபஸ்ல மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. ஓகேங்களா. ஸோ நம்மளுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஸோ Zener diode உடைய ஏசி இன்புட் கொடுத்தாலும் அது எப்படி வந்துட்டு அவுட்புட்ல நம்மளுக்கு கிடைக்கும், அது மாதிரியான கான்செப்ட்ஸ் அண்ட் ப்ராப்ளம்ஸுமே நம்மளுக்கு கேட்பாங்க. ஓகேங்களா. ஸோ அது வோல்டேஜ் ரெகுலேட்டர். ஓகேங்களா. ஸோ ரெக்டிஃபையர், ரெக்டிஃபிகேஷன், ஸோ கிளிப்பிங், கிளாம்பிங் அதெல்லாமே வந்துட்டு வித் ரெஸ்பெக்ட் டு நார்மல் பிஎன் ஜங்ஷன் டயோட் அண்ட் Zener diode பேஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா ஸோ வோல்டேஜ் ரெகுலேட்டர். சார் அவங்க வேற ஏதாவது அப்ளிகேஷன் அதாவது பேஸ்ட் ஆன் அதர் டயோட்ஸ் கேட்பாங்களான்னா டெஃபினட்டா கிடையாது. ஒன்லி நம்மளுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஸோ டிஃபால்ட்டா ரெண்டே நம்மளுக்கு டயோட்ஸ் தான், பிஎன் ஜங்ஷன் டயோட் அண்ட் Zener diode. ஸோ டனல் டயோடோ, வேரக்டர் டயோடோ, ஷார்ட் கீ டயோடோ, ஓகேங்களா. ஸோ அப்படிலாம் எதுவுமே ப்ராப்ளம்ஸ்ல வந்துட்டு போட்டோ டயோடோ வந்துட்டு நம்மளுக்கு அனலாக் சர்க்யூட்ஸ் பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு வராது. ஓகேங்களா. ஸோ தேர் won't be any other diodes for application of diodes concepts. ஓகேங்களா. ஸோ ஒன்லி பிஎன் ஜங்ஷன் டயோட் அண்ட் Zener diode. டெஃபினட்டா வந்து பாத்தீங்கன்னா there are many questions from this particular சாப்டர். ஓகேங்களா. ஸோ அனலாக் சர்க்யூட்ஸ் அப்படின்னா மினிமம் ஒரு 1 or 2 கொஸ்டின்ஸ் ஆவது கேட்டுருவாங்க. ஓகேங்களா. ஸோ மெயினா வந்துட்டு இந்த ரெக்டிஃபிகேஷன்ல வந்துட்டு டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் ரெக்டிஃபையர்ல என்னென்ன கான்ஃபிகரேஷன்ஸ் என்னென்ன பேராமீட்டர்ஸ் அப்படிங்கிறது எல்லாமே அந்த டேபிளேஷன் பார்த்துக்கணும். ஓகேங்களா. ஒரு டயோட் சர்க்யூட் அப்படிங்கும்போது நம்ம இங்க காம்படிட்டிவ் எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூல எம்சிக்யூ அது நம்மளுக்கு வித்தவுட் கால்குலேட்டர் பேஸ்ட் எக்ஸாமா இருந்ததுன்னா ஸோ ஒரு சர்க்யூட் கொடுத்துட்டு அது என்ன டைப் ஆஃப் கிளிப்பர், பாசிட்டிவ் கிளிப்பரா இல்லை நெகட்டிவ் கிளிப்பரா, ஸோ அப்போ நம்மளுக்கு வந்துட்டு இமீடியட்டா வந்துட்டு ஸோ வேரியஸ் அந்த சர்க்யூட்ஸ் எல்லாமே நம்மளுக்கு இன் அட்வான்ஸாவே தெரிஞ்சிருக்கணும். ஓகேங்களா. ஸோ அப்படி இல்லைனாலுமே ஸோ வில் டேக் ஒரு 1 or 2 minutes ஆஃப் டைம் நீங்க இமீடியட்டா வந்துட்டு அது என்ன டைப் ஆஃப் கிளிப்பர். ஓகேங்களா. ஸோ அப்போ கிளிப்பர் உடைய டைப்ஸ் எல்லாமே நம்ம கிளாசிஃபிகேஷன் ஆஃப் கிளிப்பர் நம்ம பார்த்துருப்போம். ஸோ பேஸ்ட் ஆன் இட்ஸ் அவுட்புட் அண்ட் பேஸ்ட் ஆன் இட்ஸ் சோ மெனி டைப்ஸ் எல்லாமே நம்ம ஸோ டீடைல்டா டிஸ்கஸ் பண்ணியிருப்போம். அதெல்லாமே கோ த்ரூ பண்ணிக்கங்க. கிளாம்பர் அப்படின்னா ஸோ மெயினா இன்வால்வ்மெண்ட் ஆஃப் கெப்பாசிட்டர். ஓகேங்களா. ஸோ வித் ரெஸ்பெக்ட் டு ஸோ டயோட். ஓகேங்களா. ஸோ அது நம்மளுக்கு இம்பார்ட்டன்ட். ஓகேங்களா. ஸோ சாப்டர் நம்பர் 1 வெரி இம்பார்ட்டன்ட். த ஆம்பிளிஃபையர் பார்ட் அப்படிங்கும்போதுங்க ஸோ நம்மளுக்கு செகண்ட் அண்ட் தேர்ட் சாப்டர். ஓகேங்களா. மேபி சம்டைம்ஸ் ரெண்டுமே சேம் சாப்டராகவும் கன்சிடர் பண்ணலாம், ஸோ டிஃப்ரெண்டாகவும் நம்ம கன்சிடர் பண்ணலாம். ஓகேங்களா. ஸோ நம்ம வந்துட்டு எலக்ட்ரானிக் டிவைசஸ்ல செப்பரேட்டா கன்சிடர் பண்ணதுனால ஸோ இங்கேயுமே நான் செப்பரேட்டா ஆம்பிளிஃபையர்ஸ் பார்ட். ஓகேங்களா. ஸோ ஆம்பிளிஃபையர் பார்ட் அப்படிங்கும்போது இங்கதான் நம்மளுக்கு ஆக்சுவல் ஆம்பிளிஃபையருடைய ப்ராசஸ் எல்லாமே நம்ம இங்கதான் ஸ்டார்ட் பண்ணுவோம். like what is biasing. ஓகேங்களா. so what is stabilization. so amplifier ல வந்து பாத்தீங்கன்னா so நமக்கு different types of amplifier, அதுக்கு AC analysis என்ன அப்படிங்கிறது ஃபைனலா வந்துட்டு so frequency response.
ஓகேங்களா. மோஸ்ட் ஆஃப் த கொஸ்டின்ஸ் வந்து பாத்தீங்கன்னா நம்மளுடைய ஸ்டேட் லெவல்ல ஆம்பிளிஃபையர் பத்தி அதிகமா கேட்கறது இல்லை. ஏன்னா டைம் கன்சூமிங் ப்ராப்ளம்ஸ் அவங்க கேட்க முடியாது. மெயினா என்ன கொஸ்டின்ஸ் கேட்கறதுக்கான சான்சஸ் இருக்குன்னா, ஸோ நம்மளுக்கு காமன் பேஸ், காமன் எமிட்டர், காமன் கலெக்டர்ல ஸோ வோல்டேஜ் கெயின் எப்படி இருக்கும், கரண்ட் கெயின் எப்படி இருக்கும், இன்புட் இம்பிடன்ஸ் அவுட்புட் இம்பிடன்ஸ் வந்துட்டு ஸோ ஹையா லோவா, ஸோ இது மேக்ஸிமம் இந்த கொஸ்டின்ஸ் வந்து கேட்கறாங்க. அப்படி இல்லைன்னா டிசி சோர்ஸ், அதாவது பயாசிங், ஓகேங்களா. ஸோ கால்குலேட் தி அவுட்புட் வோல்டேஜ் வித் ரெஸ்பெக்ட் டு டிசி சோர்ஸ், ஓகேங்களா. கெயின் பேஸ் பண்ணி மோஸ்ட்லி கொஸ்டின்ஸ் கேட்க மாட்டாங்க. ஸோ அப்படி கேட்கறாங்கன்னா இட் டேக் சம் டைம், ஓகேங்களா. ஸோ நீங்க பிஜேடியில வந்துட்டு ஸோ ஆர்இ மாடல் பேஸ் பண்ணி இல்லைன்னா டைரக்ட் ஃபார்ம்ல நம்மளுக்கு தெரிஞ்சிருக்கணும், ஓகேங்களா. ஸோ காமன் எமிட்டர் வித் ஃபிக்ஸ்டு பயாஸ், காமன் எமிட்டர் வித் கலெக்டர் டு பேஸ் பயாஸ், காமன் எமிட்டர் வித் செல்ஃப் பயாஸ், ஓகேங்களா. வோல்டேஜ் டிவைடர் பயாஸ், அதுக்கெல்லாமே வந்துட்டு ஸ்டாண்டர்ட் இன்புட் இம்பிடன்ஸ் உடைய ஃபார்ம்ல என்ன, ஓகேங்களா. ஸோ அதெல்லாமே வந்துட்டு ஒரு டேபிளேஷனா நம்ம கால்குலேட் பண்ணி எக்ஸாம்ல நம்ம கன்சிடர் பண்ண முடியாது. ஸோ அதனால வந்து பாத்தீங்கன்னா ஸோ அது எல்லாமே சம் மிஸ்செலேனியஸா, ரொம்ப ரிப்பீட்டட் மாடல் கிடையாது. பட் எனிஹவ் கொஞ்சம் காம்ப்ளிகேட்டடா ஒரு கொஞ்சம் கொஸ்டினை வந்துட்டு டஃப் பண்ணணும் அப்படின்னா ஸோ அவங்க கெயின் வந்துட்டு கெயின், இன்புட் இம்பிடன்ஸ், அவுட்புட் இம்பிடன்ஸ் வந்துட்டு ஸ்டாண்டர்ட் ஃபார்முலா கேட்பாங்க. ஸோ அப்ப நீங்க அது வந்து என்னன்னா ஒரு ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ வந்து பாத்தீங்கன்னா ஸோ காமன் எமிட்டர் ஆம்பிளிஃபையருடைய இன்புட் இம்பிடன்ஸ் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃபார்முலா கொடுத்துருப்பாங்க, ஓகேங்களா. ஆப்ஷன்ஸ்ல வந்துட்டு 4 ஃபார்முலா மேபி அவங்க வந்துட்டு ஸ்டேட்மெண்ட்டாகவும் கொடுத்துருக்கலாம். அப்படி இல்லைன்னா ஒரு ஆம்பிளிஃபையர் டயக்ராம், ஆம்பிளிஃபையர் சர்க்யூட் கொடுத்துட்டு கூட கேட்பாங்க, ஓகேங்களா. ஸோ செகண்ட் சாப்டர் ஒரு 50% ஆஃப் த கொஸ்டின்ஸ் நம்ம வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். பட் ஃபெட் ஆம்பிளிஃபையர் பொறுத்த வரைக்கும் ஸோ நாட் ஈவன் ஒரு ரொம்ப மிஸ்லேனியஸ் வெரி வெரி ஃபியூ கொஸ்டின்ஸ் தான் கேட்டிருக்காங்க, ஓகேங்களா. ஸோ கிவ் லெஸ் ப்ரியாரிட்டி டு திஸ் சாப்டர், ஓகேங்களா. ஸோ ஃபெட் ஆம்பிளிஃபையர் பத்தி அவ்வளோ அதிகமான கொஸ்டின்ஸ் இது வரைக்கும் சி பை கம்பேரிங் தி ப்ரீவியஸ் இயர் அனாலிசிஸ் அவ்வளோ கொஸ்டின்ஸாக கேட்டது கிடையாது, ஓகேங்களா. ஸோ சில இப்போ ஃபெட் ஆம்பிளிஃபையர்னா நம்மளுக்கு என்ன தெரிஞ்சிருக்கணும் அப்படின்னா அங்கேயும் நம்மளுக்கு டைப் ஆஃப் ஆம்பிளிஃபையர் என்ன, ஓகேங்களா. ஆம்பிளிஃபையர் டிசைன் எப்படி பண்ணியிருப்பாங்க, அண்ட் அதுக்கும் வந்துட்டு காமன் சோர்ஸ், காமன் ட்ரெயின், காமன் கேட்டுக்கான ஸோ ஃபிக்ஸ்டு பயாஸ்னா அதோடைய கெயின் எப்படி இருக்கும், ஃபார்முலாஸை நீங்க ஸோ சம்மரியா நோட் பண்ணிக்கலாம், ஓகேங்களா. ஸோ எக்ஸாம்ல வந்துட்டு ஏசி ஈக்குவலண்ட் நம்ம எடுத்து கெயின் கால்குலேட் பண்ற அளவுக்கு நம்மளுக்கு டெஃபினட்டா டைம் சஃபிஷியண்டா இருக்காதுங்கிறதுனால ஸோ அவங்க எக்ஸாமினரே வந்துட்டு கொஸ்டின் ஃப்ரேம் பண்ணும்போது அதுக்கான சில கொஸ்டின்ஸ் எல்லாம் வந்துட்டு அப்படி கேட்டிருக்க மாட்டாங்க, ஓகேங்களா. இன்டென்ஷனலா அப்படி ஏதாவது கேட்டிருந்தாங்கன்னா பெட்டர் அந்த கொஸ்டினை வந்துட்டு ஸோ லீவ் பண்றதா நம்மளுக்கு சேஃபர் சைட், ஓகேங்களா. ஏன்னா ரொம்ப டைம் எடுத்துக்கோங்கிறதுனால, ஓகேங்களா. ஒன்லி ஃபார் ஆம்பிளிஃபிகேஷன் பார்ட் இன் தி அனலாக் சர்க்யூட்ஸ், ஓகேங்களா. ஓகே, இதே கேட் எக்ஸாமினேஷன் அப்படின்னா நம்பர் ஆஃப் கொஸ்டின்ஸ் ரொம்ப கம்மி, ஓகேங்களா. அரௌண்ட் ஒரு 60 கொஸ்டின்ஸ் வந்துட்டு நம்ம ஒரு 3 ஹவர்ஸ்க்கு எழுதுவோம், ஓகேங்களா. ஸோ 65 கொஸ்டின்ஸ், ஓகேங்களா. ஸோ அதனால வந்துட்டு கொஞ்சம் கொஸ்டின்ஸ் வந்துட்டு அவங்க ஸ்டாண்டர்டைஸ் பண்ணலாம், ஓகேங்களா. ஸோ கொஞ்சம் நம்மளுக்கு ஒரு கொஸ்டினுக்கு 2 மார்க்ஸ் அப்படின்னா நம்மளுக்கு வந்துட்டு ஒரு 2 to 3 minutes or 5 minutes எடுத்துக்கூட நீங்க சால்வ் பண்ற மாதிரி ஸோ கொஸ்டின்ஸ் ஃப்ரேம் பண்ணியிருப்பாங்க. கால்குலேட்டர் அலோடு, ஓகேங்களா. ஸோ அதனால ஸோ நீங்க அதை பேஸ் பண்ணி ஸோ நம்ம அப்கமிங் எக்ஸாம்ஸ்க்கு வந்துட்டு அண்ணா யூனிவர்சிட்டி ஐ எம் நாட் ஷோர் ஸோ தே வில் அலோ கால்குலேட்டர் அப்படிங்கும்போது ஸோ we have to be practice like that, ஓகேங்களா. ஸோ நெக்ஸ்ட்டுங்க ஸோ ஃப்ரீக்வன்சி ரெஸ்பான்ஸ் அண்ட் மல்டி ஸ்டேஜ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட், ஓகேங்களா. ஸோ இதில் அதிகமான கொஸ்டின்ஸ் கேட்டிருக்காங்க. மல்டி ஸ்டேஜ் அப்படின்னா ஸோ மெனி ஸ்டேஜஸ்ல வந்துட்டு கெயின் கொடுத்துட்டு ஸோ ஓவரால் கெயின் என்ன அப்படின்னு சொல்லி கேட்பாங்க, ஓகேங்களா. ஸோ அந்த ஓவரால் கெயின் இன் டர்ம்ஸ் ஆஃப் டைமென்ஷன்லெஸ் அண்ட் ஆல்சோ இன் டர்ம்ஸ் ஆஃப் டிபி ஸ்கேல், ஓகேங்களா. ஸோ அதை பற்றியும் தெரிஞ்சிருக்கணும். ஸோ ஃப்ரீக்வன்சி ரெஸ்பான்ஸ் அப்படிங்கும்போது 3 ஃப்ரீக்வன்சி plot, ஓகேங்களா. ஸோ நாட் 3 plot, 3 in terms of 3 response, ஓகேங்களா. ஸோ என்ன அப்படின்னா லோ ஃப்ரீக்வன்சி, மிட் ஃப்ரீக்வன்சி அண்ட் ஹை ஃப்ரீக்வன்சில அந்த ரெஸ்பான்ஸ் எப்படி இருக்கும் அப்படிங்கிறது நமக்கு தெரிஞ்சிருக்கணும். ஸோ மிட் ஃப்ரீக்வன்சில வந்துட்டு கெயின் ஆல்மோஸ்ட் கான்ஸ்டன்டா இருக்கணும். லோ ஃப்ரீக்வன்சி அண்ட் ஹை ஃப்ரீக்வன்சில வந்துட்டு வை த கெயின் ஸ்டார்ட்ஸ் ஃபாலிங் அப்படிங்கிறதுக்கான ரீசன் தெரிஞ்சிருக்கணும், ஓகேங்களா. ஸோ அதெல்லாமே நீங்க நோட் பண்ணிக்கங்க. ஸோ இது வந்து ஒரு ஃபர்ஸ்ட் 4 சாப்டர் அப்படிங்கிறது ஸோ ரிகார்டிங் த நம்மளுக்கு எலக்ட்ரானிக் டிவைசஸ் உடைய ஒரு கண்டினியூஷன், ஓகேங்களா. ஸோ டிவைஸை நம்ம பார்த்துட்டு இருந்தோம், அந்த டிவைஸை வந்து அப்ளிகேஷனுக்குள்ள கொண்டு வரோம், ஓகேங்களா. ஸோ டயோட் அப்படின்னா அது டயோடோட அப்ளிகேஷன், ஃபெட் அண்ட் பிஜெட்னா அதோடைய அப்ளிகேஷன், ஆம்பிளிஃபையர்ங்கிறது அப்ளிகேஷன் ஆஃப் டயோட்ஸ். சரி, ஓகே. இது எல்லாமே நம்மளுக்கு சிங்கிள் ஸ்டேஜா நம்ம டிஸ்கஸ் பண்றோம், ஓகேங்களா. ஸோ சிங்கிள் ஸ்டேஜ் அப்படிங்கிறது என்னன்னா ஸோ இப்போ இதெல்லாமே நம்மளுக்கு சிங்கிள் ஸ்டேஜ் ஆம்பிளிஃபையர், சிங்கிள் ஸ்டேஜ். ஸோ அதாவது ஒரு ஆம்பிளிஃபையர் இஸ் தேர், ஓகேங்களா. ஸோ நீங்க வந்து பாத்தீங்கன்னா ஸோ இன்புட் கொடுப்போம், ஸோ நம்மளுக்கு அவுட்புட், ஓகேங்களா. ஸோ பேஸ்ட் அப்பான் த ஸோ டிசைன், ஓகேங்களா. ஸோ வில் கெட் தி ஸோ நம்மளுக்கு அவுட்புட். இதெல்லாமே நம்மளுக்கு சிங்கிள் ஸ்டேஜ். இப்போ அப்ளிகேஷன் வரும்போது டெஃபினட்டா ஒரே ஸ்டேஜ் பேஸ் பண்ணி நம்மளால நிறைய அப்ளிகேஷன்ஸ் வந்துட்டு டிஃபைன் பண்ண முடியாதுங்கிறதுனால என்ன பண்றாங்க மல்டி ஸ்டேஜ்னா இந்த சேம் ஆம்பிளிஃபையரை மெனி ஸ்டேஜஸா வந்துட்டு கேஸ்கேட் பண்றாங்க, ஓகேங்களா. ஸோ அப்போ மல்டி ஸ்டேஜ் ஆம்பிளிஃபையர். சி அதாவது என்னன்னா வித் ரெஸ்பெக்ட் டு அப்ளிகேஷன், சி சிங்கிள் ஆம்பிளிஃபையர்ங்கிறது ஒன் அப்ளிகேஷன், ஓகேங்களா. ஸோ இப்போ ஒரு ஃபர்ஸ்ட் டிவைஸா பார்த்தோம், டிவைஸ்ல இருந்து ஒரு சர்க்யூட் டிசைனா நம்ம பார்த்தோம்.
இப்போ சர்க்கியூட் டிசைன்ல இருந்து மெனி ஸ்டேஜஸா கொண்டு போயிட்டு நம்ம என்ன பண்ண போறோம்னா ஒரு ஐசியா டிஃபைன் பண்ண போறோம். ஒரு ஐசியா நீங்க டிஃபைன் பண்ணிட்டீங்க, ஒரு இன்டெகிரேட்டட் சர்க்கியூட், ஒரு மெனி பிளாக்ஸ், மெனி ஸ்டேஜஸா இருக்கக்கூடிய நிறைய டிஃப்ரெண்ட் ஆம்பிளிஃபையர்ஸ், டிஃப்ரெண்ட் மேபி ஆம்பிளிஃபையர்ஸா மட்டுமே இருக்கணுங்கிறது கிடையாது, மேபி ஒரு ஃபில்டராவோ இல்லை ஏதாவது சம் டிஃப்ரெண்ட் ஸ்டேஜஸ் எல்லாமே நீங்க கன்சிடர் பண்ணி ஸோ அது ஃபைனலா புட் டுகெதர் இன் ஒரு பிளாக் பாக்ஸ். அந்த என்டையர் சர்க்கியூட்டுமே நான் என்னவா கன்வெர்ட் பண்ணிடுவேன் அப்படின்னா ஒரு ஐசியா கன்வெர்ட் பண்ணிடுவேன். அப்போ நம்ம ஐசியை கன்வெர்ட் பண்ணிட்டோம் அப்படின்னா அந்த பர்டிகுலர் ஐசி பெர்ஃபார்ம்ஸ் மெனி நம்பர் ஆஃப் அப்ளிகேஷன், many number of application based upon our requirement we can use the concerned application. So அதுதான் வந்து பாத்தீங்கன்னா சோ நமக்கு ஆபரேஷன் ஆம்பிளிஃபையர். ஓகேங்களா? சோ இப்போ வந்து சிங்கிள் ஸ்டேஜ், சோ மல்டி ஸ்டேஜ்ல மோஸ்ட்லி 2 ஸ்டேஜ் 3 ஸ்டேஜ் நம்ம பார்ப்போம். ஓகேங்களா? சோ 2 ஸ்டேஜ்ல எப்படி டிஃபைன் பண்றோம், சோ எப்படி கனெக்ட் பண்றது, சோ அதுதான் வந்து பாத்தீங்கன்னா the process of coupling. So coupling அப்படிங்கிறது கனெக்டிங். ஓகேங்களா? how we are connecting, RC coupling-ஆ, transformer coupling-ஆ, இல்ல டைரக்ட் coupling-ஆ. ஓகேங்களா? சோ அது coupling உடைய இம்பார்ட்டன்ஸ் என்ன, சோ அதெல்லாமே தெரிஞ்சிருக்கணும். ஓகேங்களா? சோ மெயினா வந்துட்டு connecting the two individual amplifier with the help of coupling. ஓகேங்களா? இப்போ இது இந்த மாதிரி வந்து பாத்தீங்கன்னா சோ தனித்தனியா ஒவ்வொரு டைமே இந்த டிசைன் எடுத்து நம்ம ஒரு பிராக்டிகலா யூஸ் பண்றது டிஃபிகல்ட் அப்படிங்கிறதுனால சோ நம்ம வந்து என்ன பண்றாங்கன்னா இன் மார்க்கெட்லயே வந்து பாத்தீங்கன்னா மெனி ஸ்டேஜஸ் எல்லாத்தையுமே என்ன பண்றாங்க சோ ஒரு பிளாக் பாக்ஸா கன்சிடர் பண்ணி அதை வந்து என்ன பண்ணிடுறாங்க, அது ஒரு சர்க்கியூட்டா நம்மளுக்கு ஒரு சிஸ்டமா நம்மளுக்கு கொடுக்குறாங்க. ஓகேங்களா? சோ அதுதான் நம்ம என்ன சொல்றோம்னா ஐசி. ஓகேங்களா? ஐசில இன்டெகிரேட்டட் மெனி நம்பர் ஆஃப் சர்க்கியூட்ஸ் ஆர் புட் டுகெதர் இன் ஒன் பர்டிகுலர் பிளாக். அந்த பர்டிகுலர் பிளாக் பாக்ஸ் வந்து பாத்தீங்கன்னா ஒரு டிவைஸா வந்துட்டு அது டிவைஸா வந்துட்டு என்ன பண்றாங்க, மேனுஃபேக்சர் பண்றாங்க. ஓகேங்களா? சோ இன்டெகிரேட்டட் சர்க்கியூட். ஸோ அப்போ ஐசி அப்போ நம்மளுடைய அது மாதிரி ஐசிங்கிறது வந்துட்டு நம்மளுக்கு thousands of ஐசிஸ் ஆர் தேர். ஓகேங்களா? ஈச் அண்ட் எவ்ரி ஐசி பெர்ஃபார்ம்ஸ் இட்ஸ் மெனி. அதுக்கு கன்சர்னா நிறைய அப்ளிகேஷன்ஸ் சொல்லியிருப்பாங்க. அப்போ டெஃபினட்டா ஐசிங்கிறது வந்துட்டு சிங்கிள் அப்ளிகேஷன் கிடையாது. எந்த ஒரு ஐசியுமே ஓகேங்களா ஒரு ஐசி டிசைன். ஓகேங்களா? ஸோ நீங்க ஒரு ஐசியா வந்து பாத்தீங்கன்னா நம்ம கன்சிடர் பண்றோம்னா ஐசிங்கிறது இன்டெகிரேட்டட் மெனி நம்பர் ஆஃப் பிளாக்ஸ் ஆர் புட் டுகெதர் இன் ஒன் பர்டிகுலர் டிசைன். ஸோ அதை வந்து பாத்தீங்கன்னா என்னவா கன்சிடர் ஸ்மால் இன்னர் சைஸ். ஓகேங்களா? ஸோ இன்டெகிரேட்டட் சர்க்கியூட். ஸோ அப்போ அது வந்து பாத்தீங்கன்னா நமக்கு thousands ஆஃப் ஐசி இருக்கு. ஓகேங்களா? ஸோ அது நம்மளுடைய சிலபஸ்ல சில ஐசிஸ் பத்தி கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? ஸோ ஐசி ஓகேங்களா 740 ஓகேங்களா 741 LM741. ஓகேங்களா? ஸோ நம்மளுக்கு ஆபரேஷனல் ஆம்பிளிஃபையர். அந்த ஐசி வந்து நம்ம என்ன சொல்றோம் அப்படின்னா நம்மளுடைய சிலபஸ்ல கொடுத்துக்கிறது ஆபரேஷனல் ஆம்பிளிஃபையர். ஸோ இட் ஹேஸ் சம் டிஃப்ரெண்ட் ஸ்டேஜஸ். ஓகேங்களா? ஸோ அது இன்டர்னல் டு தட் பர்டிகுலர் ஆம்பிளிஃபையர். பட் என்ன சொல்ல வராங்கன்னா அந்த இன்டர்னல் டிசைனை வந்துட்டு நீங்க பாதர் பண்ண வேண்டாம். ஓகேங்களா? ஸோ ஒன்லி வந்து பாத்தீங்கன்னா ஸோ எக்ஸ்டர்னல் டு தட் பர்டிகுலர் ஐசி வி ஹேவ் அ பின். ஓகேங்களா? ஸோ 8085ங்கிறதுமே ஐசி, 8086ங்கிறது ஐசி, இதெல்லாம் மைக்ரோ ப்ராசஸர், இதோட எவல்யூஷன் தான். ஓகேங்களா? ஸோ இங்க வந்துட்டு ஆபரேஷனல் ஆம்பிளிஃபையர் அப்படிங்கிறது ஒரு 8 பின் ஐசி. ஓகேங்களா? ஸோ 8 பின் ஐசி. ஸோ அப்போ நம்மளுக்கு மெயினா வந்து பாத்தீங்கன்னா இந்த ஐசி அப்படிங்கும் போது இன்டர்னல் டிசைன் எல்லாம் எதுவும் நீங்க ஒரி பண்ண வேண்டாம். ஸோ ஒன்லி என்ன பண்ணுங்கன்னா ஸோ சிம்பாலிக் ரெப்ரசன்டேஷன் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். ஓகேங்களா? ஸோ நம்மளுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஸோ இன்வெர்ட்டிங் நான் இன்வெர்ட்டிங் டெர்மினல், இன்வெர்ட்டிங் டெர்மினல். ஓகேங்களா? ஸோ அவுட்புட் அண்ட் சப்ளை, பவர் சப்ளை, VSS. So plus VSET, plus VSS and minus VSS. So positive power sub 2 supply. Okay, so 2 supply and 2 input and 1 output. Okay, அப்ப 3 அப்ப 5 out of 8 pin we have a 5 pin here and 3 வந்து பாத்தீங்கன்னா இன்டர்னல் யூசேஜ்க்காக. ஓகேங்களா? சோ இன்டர்னல் பர்பஸ்க்காக சோ அந்த 3 pin கன்சிடர் பண்ணிருக்காங்க. சோ டோட்டலா வந்துட்டு 8 pin IC வெரி இம்பார்ட்டன்ட். See mostly analog circuit வந்து நீங்க படிக்கிற நம்ம கம்ப்ளீட் பண்றோம் அப்படின்னா 50% of the questions op ampல இருந்தா questions ப்ளே பண்ணிருப்பாங்க. ஓகேங்களா? ஸோ இப்போ நீங்க மேக்ஸிமம் ஓகேங்களா ஸோ நம்மளுக்கு மெஜாரிட்டி ஆஃப் த கொஸ்டின்ஸ் ஒரு அனலாக் சர்க்கியூட்ல இருந்து கொஸ்டின் ஒரு 10 கொஸ்டின்ஸ் கேட்கறாங்க அப்படின்னா ஆவரேஜ் ஒரு 5 கொஸ்டின்ஸ் எங்கிருந்து வந்துரும் அப்படின்னா ஸோ ஆபரேஷன் ஆம்பிளிஃபையர்ல இருந்து ஆன் அன் ஆவரேஜ் ஐம் சேயிங். ஓகேங்களா? அப்போ எதுக்காகனா அவ்வளோ இம்பார்ட்டன்ட் வந்து பாத்தீங்கன்னா ஸோ ஆபரேஷன் ஆம்பிளிஃபையருக்கு கொடுப்பாங்க. ஓகேங்களா? ஸோ ஆபரேஷன்ஸ் இப்போ பேஸ்ட் அப்பான் த ஆபரேஷன்ஸ் வி ஆர் டிசைனிங் ஒன் பர்டிகுலர் ஐசி. ஓகேங்களா? ஸோ பேஸ்ட் அப்பான் த ஆபரேஷன் மெனி ஆபரேஷன்ஸ். ஓகேங்களா? ஸோ அடிஷன்ஸ், ஐ வாண்ட் டு பெர்ஃபார்ம் அடிஷன். ஓகேங்களா? ஸோ ஐ வாண்ட் டு பெர்ஃபார்ம் சார் ஏன் இது சிங்கிள் ஸ்டேஜ்லயே வந்துட்டு ஏன் நம்ம கன்சிடர் பண்ண முடியாது? ஸோ சிங்கிள் ஸ்டேஜ் அப்படின்னு வச்சுங்களேன். இப்போ வந்து பாத்தீங்கன்னா ஸோ 2 இன்புட்டை வந்துட்டு நான் ஆம்பிளிஃபை பண்ணணும். ஸோ இப்போ வந்து பாத்தீங்கன்னா ஸோ திஸ் இஸ் அன் ஏசி சிக்னல். ஓகேங்களா? ஸோ இப்போ ஏசி சிக்னல்ல வந்துட்டு ஒரு பிஜேடி ஆம்பிளிஃபையர் டிசைன் இஸ் தேர். ஓகேங்களா? ஸோ தேர் இஸ் another ஏசி சிக்னல். ஐ வாண்ட் டு ஆட் த 2 ஏசி சிக்னல் அண்ட் ஐ வாண்ட் டு ஆம்பிளிஃபை தட் பர்டிகுலர் ஏசி. அப்போ இன்புட்லயே வந்துட்டு 2 சிக்னலை ஆட் பண்றதுங்கிறது வந்து பாத்தீங்கன்னா புட் அண்ட் ஒன் ஆபரேஷன் ஆம்பிளிஃபையர்.
ஓகேங்களா. ஸோ நம்மளுக்கு சம்மிங் ஆம்பிளிஃபையர் ரெண்டு சிக்னலையுமே ஆட் பண்ணி ஸோ நம்மளுக்கு அவுட்புட்ல நம்மளுக்கு கொடுக்கும். அந்த அவுட்புட்டை வந்துட்டு ஆம்பிளிஃபையர் பார்ட்ல நீங்க எடுத்துட்டு போகலாம். ஸோ அந்த மாதிரி சிம்பிளா ஆபரேஷன்ஸ். அப்போ நம்மளுக்கு ஒரு ரெண்டு சிக்னலை ஆட் பண்ணணும், ரெண்டு சிக்னலை சப்ட்ராக்ட் பண்ணணும், ஒரு சிக்னலை இன்டகிரேட் பண்ணணும், அந்த சிக்னலை டிஃபரன்ஷியேட் பண்ணணும், அந்த சிக்னலை வந்துட்டு லாகரிதமிக் ஆப்ரேஷன் பண்ணணும், ஆன்டி லாக் ஆப்ரேஷன். ஸோ இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் ஆப்ரேஷன்ஸ்க்கு வந்து பாத்தீங்கன்னா ஸோ ஒரு டிசைனாவே ஐசி டிஃபைன் பண்றாங்க. ஸோ அதுதான் நம்மளுக்கு ஆப்ரேஷன் ஆம்பிளிஃபையர். ஸோ இங்க ஆப்ரேஷன் ஆம்பிளிஃபையர் வரும்போது ஸோ நம்மளுக்கு வந்து பாத்தீங்கன்னா there is a concept of open loop and closed loop. So there are so many different categories. அதெல்லாமே நம்மளுக்கு ஆப்ரேஷன் ஆம்பிளிஃபையர் வரும்போது சொல்லலாம். ஓகேங்களா. ஸோ இதெல்லாம் நான் உங்களுக்கு அப்போ என்னது சிங்கிள் ஸ்டேஜ் இருந்து மெனி ஸ்டேஜ், அப்போ மெனி ஸ்டேஜ்ல இருந்து ஸோ டிஃப்ரெண்ட் ஸ்டேஜஸ் அதெல்லாமே புட் டுகெதர் இன் பிளாக் பாக்ஸ். ஸோ அதுதான் ஆப்ரேஷன் ஆம்பிளிஃபையர் அப்படின்னு நம்ம சொல்றோம். ஸோ அது ரொம்ப இம்பார்ட்டன்ட். அது பத்தியான டிஸ்கஷன் நீங்க ஸோ கோ த்ரூ பண்ணுங்க. ஓகேங்களா. ஸோ நெக்ஸ்ட்டுங்க ஃபீட்பேக் ஆம்பிளிஃபையர்ஸ். சரி, ஒரு ஆம்பிளிஃபையர் எடுத்துக்கிறோம். ஓகேங்களா. இது வந்து நமக்கு ஸ்டாண்டர்டா ஒரு ஆம்பிளிஃபையர், ஒரு சிங்கிள் ஸ்டேஜ் ஆம்பிளிஃபையர்னு எடுத்துக்கலாம். ஓகேங்களா. ஸோ சிங்கிள் ஸ்டேஜ் ஆம்பிளிஃபையர். இது வந்து சிங்கிள் ஸ்டேஜ் ஆம்பிளிஃபையர்ல எங்கேயுமே வந்து பாத்தீங்கன்னா நமக்கு ஃபீட்பேக் மெக்கானிசம் கிடையாது. ஓகேங்களா. ஸோ அந்த ஃபீட்பேக் மெக்கானிசம் இல்லாதனால என்ன அப்படின்னா there are so many drawbacks. ஓகேங்களா. ஸோ அதாவது ஃபீட்பேக்கோட இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் ஃபீட்பேக் எல்லாத்துக்குமே தெரியும். கண்ட்ரோல் சிஸ்டம்ல அதுதான் நம்ம ஸ்டார்ட் பண்ணுவோம். why we need feedback. ஓகேங்களா. why we need closed loop. ஓகேங்களா. ஸோ closed loop உடைய அட்வான்டேஜஸ் என்ன அப்படிங்கிறது டெஃபினட்டா தெரிஞ்சிருக்கும். ஓகேங்களா. ஸோ அது there are so many advantages. ஓகேங்களா. ஸோ அப்போ நம்மளுக்கு ஃபீட்பேக் ஆம்பிளிஃபையர்ஸ். ஓகேங்களா. ஸோ ஃபீட்பேக் அப்படின்னா நம்மளுடைய அவுட்புட் வந்து பாத்தீங்கன்னா we are giving back to input. ஓகேங்களா. ஸோ with some feedback factor beta. ஓகேங்களா. ஸோ அப்போ A, so this is beta. ஸோ அப்போ இங்க நம்மளுக்கு ஃபீட்பேக் அப்படிங்கிறது பேசிக்கா நம்மளுக்கு அப்போ வந்துட்டு நம்மளுக்கு அந்த ஃபீட்பேக் பத்தி நம்ம பார்க்கறோம் அப்படின்னா மெயினா வந்துட்டு பிளாக் டயக்ராம் ஆஃப் ஃபீட்பேக் கான்ஃபிகரேஷன் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஓகேங்களா. பிளாக் டயக்ராம்ல வந்து பாத்தீங்கன்னா ஸோ நம்மளுக்கு இன்புட்ல வந்துட்டு ஸோ எப்படி வந்துட்டு அந்த சிக்னலை வந்துட்டு மிக்ஸ் பண்ணுவோம். ஓகேங்களா. ஸோ அவுட்புட்ல எப்படி சாம்பிள் பண்ணுவோம் அப்படிங்கிறது ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஓகேங்களா. ஸோ மிக்சிங் அண்ட் சாம்பிளிங். ஸோ ஃபீட்பேக்லயுமே நம்மளுக்கு 2 types ஆஃப் ஃபீட்பேக்ஸ் ஆர் தேர். ஓகேங்களா. ஸோ பாசிட்டிவ் ஃபீட்பேக் அண்ட் நெகட்டிவ் ஃபீட்பேக். மோஸ்ட்லி வந்து பாத்தீங்கன்னா நம்மளுடைய ஃபீட்பேக் ஆம்பிளிஃபையர் சாப்டர்ல வந்து பாத்தீங்கன்னா மோஸ்ட்லி கிடையாது. ஸோ நம்ம ஃபீட்பேக் ஆம்பிளிஃபையரே வந்துட்டு பேசிக்ஸ் ஆஃப் ஃபீட்பேக் நம்மளுக்கு தெரிஞ்சிருக்கணும். அண்ட் நம்ம கம்ப்ளீட்டா கன்சிடர் பண்ற ஃபீட்பேக் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா நெகட்டிவ் ஃபீட்பேக். ஓகேங்களா. ஸோ நெகட்டிவ் ஃபீட்பேக் பத்தி தான் வந்துட்டு ஸோ கொடுத்துருப்பாங்க. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு சிங்கிள் ஸ்டேஜ்லயே வந்து பாத்தீங்கன்னா நம்மளுக்கு தெரியாமையே வந்துட்டு ஸோ நம்மளும் ஃபீட்பேக் எடுத்திருக்கோம். ஓகேங்களா. ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் ஸோ இப்போ ஃபீட்பேக் அப்படிங்கிறது வாட் இஸ் த டெஃபினிஷன் ஃபார் ஃபீட்பேக். ஓகேங்களா. ஸோ நம்மளுக்கு ஒரு ஃபீட்பேக் எலமெண்ட் இஸ் கனெக்டட் பேக் டு த இன்புட். ஸோ அப்போ நம்மளுக்கு காமன் எமிட்டர் ஃபிக்ஸ்டு பயாஸ், காமன் எமிட்டர் செல்ஃப் பயாஸ், காமன் எமிட்டர். ஸோ இதெல்லாமே காமன் கலெக்டர். ஸோ இதெல்லாமே நம்மளுக்கு ஃபீட்பேக் மெக்கானிசம் எம்ப்ளாய் பண்ணியிருக்காங்களா. ஓகேங்களா. ஸோ ஸ்டாண்டர்டா நம்மளுடைய சிங்கிள் ஸ்டேஜ்லயே ஃபீட்பேக் இருக்கா இல்லையாங்கிறத பத்தியும் ஸோ நம்ம என்ன பண்ணுவோம் எக்ஸ்ப்ளோர் பண்ணுவோம். ஓகேங்களா. ஸோ அதெல்லாமே ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ நெக்ஸ்ட் சாப்டர் வந்து பாத்தீங்கன்னா ஆசிலேட்டர்ஸ். ஓகேங்களா. ஸோ நம்மளுக்கு இப்போ ஃபீட்பேக்லயே வந்துட்டு 2 types ஆஃப் ஃபீட்பேக், பாசிட்டிவ் ஃபீட்பேக் அண்ட் நெகட்டிவ் ஃபீட்பேக். ஸோ பாசிட்டிவ் ஃபீட்பேக் ஆம்பிளிஃபையருக்கான ஸ்டாண்டர்ட் கான்செப்ட் என்ன, ஒன் ஆஃப் த டைப் ஆஃப் பாசிட்டிவ் ஃபீட்பேக் தான் ஆசிலேட்டர். ஓகேங்களா. ஸோ ஒன் ஆஃப் த எக்ஸாம்பிள். ஓகேங்களா. ஸோ இந்த ஆசிலேட்டர் அப்படிங்கிறது எக்ஸாம்பிள் ஆஃப் பாசிட்டிவ் ஃபீட்பேக். ஸோ இங்க நம்மளுக்கு எக்ஸாம்பிள் ஆஃப் நெகட்டிவ் ஃபீட்பேக் பத்தி அவங்க எதுவும் சொல்லல. ஸோ நெகட்டிவ் ஃபீட்பேக் இம்பார்ட்டன்ட் கான்செப்ட்ஸ், இம்பார்ட்டன்ட் டைப்ஸ், இம்பார்ட்டன்ட் பேராமீட்டர்ஸ் அதெல்லாமே நம்மளுக்கு தெரிஞ்சிருக்கணும். ஓகேங்களா. ஸோ பட் ஆசிலேட்டர்னு வரும்போது என்ன பண்ணிட்டாங்கன்னா ஸோ பாசிட்டிவ் ஃபீட்பேக்னா என்ன ஏதோ ஒரு எக்ஸாம்பிள் எடுத்து எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்க. நம்மளோட சிலபஸ் பொறுத்து நான் சொல்லிட்டு இருக்கேன். ஓகேங்களா. ஸோ தேர் ஆர் சோ மெனி பாசிட்டிவ் ஃபீட்பேக். அப்போ வந்து என்ன சொல்லியிருப்பாங்கன்னா all oscillators are positive feedback but not all positive feedbacks are oscillator. ஓகேங்களா. ஸோ எல்லா ஆசிலேட்டருமே it will be having positive feedback network but எல்லா பாசிட்டிவ் ஃபீட்பேக்கையுமே நம்ம ஆசிலேட்டர்ஸ் நம்ம சொல்ல மாட்டோம். ஓகேங்களா. there are so many types of positive feedback. ஸோ பாசிட்டிவ் எக்ஸாம்பிள் ஆஃப் பாசிட்டிவ் ஃபீட்பேக் தான் நம்ம இங்க என்ன எடுத்திருக்கோம். ஸோ நம்ம ஆசிலேட்டர் எடுத்திருக்கோம். ஸோ நெக்ஸ்ட்டுங்க அப்போ இது பேஸ்ட் அப்பான் த feedback mechanism. ஓகேங்களா. ஸோ பேஸ்ட் ஆன் feedback mechanism we have 2 types. So based upon operation we have an operation amplifier based on the operation. ஆபரேஷன்ங்கிறது ஸோ நம்மளுக்கு டிஃப்ரெண்ட் பெர்ஃபார்மன்ஸ் லைக் அடிஷன் அது உங்களுக்கு சொன்ன மாதிரி. ஸோ நெக்ஸ்ட்டுங்க ஸோ இது பேஸ்ட் அப்பான் த லார்ஜ் சிக்னல். பேஸ்ட் ஆன் த லார்ஜ் சிக்னல். பவர் ஆம்பிளிஃபையர் அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா கொடுக்கக்கூடிய இன்புட்டே வந்து பாத்தீங்கன்னா வெரி லார்ஜ் இன் சைஸ். ஓகேங்களா. ஸோ நம்மளுக்கு இந்த ஸ்மால் சிக்னல் ஸோ மோஸ்ட்லி நம்ம பார்க்கறதுல சிங்கிள் ஸ்டேஜ் ஸ்மால் சிக்னல் லோ ஃப்ரீக்வன்சி அனாலிசிஸ். ஸ்மால் சிக்னல் லோ ஃப்ரீக்வன்சி அனாலிசிஸ்.
ஓகேங்களா. ஸோ இதே நீங்க லார்ஜ் சிக்னல் ஹை ஃப்ரீக்வன்சி கன்சிடர் பண்ணா ஓகேங்களா. ஸோ நம்மளுக்கு ஹை ஃப்ரீக்வன்சினா டிலே இருக்கும், லார்ஜ் சிக்னல்னா டிஸ்டார்ஷன் இருக்கும். ஓகேங்களா சார். சார் ஏன் பிஜேடி ஆம்பிளிஃபையர்லயே லார்ஜ் சிக்னல் நாட் பாசிபிள் அப்படின்னா நீங்க லார்ஜ் சிக்னல் இன்புட்டா கொடுக்கலாம். ஓகேங்களா சார். டெஃபினேஷன் நான் உங்களுக்கு சொல்லியிருப்பேன். வாட் இஸ் த டிஃபரன்ஸ் பிட்வீன் ஸ்மால் சிக்னல் அண்ட் லார்ஜ் சிக்னல், வாட் இஸ் த டிஃபரன்ஸ் பிட்வீன் ஹை ஃப்ரீக்வன்சி அண்ட் லோ ஃப்ரீக்வன்சி. ஓகேங்களா. ஸோ நம்ம பிஜேடி ஆம்பிளிஃபையர்லயே நீங்க லார்ஜ் சிக்னல் கொடுக்கலாம், பட் என்ன நடக்கும் அப்படின்னா டிஸ்டார்ஷன் வில் பி தேர். ஓகேங்களா. ஏன்னா நம்மளுக்கு லார்ஜ் சிக்னல் ஆம்பிளிஃபை பண்ணும்போது ஸோ நம்மளுக்கு ஒரு பர்டிகுலர் போர்ஷன் ஆஃப் தி சிக்னல் என்ன ஆயிரும் அப்படின்னா டிஸ்டார்ஷன் ஆயிரும். இதே நம்மளுக்கு ஃப்ரீக்வன்சிலையுமே ஹை ஃப்ரீக்வன்சி கொடுக்கும்போது ஸோ நம்மளுக்கு டிலே வில் பி தேர். ஹை ஃப்ரீக்வன்சினா டைம் வில் பி லெஸ். ஓகே. ஸோ நம்மளுக்கு அவுட்புட்ல கிடைக்கிறதுக்கு அதிகமான டிலே நம்மளுக்கு கிடைக்கும். அதாவது அதிகமான டிலே எடுத்து தான் ஸோ அவுட்புட் ஜென்ரேட் ஆகும். ஓகேங்களா. ஸோ அப்போ என்ன பண்றாங்க சார், அப்போ லார்ஜ் சிக்னல் வந்துட்டு ஒரு ஆம்பிளிஃபையர்ல கொடுக்கணும் வித்வுட் ஹேவிங் எனி டிஸ்டார்ஷன், தென் வி ஆர் கோயிங் ஃபார் பவர் ஆம்பிளிஃபையர். அப்போ பவர் ஆம்பிளிஃபையருக்கும் நார்மல் பிஜேடி ஆம்பிளிஃபையருக்கு என்ன டிஃபரன்ஸ் அப்படின்னா வி ஹேவ் அ செப்பரேட் பிஜேடி. ஓகேங்களா. ஸோ நம்மளுக்கு அது அங்க நம்மளுக்கு யூஸ் பண்றது நார்மல் பிஜேடி, இங்க நம்ம யூஸ் பண்றது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா பவர் பிஜேடி. ஓகேங்களா. ஸோ இந்த லார்ஜ் சிக்னலையும் வந்துட்டு என்ன பண்ணும், ஸோ வித்தவுட் டிஸ்டார்ஷன் வந்து பாத்தீங்கன்னா ஸோ என்ன பண்ணுவாங்க அப்படின்னா வித்தவுட் டிஸ்டார்ஷனே நம்மளுக்கு அவுட்புட் ஜென்ரேட் ஆகும். ஓகேங்களா. ஸோ அது எப்படி கிளாசிஃபை பண்றாங்கன்னா இன் டர்ம்ஸ் ஆஃப் கிளாஸஸ். ஓகேங்களா. ஸோ டிஃப்ரெண்ட் கிளாஸஸ் இது வந்து புட் டுகெதர் இன் கிளாஸ் ஏ. ஓகேங்களா. ஸோ இப்போ நம்மளுக்கு கிளாஸ் பி, கிளாஸ் ஏ பி, கிளாஸ் சி, கிளாஸ் டி அப்படின்னு சொல்லிட்டு ஸோ இங்கே நம்மளுக்கு பவர் ஆம்பிளிஃபையர்ல தேர் இஸ் நோ டீடைல்டு அனாலிசிஸ். ஓகேங்களா. ஸோ நம்மளுக்கு வந்து ஒன்லி கிராஃபிக்கல் அனாலிசிஸ். ஸோ மேத்தமெட்டிக்கல் அனாலிசிஸ் இஸ் நாட் பாசிபிள். ஸோ இப்போ பவர் ஆம்பிளிஃபையர்ல மெயினாக என்னன்னா ஸோ அந்த டேப்ரேஷன் தெரிஞ்சிருக்கணும். ஓகேங்களா. ஸோ யூர் கண்டக்டிங் ஆங்கிள் அண்ட் கன்வர்ஷன் எஃபிஷியன்சி ஃபார் டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் பவர் ஆம்பிளிஃபையர் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ஸோ அதுல இருந்து தான் ரிப்பீட்டடாக கொஸ்டின்ஸ் கேட்பாங்க. ஓகேங்களா. ஸோ லாஸ்ட்டாக வந்து பார்த்தீங்கன்னா சில மிஸ்லினியஸ் டாபிக்ஸ் வந்துட்டு கொடுத்துருப்பாங்க. டைமர்ஸ், 555 டைமர், ஸோ ஃபேஸ் லாக்டு லூப். ஓகேங்களா. ஸோ பிஎல்எல்னா ஃபேஸ் லாக்டு லூப் பட் வித் ரெஸ்பெக்ட் டு ஃப்ரீக்வன்சி. ஓகேங்களா. ஸோ நம்மளுக்கு வந்து 2 டைப்ஸ் ஆஃப் ரேஞ்ச் வந்து இம்பார்ட்டன்ட். ஸோ கேப்சர் ரேஞ்ச் அண்ட் லாக் ரேஞ்ச். ஓகேங்களா. ரிப்பீட்டடாக கேட்குற ஒரு கொஸ்டின், கேப்சர் ரேஞ்ச் அண்ட் லாக் ரேஞ்ச். ஸோ அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ஸோ பிஎல்எல்னா பிளாக், ஃபேஸ் டிடெக்டர். ஓகேங்களா. ஸோ லோ பாஸ் ஃபில்டர் அண்ட் விசியூ. ஓகேங்களா. ஸோ பிஎல்எல் உடைய பிளாக் டயக்ராம் தெரிஞ்சிருக்கும். ஃபேஸ் டிடெக்டர், ஸோ லோ பாஸ் ஃபில்டர் அண்ட் விசியூ. ஓகேங்களா. ஸோ விசிஓ வோல்டேஜ் கண்ட்ரோல் ஆசிலேட்டர். ஸோ இந்த ஆசிலேட்டர் இங்க நம்ம பார்க்க மாட்டோம். ஓகேங்களா. ஸோ திஸ் இஸ் அ டிஃப்ரெண்ட் ஆசிலேட்டர். ஓகேங்களா. ஸோ அது நம்ம மிஸ்லினியஸா ஸோ 9th சாப்டர் எல்லாமே டிஃப்ரெண்ட் டாபிக் வைஸா நம்ம டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். ஸோ வோல்டேஜ் கண்ட்ரோல் ஆசிலேட்டர் அப்படிங்கிறது என்னன்னா ஆசிலேட்டர் பேஸ்ட் அப்பான் த வோல்டேஜஸ். அதாவது என்னன்னா நம்மளுக்கு நீங்க கொடுக்கக்கூடிய டிசி இன்புட் வந்து அதாவது டிசி சோர்ஸ். ஏன்னா நமக்கு ஆசிலேட்டர் அப்படிங்கிறது வித்தவுட் எனி இன்புட் சிக்னல் த பேஸ்ட் அப்பான் த sources the output will be generating. so அப்ப வந்து பாத்தீங்கன்னா நம்ம கொடுக்கக்கூடிய இன்புட் டிசி சோர்சஸ் வந்துட்டு டிஃபர் ஆக அப்ப அவுட்புட் frequency of oscillation வந்து வேரி ஆயிட்டே இருக்கும். ஓகேங்களா. so frequency of oscillations continuously changing with respect to dc source change ஆக so output. அப்ப அது வந்து voltage control oscillator நம்ம சொல்லுவோம். அது நமக்கு மெயினா எங்க யூஸ் ஆகும்னா PLL. மோஸ்ட்லி PLL நம்ம பிராக்டிகலா எங்க யூஸ் பண்ணுவோம் அப்படின்னா மாடுலேஷன்ல. ஓகேங்களா. so modulation உடைய பிளாக் டயகிராம்ல வந்து பாத்தீங்கன்னா so நம்ம மாடுலேஷன் that is FM மாடுலேஷன். ஓகேங்களா. ஸோ இது ரொம்ப இம்பார்ட்டன்ட் பிளாக்ஸ். ஓகேங்களா. ஸோ இது பத்தியான சில இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸும் கேட்டிருப்பாங்க. இந்த ரெகுலேட்டர்ஸ் அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா வோல்டேஜ் ரெகுலேட்டர் தட் இஸ் வித் ரெஸ்பெக்ட் டு ஜெனார் டயோட் ஏசிசி. அதாவது வோல்டேஜ் ரெகுலேட்டர்ல அனலாக் சர்க்யூட்ல வோல்டேஜ் ரெகுலேட்டர் அப்படின்னா ஒரு ஜெனார் டயோட் சர்க்யூட் வித் ஏசி இன்புட் அப்படின்னு மட்டும் நோட் பண்ணிக்கோங்க. அப்போ கொஸ்டின்ஸ் நீங்க பார்க்கும்போது எங்கெல்லாம் ஒரு ஜெனார் டயோட்ல ஒரு ஏசி இன்புட் கொடுத்து அந்த அவுட்புட் கேட்கறாங்களோ அது எல்லாமே வந்துட்டு வோல்டேஜ் ரெகுலேட்டர் கான்செப்ட். ஓகேங்களா. ஸோ வோல்டேஜ் ரெகுலேட்டர் வந்து அனலாக் சர்க்யூட்ஸ் அப்படின்னா ஜெனார் டயோட் பிளாக் மட்டும் தான் நம்மளுக்கு வந்துட்டு ஜெனார் டயோட் சர்க்யூட். ஓகேங்களா. சாரி ஜெனார் டயோட் பேஸ்டு சர்க்யூட் மட்டும் தான் நம்மளுக்கு கொஸ்டின்ஸ்ல கேட்பாங்க. கன்வெர்ட்டர்ஸ் அப்படிங்கிறது மோஸ்ட்லி வந்துங்க இந்த கன்வெர்ட்டர்ஸ் அப்படிங்கிறது அனலாக் டு டிஜிட்டல் அண்ட் டிஜிட்டல் டு அனலாக். ஓகேங்களா. ஸோ இது நம்மளுக்கு மோஸ்ட்லி டேட்டா கன்வெர்ட்டர்ஸ் அது வந்து நம்மளுக்கு டிஜிட்டல் பார்ட்லயே நம்மளுக்கு டிஸ்கஸ் பண்ணுவோம். அதனால இங்க நம்ம அதிகமா வந்துட்டு ஸோ அதை பத்தி நம்ம டீடைல்டா ஸோ டிஸ்கஸ் பண்ணல. ஓகேங்களா. ஸோ டேட்டா கன்வெர்ட்டர்ஸ்ங்கிறது தட் இஸ் அனலாக் டு டிஜிட்டல் அண்ட் டிஜிட்டல் டு அனலாக் கன்வெர்ட்டர். ஓகேங்களா. ஸோ அது டிஜிட்டல் சர்க்யூட்ஸ் வரும்போது பார்க்கலாம். ஓகேங்களா. ஸோ இதுதான் வந்துட்டு நம்மளுக்கு ஓவர்வியூ. எப்பவுமே வந்து பாத்தீங்கன்னா ஒரு சப்ஜெக்ட் நீங்க கான்சென்ட்ரேட் பண்றீங்க, ப்ரிப்பேர் பண்றீங்க, ஒரு சம்மரைஸ் பண்றீங்க அப்படின்னா ஸோ அதுல என்னென்ன லிஸ்ட் ஆஃப் மேபி உங்களுடைய கன்வீனியன்ஸ்க்கு நீங்க படிக்கக்கூடிய சிலபஸ்க்கு நீங்க உங்களுடைய ஆர்டர்ல இந்த மாதிரி லிஸ்ட் ஆஃப் சாப்டர்ஸ் நம்மளுக்கு தெரிஞ்சு
புரிஞ்சிருக்கணும். அதே மாதிரி அது என்னென்ன இம்பார்ட்டன்ட் சம்மரி, இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ் என்ன ரீகலெக்ட் பண்ணணும். இப்போ எக்ஸாமுக்கு ஸோ 1 வீக் முன்னாடியோ வந்து பார்த்தீங்கன்னா ஆப்-ஆம்ப்னா ஆப்-ஆம்ப் உடைய கேரக்டரிஸ்டிக்ஸ், ஆப்-ஆம்ப் உடைய டிஃப்ரெண்ட் அப்ளிகேஷன் ஆஃப் ஆப்-ஆம்ப், டிஃப்ரெண்ட் சர்க்யூட்ஸ். ஓகேங்களா. ஸோ அதே மாதிரி ஃபீட்பேக் ஆம்பிளிஃபையர்னா ஸோ அந்த சம்மரி ஆஃப் தட் வோல்டேஜ் சீரிஸ், வோல்டேஜ் ஷண்ட், கரண்ட் சீரிஸ், கரண்ட் ஷண்ட்டுக்கு ஸோ அதுக்கு கரஸ்பாண்டிங்காக இன்புட் இம்பிடன்ஸ், அவுட்புட் இம்பிடன்ஸ் உடைய வேரியேஷன் என்ன. ஓகேங்களா. இதெல்லாமே நம்மளுக்கு ஆசிலேட்டர்ஸ்னா டைப்ஸ் ஆஃப் ஆசிலேட்டர்ஸ் என்னென்ன இருக்கு, ஆடியோ ஃப்ரீக்வன்சி ரேஞ்ச், ரேடியோ ஃப்ரீக்வன்சி ரேஞ்ச்னா என்ன, ஸோ வெயின் பிரிட்ஜுக்கும் அண்ட் ஆர்சி ஃபேஸ் ஷிஃப்ட்டுக்குள்ள ஸோ அந்த ஃப்ரீக்வன்சி ஆஃப் ஆப்ரேஷன் ஃபார்முலா என்ன, ஹார்ட்லி அண்ட் கால்பிட். ஓகேங்களா. ஸோ பேஸ்ட் அப் ஆன் த ரேடியோ ஃப்ரீக்வன்சி இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ஏன்னா இதெல்லாமே தான் ரிப்பீட்டடாக கேட்குற மாடல். ஓகேங்களா. சரி, நீங்கள் வந்துட்டு ஒரு மிசலேனியஸா கொஞ்சம் டிஃப்ரெண்டா டிஃபிகல்ட்டா ஏதாவது ஒரு கொஸ்டினுக்கு நீங்க ஆன்சர் பண்ணலன்னா தட் இஸ் நாட் அன் இஷ்யூ. பட் கேட்கக்கூடிய ஒரு ரொம்ப சிம்பிள் கொஸ்டினுக்கு நீங்க ஒரு மிஸ்டேக் பண்றீங்க அப்படின்னா தென் அப்போ ஆட்டோமேட்டிக்காவே வந்து பாத்தீங்கன்னா ஸோ நம்மளுக்கு ரேங்கிங்ல வந்துட்டு ஸோ நம்ம வந்துட்டு டிஃபர் ஆகும். ஓகேங்களா. ஸோ நம்ம ஏன்னா எல்லாருமே அதை ஆன்சர் பண்ணியிருப்பாங்க. ஸோ நம்ம ஆன்சர் பண்ணலங்கும் போது ஸோ கண்டிப்பாக அந்த டிஃபரன்ஸ் இருக்கும். ஸோ ப்ளீஸ் எல்லா சாப்டருமே எல்லா சப்ஜெக்ட்டுக்குமே வந்துட்டு ஃபர்ஸ்ட் ஈஸியான எல்லா இம்பார்ட்டன்ட் கான்செப்டையுமே தரவா ரிவைஸ் பண்ணிடுங்க. எந்த ஒரு சின்ன மிஸ்டேக்குமே பண்ணிட வேண்டாம். ஓகேங்களா. ஸோ பை திஸ் so this is what our overall chapter wise split up for this particular subject. Then we will move on to the so each and every chapter udiya so discussion. ஓகேங்களா. ஸோ ஒரு 10 செகண்ட்ஸ்ல இருந்து 30 செகண்ட்ஸ் வந்துட்டு நான் உங்களுக்கு டைம் தருவேன். ஸோ நீங்க ஆன்சர் பண்ணுங்க. ஓகேங்களா. ஸோ இன்கேஸ் அதுல ஏதாவது டவுட் இருந்ததுன்னா இல்ல அந்த பர்டிகுலர் கொஸ்டினுக்கு வந்துட்டு டீடைல்டு எக்ஸ்பிளனேஷன் தேவைன்னா நான் கொடுக்குறேன். அப்படி இல்லைன்னா வந்துட்டு ஸோ ஏன்னா ஈஸியான கொஸ்டின்ஸ் அப்படின்னா நோ நீட் டு வேஸ்ட் டைம். ஏன்னா உங்களுடைய வேல்யூபிள் டைமையுமே நான் வேஸ்ட் பண்ணிடக்கூடாது. ஓகேங்களா. ஸோ கண்டிப்பாக இந்த ஒரு 2 to 3 hours நீங்கள் அட்டன் பண்ணுறீங்கன்னா அந்த செஷன் உங்களுக்கு ஒரு பெனிஃபிட்டாக இருக்கணும். ஓகேங்களா. சரி, ஓகே. பை திஸ் ஸோ நம்மளுடைய கொஸ்டின் அண்ட் ஆன்சர்ஸ் டிஸ்கஷனுக்கு ப்ரொசீட் பண்ணலாம். ஸோ ஃபர்ஸ்ட் சாப்டர் அப்ளிகேஷன் ஆஃப் டயோட். ஓகேங்களா. ஸோ டயோட் அண்ட் இட்ஸ் அப்ளிகேஷன். ஸோ கொஸ்டின் நம்பர் 1. எஸ். So consider the following statement regarding the clamper circuit. Clamper circuitக்கான ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்திருப்பாங்க. See இந்த மாதிரியான ஒரு ஸ்டேட்மெண்ட் பேஸ்ட் क्वेश्चन அப்படினா நீங்க பாருங்க அந்த ஸ்டேட்மெண்ட் வந்துட்டு குயிக்கா வந்துட்டு ஒரு கோ த்ரூ பண்ணுங்க. இன் கேஸ் உங்களால அதை வந்துட்டு ஐடென்டிஃபை பண்ண முடிய மாட்டேங்குது எது கரெக்ட் அப்படின்னா ஸோ அதை நீங்க ஒரு ஜஸ்ட் மார்க் பண்ணிட்டு கோ டு த நெக்ஸ்ட் கொஸ்டின். ஓகேங்களா. சில டைம் வந்து பாத்தீங்கன்னா நம்மளுக்கு அந்த ஐடியா கிடைக்கும். ஓகேங்களா. ஸோ ரொம்ப அதிக டைம் எடுத்துக்க வேணாம். ஓகேங்களா. ஏன்னா இந்த மாதிரி கன்ஃபியூஸ் பண்றதுக்கு இல்ல டைம் எடுத்துக்கிறதுக்கு ஸோ ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருப்பாங்க. ஓகேங்களா. ஸோ அது வந்து ஒரு பாயிண்ட் நோட் பண்ணிக்கிங்க. ஸோ கிளாம்பர் ரிலேட்டடா ஒரு தியரி பாயிண்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ நெட்வொர்க் கிளாம்பர் நெட்வொர்க் வந்து பாத்தீங்கன்னா கெப்பாசிட்டர் டயோட் இருக்கும். பட் இட் கேன் ஆல்சோ எம்ப்ளாய் independent DC supply. ஓகேங்களா. ஸோ தனியாக ஒரு DC supply இருக்கும் to introduce a additional phase shift. ஓகேங்களா. ஸோ ஆக்சுவலாக கிளாம்பிங் அப்படிங்கிறது வந்து ஷிஃப்டிங் இன் தி சிக்னல் வித்தவுட் ஆல்டரிங் எனி ஷேப் ஆஃப் தி வித்தவுட் சேஞ்சிங் எனி ஷேப் ஆஃப் த இன்புட் வேவ் ஃபார்ம். ஜஸ்ட் என்னன்னா அடிஷ்னல் ஃபேஸ் ஷிஃப்ட் இருக்கும். ஓகேங்களா. ஸோ ஃபேஸ் ஷிஃப்ட் அப்படிங்கிறது ஓகேங்களா. ஸோ இந்த மாதிரி ஒரு இன்புட் நீங்கள் எடுத்திருக்கீங்க கிளாம்பர் சர்க்யூட்டுக்கு. ஸோ 5 volt. ஸோ இது வந்து பாருங்க ஸோ -5 volt. இப்போ some clamper network. ஓகேங்களா. ஸோ this is a clamper circuit. There are so many types of clamper. ஓகேங்களா. ஸோ இதோட அவுட்புட் என்ன அவுட்புட் வந்து பார்த்தீங்கன்னா ஸோ ஷிஃப்ட் அப்படின்னா இன்ட்ரோடியூசிங் தி இப்போ இது கூட வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டிசி. ஓகேங்களா. ஸோ 5 அப்படிங்கிறது ஒரு பாசிட்டிவ் 5 நீங்கள் ஆட் பண்ணுறீங்க அப்படின்னா அப்போ கம்ப்ளீட்டாக என்ன ஆயிரும்னா நம்மளுடைய சிக்னல் வந்து பார்த்தீங்கன்னா அவுட்புட்ல இந்த மாதிரி ஷிஃப்ட். அப்போ என்ன ஆயிருக்குன்னா இந்த வேவ் ஃபார்ம் ஷிஃப்ட் அப் பை 5 யூனிட். ஓகேங்களா. ஸோ 5 volt. அப்போ இது 10 ஆயிரும். ஸோ இது 0 ஆயிரும். ஓகேங்களா. ஸோ ஜஸ்ட் ஒரு எக்ஸாம்பிளுக்காக நான் இங்கே சொல்றேன். ஸோ இது அவுட்புட் வோல்டேஜ். ஸோ இந்த மாதிரி வந்துட்டு அடிஷ்னலா வந்துட்டு ஸோ ஷிஃப்ட் நடக்கணும் அப்படின்னா நீங்க ஒரு இண்டிபெண்டன்ட் டிசி சப்ளைங்கிறது தேவைப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா. ஸோ இண்டிபெண்டன்ட் அப்போ அந்த ஸ்டேட்மெண்ட் கரெக்டா. ஸோ இண்டிபெண்டன்ட் டிசி சப்ளை அப்படிங்கிறது தேவைப்படும்னு சொல்லியிருக்காங்க. சி கிளாம்பர்ல வந்துட்டு இந்த மாதிரி நீங்க டிசி சப்ளை இருந்தாதான் ஷிஃப்ட் நடக்கணுங்கிறது கிடையாது. ஆட்டோமேட்டிக்கா அது கிளாம்பருடைய ஆபரேஷனே வந்துட்டு இன்ட்ரோடியூசிங் த ஷிஃப்ட். கிளாம்பர் itself the network having capacitor and diode. ஓகேங்களா. ஸோ நெட்வொர்க் ஹேவிங் இந்த மாதிரி ஒரு கெப்பாசிட்டர் அண்ட் டயோட் இந்த மாதிரி இருந்தாலே இது ஆட்டோமேட்டிக்கா இந்த ப்ராசஸ் நடக்கும். இதுக்கு அடிஷனலா ஒரு இண்டிபெண்டன்ட் டிசி சப்ளை வேணுங்கிறது கிடையாது. இட் கேன் ஆல்சோ எம்ப்ளாய்னா இட் கேன் ஆல்சோ in addition to this we have an independent DC to introduce an additional shift. ஓகேங்களா. ஸோ இது வந்து மேண்டேட்டரி கிடையாது. ஓகே மேண்டேட்டரி இது வந்து டெஃபினட்டா இது தேவைப்படாது. ஓகேங்களா. அப்போ இந்த ஸ்டேட்மெண்ட் இஸ் நாட் கரெக்ட். ஸோ நெக்ஸ்ட்டுங்க
magnitude of time constant tau is equal to RC must be large enough to ensure that voltage across the capacitor does not discharge significantly during the interval the diode is non-conducting. See, definitely வந்து பாத்தீங்கன்னா இது ஒரு இம்பார்ட்டன்ட் பாயிண்ட். இது ரிப்பீட்டடா வந்துட்டு எல்லா டெக்ஸ்ட் புக்லயுமே கொடுத்திருப்பாங்க. ஓகேங்களா? அதாவது இந்த டைம் கான்ஸ்டன்ட் வந்து என்ன பண்ணிருப்போம் அப்படின்னா லார்ஜரா வந்துட்டு நம்ம கன்சிடர் பண்ணுவோம். ஓகேங்களா? So throughout the analysis we assume that for all practical purposes the capacitor with full charge and discharge வந்துட்டு இது practical time constant. ஓகேங்களா? So 5 time constant அப்படிங்கிறது ஸோ ஒரு ப்ராக்டிக்கல் இதுங்க. ஓகேங்களா? இதெல்லாமே இந்த மாதிரி ஸ்டேட்மெண்ட் பேஸ்டு கொஸ்டின்ல வரும்போதுங்க. ஓகேங்களா? ஸோ அப்போ 2 and 3ங்கிறது நம்மளுக்கு கரெக்ட். அப்போ 1 இஸ் நாட் கரெக்ட். ஓகேங்களா? இப்போ 1 சரி சார் இப்போ 2 and 3 வந்துட்டு என்னால் ஐடென்டிஃபை பண்ண முடியலன்னா 1 நம்மளுக்கு தெரியும் டெஃபினட்டா இது நாட் கரெக்ட் அப்படிங்கிறது. ஓகேங்களா? அப்போ 1 நாட் கரெக்ட் அப்படின்னாலே ஸோ நம்ம ஆல்மோஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா எலிமினேட் பண்ணிடலாம். ஓகேங்களா? ஸோ நம்மளுக்கு A B D எல்லாத்துலேயுமே 1 இஸ் தேர். அப்போ சி தான் நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கரெக்ட் ஆப்ஷன். ஓகேங்களா? ஸோ இது மாதிரியான சில ஸ்டேட்மெண்ட் பேஸ்டு கொஸ்டின்ஸ் வந்துட்டு நமக்கு கொடுத்துருப்பாங்க. ஓகேங்களா? எஸ். ஸோ நெக்ஸ்ட் ஒன் இப்போதான் நம்ம பார்த்தோம். ஸோ ஆர்சி டைம் கான்ஸ்டன்ட் ஆஃப் அ கிளாம்ப் இது ஒரு அப்போ ரிப்பீட்டடா இது இந்த ஒரு கொஸ்டின் கேட்குறாங்க. ஓகேங்களா? ஸோ அங்கே நம்மளுக்கு ஸ்டேட்மெண்ட்டாக கொடுத்தது. ஓகேங்களா? ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா கொஸ்டினாவே தனியாக ஃப்ரேம் பண்ணியிருக்காங்க. ஸோ இங்கே பாருங்க. So large enough that the capacitor will not discharge during the non-conducting period of does not discharge significantly during the interval is non-conducting. So second statement தான் வந்துட்டு so question-ஆ கேட்டிருக்காங்க. ஓகேங்களா? So அப்போ வந்து பாத்தீங்கன்னா option 4 is correct. ஓகேங்களா? So RC time constant இது ஒரு இம்பார்ட்டன்ட்டான ஒரு ஸ்டேட்மெண்ட். ஓகேங்களா? So இது நீங்க நோட் பண்ணிக்கங்க. So questions கேட்கலாம். So next so clamper பத்தி தான் நம்ம ரெண்டு கொஸ்டின் நம்ம பார்த்திருக்கோம். So clamper அப்படிங்கிறது application of diode. ஓகேங்களா? Yes, சொல்லுங்க சார். ஃபர்ஸ்ட் क्वेश्चनல வந்து ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் it is like biased clamper மாதிரி கன்சிடர் பண்ண கூடாதா சார்? அதுதாங்க biased clamper கண்டிப்பா இது பண்ணலாம். பட் டெஃபினட்டா அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா the network must have capacitor and diode but it can also employ an additional DC supply னா it can also னா அவங்க என்ன சொல்லியிருக்காங்க டெஃபினட்டா இருக்கணும் கம்பல்சரியா இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த ஸ்டேட்மெண்ட் என்னன்னா அப்ப இல்லாமையும் நம்ம வந்துட்டு இந்த இன்ட்ரோடியூஸ் பண்ணலாம். ஓகேங்க? அப்ப இந்த ஸ்டேட்மெண்ட் வந்து பாத்தீங்கன்னா மஸ்ட்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இது அப்போ வந்துட்டு எல்லா கிளாம்பர் சர்க்யூட்லயுமே வந்துட்டு ஸோ டிசி சப்ளை நம்மளுக்கு அடிஷ்னலா நம்மளுக்கு ஒரு இண்டிபெண்டன்ட் டிசி சப்ளை இருந்தாதான் ஸோ அது அடிஷ்னல் ஃபேஸ் ஷிஃப்ட் இன்ட்ரோடியூஸ் பண்ணணும் அப்படிங்கிறது கரெக்ட் கிடையாது அப்படிங்கிறது. ஓகேங்களா? சரி, அவங்க என்ன பண்ணிட்டாங்கன்னா மஸ்ட் அப்படின்னா எல்லா கிளாம்பர் நீங்க சொல்றது கரெக்ட். பயாஸ்டு கிளாம்பர்ல வந்து பாத்தீங்கன்னா ஒரு எக்ஸ்ட்ரா டிசி சோர்ஸ் நம்ம கொடுத்துருப்போம். ஓகேங்களா? ஆனா இங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா must have a capacitor diode but it can also employ an independent DC. ஓகேங்களா? அப்ப ஸ்டேட்மெண்ட்லயே வந்துட்டு என்ன சொல்லிட்டாங்கன்னா எல்லா கிளாம்பர்லயுமே வந்துட்டு ஒரு அப்படி இருந்தாதான் வந்துட்டு நம்ம ஒரு அடிஷனல் ஃபேஸ் ஷிஃப்ட் நீங்க இன்ட்ரோடியூஸ் பண்ண முடியும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? ஸோ அப்போ என்னன்னா திஸ் ஸ்டேட்மெண்ட் வந்துட்டு நம்மளுக்கு வந்து பாத்தீங்கன்னா இட் இஸ் நாட் எக்ஸாக்ட்லி கரெக்ட். ஓகேங்களா? ஸோ அப்போ டெஃபினட்டா வந்து பாத்தீங்கன்னா பயாஸ்டு கிளாம்பருக்கு இது நீங்க சொல்றது வந்து கரெக்ட். பட் ஆனா நம்மளுக்கு அவங்க என்ன சொல்லிட்டாங்கன்னா நாட் ஒன்லி ஃபார் பயாஸ்ட் எல்லா டைப் ஆஃப் கிளாம்பருக்குமே நம்மளுக்கு டிசி இன்ட்ரோடியூஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லி அதாவது டிசி இருந்தாதான் ஸோ நம்மளுக்கு அடிஷனல் ஷிஃப்ட் இன்ட்ரோடியூஸ் ஆகணும்னு கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? ஸோ பயாஸ்டு கிளாம்பருக்கு வந்து பாத்தீங்கன்னா ஸோ நம்மளுக்கு வந்து என்ன கன்சிடர் பண்ணுவோம்னா ஸோ டிசி சோர்ஸ் கன்சிடர் பண்ணுவோம். அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா கிளாம்பருக்குமே வந்து பாத்தீங்கன்னா டிசி சோர்ஸ் அப்படிங்கிறது தேவைப்படுங்கிறது சொல்லியிருக்காங்க. பட் தி ஸ்டேட்மெண்ட் இஸ் நாட் கரெக்ட். ஓகேங்களா? ஸோ இது நம்ம கன்ஃபியூஸ் பண்றது தான். நீங்க வேணா நீங்க பாருங்களேன். the network must have an capacitor and diode but it can also employ an independent DC supply to introduce and phase shift அப்படிங்கும்போது ஸோ independent DC supply இருந்தா மட்டும்தான் நீங்க to introduce and phase shift அப்படிங்கிறது it is not correct. நான் என்ன சொல்லுவேன் independent DC supply இல்லாமே நீங்க இன்ட்ரோடியூஸ் பண்ணலாம் அப்படிங்கிறது. See mostly இந்த மாதிரி ஸ்டேட்மெண்ட் வரும்போதுங்க ரொம்ப கரெக்டான அப்ப நம்ம வந்து அவங்க என்ன சொல்லியிருக்கணும் அப்படின்னா both if independent and independent DC supply and without supply ரெண்டு இருந்தாலுமே additional phase shift கொடுக்க முடியும் அப்படின்னு இருந்தாங்கன்னா அந்த ஸ்டேட்மெண்ட் வந்துட்டு there is no contradiction in that statement. பட் இது டெஃபினட்டா வந்து பாத்தீங்கன்னா இந்த ஸ்டேட்மெண்ட்ங்கிறது இட் இஸ் நாட் கரெக்ட். ஓகேங்களா? ஸோ என்ன கிளாம்பர்ல வந்து பாத்தீங்கன்னா டிசி சோர்ஸ் எதுவுமே இல்லாமையும் நம்ம என்ன பண்ணலாம் ஸோ அடிஷனல் ஃபேஸ் ஷிஃப்ட் இன்ட்ரோடியூஸ் பண்ணலாம். ஓகேங்களா? ஸோ ஆப்ஷன் 2 and 3 தான் நம்மளுக்கு கரெக்ட் ஸ்டேட்மெண்ட். ஓகே சார். ஓகேங்க. ஸோ நெக்ஸ்ட்
இங்க இன்னும் நல்லா ஓகே. இந்த கொஸ்டின் நீங்க ஒன் மோர் டைம் நம்ம ரீட் பண்ணுவோமே. இப்போ த நெட்வொர்க்ங்கிறது ஒரு பிளாக். ஓகேங்களா? ஸோ நெட்வொர்க் அப்படிங்கிறது சம் பிளாக் இருக்கு. இப்போ பாருங்க அந்த ஸ்டேட்மெண்ட்டவே நம்ம இன்னொரு டைம் ரிப்பீட் பண்ணுவோம். நெட்வொர்க்ங்கிறது சம் பிளாக் பாக்ஸ். ஓகே. மஸ்ட் ஹேவ் அன் ஒரு கெப்பாசிட்டர். ஓகே, ஐ எம் கன்சிடரிங் கெப்பாசிட்டர் அண்ட் டயோட். ஓகே, ஃபைன். பட் இட் கேன் ஆல்சோ, ஓகேங்களா? ஸோ மஸ்ட் ஹேவ் இப்போ கெப்பாசிட்டர் அண்ட் டயோட் எனி ஒரு ஏதாவது ஒரு டைப் ஆஃப் கிளாம்பர் எடுத்துக்கங்க. பட் இட் கேன் ஆல்சோ எம்ப்ளாய் அன் இண்டிபெண்டன்ட் ஒரு டிசி. இது கூட வந்துட்டு ஒரு இண்டிபெண்டன்ட் டிசி இருக்கணும். ஓகேங்களா? ஸோ டு இன்ட்ரோடியூஸ், நீங்க ஒரு அடிஷனல் ஃபேஸ் ஷிஃப்ட் இன்ட்ரோடியூஸ் பண்ணணும்னா, ஓகேங்களா? ஸோ அடிஷனல் ஃபேஸ் ஷிஃப்ட் இன்ட்ரோடியூஸ் பண்ணணும் அப்படின்னா டெஃபினட்டா இது இருக்கணும். அப்படி அப்போ டெஃபினட்டா அந்த நெட்வொர்க் வந்து பாத்தீங்கன்னா அதுதான் நம்மளுக்கு கன்சிடர் த ஃபாலோயிங் ஸ்டேட்மெண்ட் ரிகார்டிங் த கிளாம்பர். கிளாம்பர் தான் கொடுத்துருக்காங்க. பயாஸ்டு கிளாம்பர் கோல் அவங்க எதுவுமே அதை பத்தி அவங்க மென்ஷன் பண்ணல. ஓகேங்களா? ஒரு கிளாம்பருக்கு, ஓகேங்களா? ஸோ நெட்வொர்க் கெப்பாசிட்டன்ட் டயோட் அண்ட் இண்டிபெண்டன்ட் டிசி சோர்ஸ் இருந்தா மட்டும்தான் அடிஷனல் ஃபேஸ் ஷிஃப்ட் அப்படிங்கிறது இட் இஸ் நாட் கரெக்ட். ஓகேங்களா? மேபி இப்போ நீங்க வந்துட்டு கன்சிடர் ஃபாலோயிங் ஸ்டேட்மெண்ட் ரிகார்டிங் த பயாஸ்டு கிளாம்பர்னோ இல்ல ஏதாவது பாசிட்டிவ் கிளாம்பர் அவங்க ஏதாவது டைப் ஆஃப் கிளாம்பர் சொல்லிட்டு ஸோ மேபி இந்த ஸ்டேட்மெண்ட் கொடுத்தவங்க சார் அவங்களே ஸ்பெசிஃபை பண்ணிட்டாங்களா என்ன டைப் ஆஃப் கிளாம்பர்னு. அப்போ அந்த டைப் ஆஃப் கிளாம்பருக்கு இந்த ஸ்டேட்மெண்ட் வந்துட்டு வேலிட் தானே அப்படிங்கிறத கூட நம்ம என்ன பண்ணலாம், ஸோ ஜஸ்டிஃபை பண்ணலாம். பட் அவங்க ஸ்டாண்டர்டா ஒரு கிளாம்பர் சர்க்யூட்டுக்கு இது நம்மளுக்கு ஒரு இண்டிபெண்டன்ட் டிசி சோர்ஸ் எம்ப்ளாய் பண்ணாதான் நம்மளுக்கு இன்ட்ரோடியூஸ் ஃபேஸ் ஷிஃப்ட் இன்ட்ரோடியூஸ் ஆகுங்கிறது ஸ்டேட்மெண்ட் வந்துட்டு நம்மளுக்கு கரெக்ட் கிடையாது. ஓகேங்களா? இதுதாங்க நம்மளுக்கு எக்ஸாம், இது சடனா நமக்கு எக்ஸாம் இந்த மாதிரி ஒரு கொஸ்டின் அரைஸ் ஆகும்போது ஸோ நம்மளுக்கு இந்த டவுட்லயே நம்ம என்ன பண்ணுவோம், டைம் அதிகமா எடுத்துக்குவோம், கன்சியூம் பண்ணுவோம். அதனால தானே இப்பெல்லாம் பாத்தீங்கன்னா ஸோ எம்சிக்குள்ள இந்த மேட்ச் த ஃபாலோயிங் இந்த ஸ்டேட்மெண்ட் பேஸ்ட் கொஸ்டின்ஸ் அதிகமா கேட்குறாங்க. ஓகேங்களா? அப்போ டைம் எடுத்து அதனால தான் உங்களுக்கு ஸ்டார்டிங்கே சொன்னேன். ஸோ ஜஸ்ட் கோ த்ரூ பண்ணுங்க. இன்கேஸ் உங்களுக்கு அது ஒரு டவுட்டா இருக்குன்னா கம் பேக் டு தட் கொஸ்டின் லேட்டர். ஓகேங்களா? ஸோ ஈஸியான கொஸ்டின் ஃபர்ஸ்ட் ஸோ கம்ப்ளீட் பண்ணிடுங்க. ஸோ இது ஒரு ரிப்பீட்டட் கொஸ்டின். ஓகேங்களா? கைண்ட்லி நோட் இட். ஸோ நெக்ஸ்ட்டுங்க. ஸோ ப்ராப்ளம் கேட்டிருக்காங்க கிளாம்பர்ல. ஓகேங்களா? ஸோ டெஃபினட்டா இந்த மாதிரியும் கொஸ்டின்ஸ் கேட்கலாம். ஓகேங்களா? பட் வெரி சிம்பிள், பார்க்கறதுக்கு டிஃபிகல்ட்டா இருக்கும். உங்களுக்கு கிளாம்பருடைய ஆப்ரேஷன் தெரிஞ்சதுன்னா நீங்க இதை ஈஸியா சால்வ் பண்ணலாம். ஜீரோ பட் ஜீரோ ஆப்ஷன் இல்லைங்களா? ஸோ ஒன்லி வி ஹேவ் 9.3, 5.3, 2, 1.3. சார் சொல்லுங்க சார், இது வந்து பாசிட்டிவ் கிளாம்பர் அப்படிங்கிறதுனால ஃபுல்லாவே வந்து பாசிட்டிவ் சைடு தானேங்க சார் கிளாம்ப் ஆகிருக்குங்க சார்? ஆமாங்க. அப்ப வந்து 2 வோல்ட்ல இருந்து 17 வோல்ட் வரைக்கும் அது கிளாம்ப் ஆகிருக்குங்க சார். வெரி குட். ஓகேங்க சார், அப்ப வந்து பிட்வீன் T1 to T2 அது வந்து சேம் வோல்டேஜ்ல தானங்க சார் இருக்கும். அப்ப வந்து டிஃபரன்ஸ் பண்ணோம்னா 0 தானங்க சார் வரும். சரி, ஓகேங்க, நான் எக்ஸ்பிளைன் பண்றேன். 0 வோல்ட் வராதுங்க. ஸோ நான் பார்க்கலாம். ஸோ நான் எக்ஸ்பிளைன் பண்றேன். ஸோ இது வந்து கிளாம்பிங். வெரி குட். ஸோ கிளாம்பிங் வந்து பார்த்தீங்கன்னா ஸோ நம்மளுக்கு அப்வர்ட்ஸ். ஸோ அப்வர்ட் அப்படிங்கும்போது ஸோ நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஸோ நம்மளுக்கு ஸோ நீங்கள் சொன்ன மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ஸோ நம்மளுக்கு ஓகே. ஸோ பிட்வீன் சரி, ஓகே, ஐ வில் எக்ஸ்பிளைன் திஸ் கொஸ்டின். ஸோ ப்ளீஸ் லிசன். டோன்ட் வாண்ட் டு வேஸ்ட் டைம். ஸோ ஐ வில் எக்ஸ்பிளைன். ஸோ இங்கே பாருங்க. ஸோ இது வந்து நம்மளுக்கு கிளாம்பர் சர்க்யூட். ஓகேங்களா? ஸோ கிளாம்பர் இது வந்து நம்மளுக்கு பாசிட்டிவ் கிளாம்பர். இட் ஷிஃப்ட்ஸ் டுவர்ட்ஸ் த பாசிட்டிவ் சைட். ஓகேங்களா? ஸோ இப்போ அப்புறம் இதோடைய ஸோ இன்புட் வந்து பார்த்தீங்கன்னா ஸோ திஸ் இஸ் 5 வோல்ட். ஸோ திஸ் இஸ் -10 வோல்ட். ஸோ திஸ் இஸ் VI. ஸோ திஸ் இஸ் வித் ரெஸ்பெக்ட் டு T. ஸோ இது நம்மளுக்கு டைம் நம்மளுக்கு இம்பார்ட்டன்ட் கிடையாது. ஓகேங்களா? ஸோ ஜஸ்ட் நம்மளுக்கு இன்புட் என்ன. ஓகேங்களா? ஸோ இப்போ அவுட்புட் வந்து பார்த்தீங்கன்னா ஸோ நம்மளுக்கு டெஃபினட்டா வந்து பார்த்தீங்கன்னா ஸோ ஷிஃப்ட் அப்வர்ட்ஸ். ஓகேங்களா? ஸோ இதோடைய டோட்டல் டியூரேஷன் வந்து பார்த்தீங்கன்னா ஸோ டோட்டல் டியூரேஷன் அப்படிங்கிறது 15. ஓகேங்களா? ஸோ 15. ஸோ இது வந்து நம்மளுக்கு ஸோ அப்போ 2 வோல்ட் அப்படிங்கும்போது ஸோ 2 to 17. ஓகேங்களா? ஸோ 2 to 17. வெரி குட். அப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஸோ 2ல இருந்து சரி, ஓகே. ஸோ சம் 2ல இருந்து 17 வரைக்கும். ஓகேங்களா? ஸோ லைக் திஸ். ஸோ 2 வோல்ட்ல இருந்து ஆக்சுவலாக அந்த 2 வோல்ட்லேருந்து 17 வந்து பார்த்தீங்கன்னா ஸோ எப்படின்னா ஸோ 1 மினிட் இருங்க. See like this. So this is 2 volt and this is 17 volt. So this is V out. So this is T. ஓகேங்களா? ஸோ 2 வோல்ட். ஸோ இது வந்து நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஸோ T1, ஸோ T2, ஸோ T3 and T4 and so on like this.
ஓகேங்களா. ஸோ இதுதான் நம்மளுக்கு 15னா ஸோ இதோடைய டியூரேஷன் வந்து பார்த்தீங்கன்னா ஸோ 15. பட் இது நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ப்ரொவைடட் த டயோட் இஸ் ஐடியல். ஓகேங்களா. ஸோ டயோட் வந்து பார்த்தீங்கன்னா ஸோ ஐடியல் டயோடா இருக்கும்போது ஸோ நம்மளுக்கு இந்த மாதிரி இதுதான் நம்மளுக்கு இந்த பர்டிகுலர் கிளாம்பர். ஓகேங்களா. இந்த பர்டிகுலர் கிளாம்பருக்கான ஸோ அவுட்புட் இன்புட் வந்து இந்த மாதிரி இருந்ததுன்னா ஸோ அவுட்புட் இப்படி வரும். ஓகேங்களா. ஸோ அப்போ பிட்வீன் அப்போ இது வந்து டயோட் வந்துட்டு ஐடியலா இருக்கும்போது, இதே டயோட் வந்து ப்ராக்டிக்கலா இருக்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா ஸோ டயோட் வந்துட்டு ஸோ ப்ராக்டிக்கல் டயோட். ஸோ அவங்க என்ன சொல்லிட்டாங்கன்னா சிலிக்கான் டயோட். ஸோ சிலிக்கான் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு 0.7 த்ரெஷோல்டு வோல்டேஜ். ஓகேங்களா. ஸோ அப்போ 0.7 அப்படிங்கும்போது ஸோ அப்போ நம்மளுக்கு இந்த 2ங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா ஸோ இது எப்படி நம்மளுக்கு சேஞ்ச் ஆகும் அப்படின்னா ஸோ 2ங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா ஸோ நம்மளுக்கு சப்ட்ராக்ட் ஃப்ரம் திஸ். ஓகேங்களா. ஸோ அப்போ நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஸோ 1.3 இருந்துங்க ஸோ அவுட்புட் வந்துட்டு ஸோ 1.3 வோல்ட்லேருந்து ஸோ 16.3 வோல்ட் வரைக்கும் நம்மளுக்கு சேஞ்சஸ் இருக்கும். ஓகேங்களா. ஸோ 16.3 வோல்ட். ஓகேங்களா. ஸோ அப்போ அவுட்புட் வந்து பார்த்தீங்கன்னா ஸோ பிட்வீன் T1 to T2 வந்துட்டு 1.3 அண்ட் 0 to T1 அண்ட் T2 to T3 வந்து பார்த்தீங்கன்னா ஸோ 16.3. ஓகேங்களா. ஸோ ஆப்வியஸ்லி அவங்க வந்துட்டு அப்போ நம்மளுக்கு இந்த 2 or 1.3 தான் நம்மளுக்கு வந்துட்டு டவுட் இருக்கும். ஓகேங்களா. ஸோ நம்மளுக்கு ஏன்னா 9.3 5.3 வந்து நம்மளுக்கு இஷ்யூ இல்லை. ஸோ நம்மளுக்கு 2 1.3 ஸோ நம்மளுக்கு சிலிக்கான் டயோட் அப்படிங்கும்போது ஸோ டெஃபினட்டாக வந்து பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் 4 இஸ் கரெக்ட். ஓகேங்களா. சரி நீங்கள் இப்போ இந்த பர்டிகுலர் எக்ஸாம் அதாவது இந்த பர்டிகுலர் கொஸ்டின் வந்து பார்த்தீங்கன்னா ஸோ கிளிப்பிங் கிளாம்பிங் உடைய ப்ராப்ளம்ஸ் பேஸ் பண்ணி கேட்டிருக்காங்க. ஸோ இது வந்து நம்மளுக்கு ஒரு ஸ்டாண்டர்டாக வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்துட்டு கேட்கக்கூடிய ஸ்டாண்டர்டாக இருக்கக்கூடிய சர்க்யூட்ல இருந்து தான் கேட்டிருக்காங்க. ஓகேங்களா. ஸோ இது நம்மளுக்கு எக்ஸாம்ல வந்துட்டு ஸோ நம்மளுக்கு டீட்டெயில்டா இது எப்படி ஃபங்க்ஷன் ஆகுது ஸோ நம்ம உங்களுக்கு எக்ஸ்பிளனேஷனை வந்து இது நம்ம வந்துட்டு கண்டிப்பாக நம்ம டிஸ்கஸ் பண்ணியிருந்திருக்கோம். ஓகேங்களா. பட் ஆனால் எக்ஸாம்ல வந்து பார்த்தீங்கன்னா அந்த எக்ஸ்பிளனேஷன் வந்துட்டு நம்மளுக்கு அங்கே நீங்க ஒர்க் அவுட் பண்ணி சால்வ் பண்ண முடியாது. ஸோ ஒன்லி அந்த ஸ்டாண்டர்ட் சர்க்யூட்டுக்கு இன்புட் அவுட்புட் என்னன்னு நம்மளுக்கு டிஃபால்ட் இப்போ நீங்க சொன்னீங்க இல்லையா ஸோ பிட்வீன் 2 to 17 சார் அப்போ வந்து T1 அப்போ 2 to 17ல அவுட்புட் எப்படி இருக்கும். சரி ஓகே இதுக்கு வந்துட்டு ஸ்டாண்டர்டா அப்போ இது நான் எப்படி சார் இது ஆன்சர் பண்றது இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் கேட்டாங்கன்னா அப்படின்னா ஸோ கைண்ட்லி வெயிட் உங்களுக்கு அந்த ஒரு கன்சாலிடேட்டட் சர்க்யூட் மட்டும் நான் உங்களுக்கு ப்ரொவைட் பண்றேன். அது மட்டும் நீங்க கோ த்ரூ பண்ணீங்கன்னா ஸோ ஆல் த கிளிப்பிங் அண்ட் கிளாம்பிங் வில் கெட் கம்ப்ளீட். ஓகேங்களா. ஸோ இதே நம்மளுக்கு ஸ்டாண்டர்டா ஒரு டயோட் கேட்கறாங்க அப்படின்னா அதுக்கான ஸ்டாண்டர்ட் சர்க்யூட் கிடையாது. அவங்க எப்படி வேணாலும் ஃப்ரேம் பண்ணுவாங்க. பட் அந்த கிளிப்பிங் கிளாம்பிங் ப்ராப்ளம்ஸ் வரும்போது நம்ம கிட்ட அவைலபிளா இருக்கக்கூடிய ஸ்டாண்டர்ட் சர்க்யூட்ல இருந்து மட்டும் தான் அவங்க கொஸ்டின் கேட்பாங்க. ஏன்னா இட் டேக் சம் டைம் அப்படிங்கிறனால டிஃபால்ட்டா இந்த சர்க்யூட்டுக்கான ஸோ ஸ்டாண்டர்ட் எக்ஸ்பிளனேஷன் வந்துட்டு நமக்கு தெரிஞ்சிருக்கணும் அண்ட் கரஸ்பாண்டிங் இன்புட்டுக்கு அவுட்புட் என்னங்கிறது அந்த சர்க்யூட்டுக்கு டிஃபால்ட்டா நம்மளுக்கு ஒரு சம்மரியா தெரிஞ்சிருக்கணும். ஓகேங்களா. ஸோ 1 minute ஸோ ஐ வில் ஹேவ் தட் சம்மரி ஹியர். ஸோ இங்கே பாருங்க. ஸோ கிளிப்பர் சர்க்யூட். ஓகேங்களா. ஸோ கிளிப்பர் சர்க்யூட் அப்படின்னு ஒரு டெக்ஸ்ட் புக்ல கொடுத்துருக்க ஒரு சம்மரி தான். ஓகேங்களா. ஸோ அதே சேம் இமேஜவே நான் உங்களுக்கு ஷோ பண்ணியிருக்கேன். ஸோ நம்மளுக்கு பாசிட்டிவ் சைட் அண்ட் நெகட்டிவ் சைட். இதில் மெயினாக என்னன்னா ஸோ இப்போ டிஃபால்ட்டாக வந்து பார்த்தீங்கன்னா என்ன தெரிஞ்சிருக்கணும் அப்படின்னா ஸோ பாசிட்டிவ் கிளிப்பர் அப்படின்னா ஸோ நம்மளுக்கு இதெல்லாமே வந்துட்டு ஐடியல். ஸோ ஐடியல் டயோட்ஸ். ஓகேங்களா. ஸோ ஐடியல் டயோட்ல ஸோ வித்தவுட் எனி எக்ஸ்டர்னல் டிசி சோர்சஸ். ஓகேங்களா. ஸோ அப்போ நம்மளுக்கு இன்புட் வந்துட்டு இந்த மாதிரி கொடுத்துருந்தாங்க அப்படின்னா ஸோ நம்மளுக்கு ஸோ அவுட்புட் என்ன அப்படிங்கிறது தெரிஞ்சிருக்கணும். ஓகேங்களா. ஸோ இதே வந்து பார்த்தீங்கன்னா ஸோ நெகட்டிவ் கிளிப்பிங். ஏன் இது நெகட்டிவ்னு சொல்றோம்னா ஸோ நெகட்டிவ் போர்ஷன் ஆஃப் த இன்புட் சிக்னல் ஹேஸ் பின் கிளிப்ட் ஆஃப். ஸோ இங்கே பாசிட்டிவ் portion has been clipped off. இதே biased with respect to sources. ஓகேங்களா. இப்போ சோர்ஸ் பேஸ் பண்ணி எப்படி அவுட்புட் அப்படிங்கிறது இது நம்ம கான்செப்ட். இது ஏன் இங்க சொல்றேன்னா நம்மளுக்கு வந்துட்டு இன் டீடைல்டா இதுக்கான ப்ரொசீஜர் தெரியும். பட் இருந்தாலும் வந்து பாத்தீங்கன்னா நம்மளுக்கு இந்த மாதிரி டிஃபால்ட்டா ஒரு சர்க்யூட் கொடுத்தாங்கன்னா அந்த டைம்ல நீங்க சால்வ் பண்ணி ஆன்சர் பண்றதை விட இந்த அவுட்புட் வேவ் ஃபார்ம்ங்கிறது டிஃபால்ட்டா நம்மளுக்கு தெரிஞ்சிருந்தா இன்னும் கொஞ்சம் பெட்டரா இருக்கும் அப்படிங்கிறது அந்த அளவுக்கு நீங்க ப்ராக்டிஸ் பண்ணுங்க. ஓகேங்களா. ஸோ இன்கேஸ் உங்களுக்கு அந்த டிஸ்கஷன்ல அதாவது இது எப்படி கால்குலேட் பண்றதுங்கிறத நாங்கள் கிளாஸோட டிஸ்கஷன் நம்ம பண்ணியிருப்போம் டீட்டெயிலாக. அட்லீஸ்ட் நான் உங்களுக்கு ஒரு 2-3 மாடல்ஸ்க்கு நான் எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன். அது கோ த்ரூ பண்ணுங்க. ஸோ இதை பயாஸ்டு சீரிஸ் கிளிப்பர். ஓகேங்களா. ஸோ அதில் வந்துட்டு ஸோ 2 இதுங்க. ஸோ அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஸோ நம்மளுக்கு கிளிப்பர்லேயே வந்து பார்த்தீங்கன்னா ஸோ நம்மளுக்கு இதுவுமே பார்த்தீங்கன்னா ஸோ டிஃப்ரெண்ட் மாடல்ஸ். ஓகேங்களா. இதெல்லாமே பேரலல் கிளிப்பர்ஸ். ஓகேங்களா. ஸோ இதெல்லாமே சீரிஸ் கிளிப்பர்ஸ். ஸோ சீரிஸ் கிளிப்பர்ஸ் வித் ரெஸ்பெக்ட் டு ஐடியல் டயோட் கொடுத்துருக்காங்க. ஸோ ப்ராக்டிக்கல் டயோடுமே நீங்க என்னங்கிறது நோட் பண்ணிக்கிங்க. ஓகேங்களா. ஸோ இதெல்லாமே நம்மளுக்கு கிளிப்பர் பார்ட். ஸோ இதே மாதிரி ஸோ ஓகே ஃபைனலி நம்மளோட கிளாம்பர். ஸோ கிளாம்பருக்காக ஸோ நான் உங்களுக்கு கிளிப்பருமே நான் உங்களுக்கு கொடுத்துட்டேன். ஸோ மோஸ்ட்லி கிளாம்பர் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்கொயர் வேவ் ஃபார்ம் தான் எடுத்திருப்பாங்க. ஓகேங்களா. ஸோ ஸ்கொயர் வேவ் ஃபார்ம். ஸோ அப்போ இங்கே பாருங்க. ஸோ நம்மளுடைய கிவன் சர்க்யூட் வந்து பார்த்தீங்கன்னா ஸோ திஸ் இஸ் வாட் த கிவன் சர்க்யூட். ஓகேங்களா. ஸோ இந்த சர்க்யூட் தான் நம்மளுக்கு ஸோ கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்க ஸோ கோ த்ரூ பண்ணீங்க அப்படின்னா ஸோ அதாவது பிளஸ் மைனஸ் வோல்டேஜ். ஓகேங்களா. ஸோ நம்மளுக்கு வோல்டேஜ் அண்ட் நம்மளுக்கு டயோட் இஸ் இன் திஸ் ஃபேஷன். ஓகேங்களா. ஸோ அப்போ பார்த்தீங்கன்னா ஸோ திஸ் சர்க்யூட்.
ஸோ அப்போ இன்புட் பாருங்க வி மைனஸ் வி அப்படின்னா ஓகேங்களா. ஸோ வி மைனஸ் வினா இந்த V1ல இருந்து அது ஸ்டார்ட் ஆகும் ஓகேங்களா. ஸோ V1ங்கிறது 2 வோல்ட். அப்போ 2 வோல்ட் இருந்து ஸோ அந்த நம்மளுக்கு அதோட டியூரேஷன் 17 வோல்ட் ஓகேங்களா. ஸோ அப்போ நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஸோ 5 வோல்ட் மைனஸ் 10 வோல்ட்னு ஒரு இன்புட் கொடுத்துருந்தாங்க அப்படின்னா இந்த சர்க்கியூட்டுக்கு ஓகேங்களா. ஸோ இதெல்லாமே நம்மளுக்கு ஐடியல் டயோட்ஸ் கன்சிடரிங் தி ஐடியல் டயோட். ஐடியல் டயோட். அப்போ நம்மளுக்கு அவுட்புட் வந்து பாத்தீங்கன்னா எங்கிருந்து ஸ்டார்ட் ஆகும், V1ல இருந்து ஸ்டார்ட் ஆகும்னு சொல்லியிருக்காங்க. இந்த பாசிட்டிவ் சைட் V1ங்கிறது DC. அப்போ 2 வோல்ட். அப்போ 2ல இருந்து வந்து பாத்தீங்கன்னா ஓகேங்களா. ஸோ 2ல இருந்து அது எப்படி கொடுத்துருக்காங்க பாருங்க. இது வந்து நம்மளுக்கு அப்போ வேவ் ஃபார்ம் வந்து பாத்தீங்கன்னா ஸோ நாட் ஃப்ரம் 2ல இருந்து ஸ்டார்ட் ஆகல. ஸோ எங்கிருந்து ஸ்டார்ட் ஆயிருக்கு 17ல இருந்து. ஸோ அப்போ T1 வந்து 17. ஸோ இது வந்து 2 ஓகேங்களா. ஸோ நம்மளுக்கு ஸோ T1 to T2 வந்து பாத்தீங்கன்னா ஸோ நம்மளுக்கு 2 வோல்ட். ஸோ அதுக்கப்புறம் அகெயின் 17 ஓகேங்களா. ஸோ இதுதான் நம்மளுக்கு வந்து பாத்தீங்கன்னா அவுட்புட் வோல்டேஜ். ஸோ அப்போ இந்த மாதிரி வந்து பாத்தீங்கன்னா ஸோ ஸ்டாண்டர்ட் டோட்டலாக நம்மளுக்கு டோட்டலாக 6 கிளாம்பர் தாங்க இருக்கு. 6 கிளாம்பர் சர்க்யூட். டெஃபினட்டா இதுல இருந்து ஒரு ப்ராப்ளம்ஸ் கேட்பாங்க ஓகேங்களா. ப்ராப்ளமோ இல்லை டைரக்டா இதே வந்து நம்மளுக்கு ஒரு இன்புட் இப்படி கொடுத்த டிஃப்ரெண்ட் அவுட்புட் வேவ் ஃபார்ம் கூட நம்மளுக்கு கேட்பாங்க. வேவ் ஃபார்மாக கூட கேட்கலாம் ஓகேங்களா. ஸோ ஐடியல் அப்படிங்கும் போது ஸோ நம்மளுக்கு என்னங்க சரி அப்போ இங்கே மேபி உங்களுக்கு ஒரு டவுட் வந்து உங்களுக்கு டீட்டெயில்டா ஸோ ஸ்டெப் பை ஸ்டெப்பாக ப்ரொசீட் பண்ணீங்கன்னா ஸோ நம்மளுக்கு ப்ராக்டிக்கல் டயோடுக்கு நம்மளுக்கு 1.3 வரும். பட் எங்க இதுல டவுட் வரலாம் அப்படின்னா 2.7 கொடுத்துருந்தாங்கன்னா உங்களுக்கு ஒரு டவுட் வரும். சரி கண்டிப்பா ஒரு ப்ராக்டிக்கல் டயோடு இங்க வந்து ஐடியலுக்கு வந்துட்டு 2 பட் டெஃபினட்டா ஐடியல் கிடையாது. அப்போ நம்மளுக்கு வந்துட்டு டிஃபரன்ஸ் வந்துட்டு 0.7. இப்போ 1.3 தான் ஆன்சர் நீங்க ஐடென்டிஃபை. மேபி இப்போ 2.7 சார் அப்போ 2.7 1.3 பிளஸ் பண்ணுமா சப்ட்ராக்ட் பண்ணுமாங்கிற டவுட் கண்டிப்பா வரும் ஓகேங்களா. ஸோ அப்போ வந்து பாத்தீங்கன்னா ஸோ உங்களுக்கு இப்போ டிஃபால்ட்டா தெரிஞ்சிருக்கணும் ஸோ இது வந்து நம்ம சப்ட்ராக்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ஓகேங்களா. ஸோ மோஸ்ட்லி ஐடியல் டயோட் கேட்பாங்க. இது மாதிரி ப்ராக்டிக்கல் டயோட்னாலும் ஸோ நமக்கு ஐடியல் டயோட்ல இருந்தே நீங்க ஆன்சர் பண்ணலாம் ஓகேங்களா. ஸோ ஐ ஹோப் திஸ் கான்செப்ட் இஸ் கிளியர். ஸோ நான் இங்க எதுவுமே நான் உங்களுக்கு இந்த கொஸ்டினுக்கான டீடைல்டு ஆன்சர்ஸ் நான் கொடுக்கல. ஏன்னா எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூல நம்ம எப்படி ஆன்சர் பண்ணணுமோ ஸோ அதுக்கான ஒரு ஐடியா தான் நான் உங்களுக்கு சொல்லிட்டு இருக்கேனே தவிர ஸோ டீடைல்டா நம்ம கிளாஸ்லேயே டிஸ்கஸ் பண்ணியிருப்போம். இந்த ஒரு கிளாம்பர் சர்க்யூட்னா இதுக்கான ஒரு அவுட்புட் வேவ் ஃபார்ம் எப்படி கிடைக்கும், அது எப்படி ப்ராசஸ் பண்ணணும் அப்படிங்கிறது எல்லாமே ஓகேங்களா. ஸோ இன்கேஸ் உங்களுக்கு வேற ஏதாவது டவுட் இருந்தால் நீங்க கேட்கலாம். ஸோ ஃபைனலாக என்ன நான் சொல்ல வரேன்னா இந்த கொஸ்டின் நம்பர் 3 பொறுத்த வரைக்கும் யூ நீட் டு ஆன்சர் பேஸ்ட் ஆன் திஸ் பர்டிகுலர் சம்மரி ஓகேங்களா. ஸோ கிளாம்பர் சம்மரியில இருந்து தான் ஸோ நம்ம ஆன்சர் பண்ற மாதிரி இருக்கும் ஓகேங்க. ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் இப்ப பாருங்க. ஸோ இந்த மாதிரி வந்து பாத்தீங்கன்னா டைப்ஸ் இப்படி கூட கொஸ்டின்ஸ் கேட்பாங்க ஓகேங்களா. ஸோ பாசிட்டிவ் கிளாம்பரா ஸோ நெகட்டிவ் கிளாம்பரா இல்ல கிளிப்பரா. சி டயோட் அண்ட் கெப்பாசிட்டர் வந்தாலே அது கிளாம்பருங்க ஓகேங்களா. ஸோ டயோடும் ஸோ நம்மளுக்கு இந்த டைரக்ஷன்ல கொடுத்துருந்தாங்கன்னா அப்போ வந்துட்டு நம்மளுக்கு ஷிஃப்ட் த இன்புட் வேவ் ஃபார்ம். ஸோ இப்போ இன்புட் வேவ் ஃபார்ம் இந்த மாதிரி இருக்குன்னா இது எப்படி ஷிஃப்ட் ஆகும்னா இந்த பாசிட்டிவ் போர்ஷன்ல ஷிஃப்ட் ஆகும். ஸோ இதே டயோடு வந்து பாத்தீங்கன்னா இந்த டைரக்ஷன்ல கொடுத்துருந்தோம்னா நம்மளுக்கு வந்துட்டு எப்படி அவுட்புட் வேவ் ஃபார்ம் ஷிஃப்ட் ஆகும்னா லைக் திஸ் ஓகேங்களா. ஸோ அப்போ இதே கெப்பாசிட்டர்ல இது நம்மளுக்கு வந்து பாத்தீங்கன்னா அப்போ இது என்ன சொல்லுவோம்னா திஸ் டைப் ஆஃப் கெப்பாசிட்டர் இஸ் கால்ட் அஸ் நெகட்டிவ் கிளாம்பர். சாரி திஸ் டைப் ஆஃப் சர்க்யூட் கெப்பாசிட்டர் வித் டயோட் ஓகேங்களா. ஸோ கெப்பாசிட்டர் வித் டயோட் இஸ் கால்ட் நெகட்டிவ் கிளாம்பர். ஸோ இது நம்மளுக்கு வந்து பாத்தீங்கன்னா பாசிட்டிவ் கிளாம்பர். ஸோ இப்போ தானே நீங்க சொன்னீங்க ஸோ த டைப் ஆஃப் கிளாம்பர் விச் வாஸ் கிவன் இன் த ப்ரீவியஸ் கொஸ்டின் இஸ் பாசிட்டிவ் கிளாம்பர். ஸோ இதெல்லாம் ரொம்ப சிம்பிள் கொஸ்டின் ஓகேங்க. So negative clamper, so positive clamper. So positive clipper, negative clipper na so adukana circuit namakku therinjirukkom okayla. So next question. Rectifier okayla. So rectifier idho namakku application of diode bridge rectifier okayla. So bridge rectifier adodiya importance. So why we need to go for bridge rectifier okayla. So they require small transformer. So namakku vandu pathina namakku half wave ஃபுல் வேவ்ல வந்து பாத்தீங்கன்னா ஸோ ஃபுல் வேவ்ல ஒரு பெரிய டிரான்ஸ்ஃபார்மர் நம்ம யூஸ் பண்ணியிருப்போம். ஸோ லெஸ் பீக் இன்வர்ஸ் வோல்டேஜ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ தே நீட் ஸ்மால் டிரான்ஸ்ஃபார்மர் அண்ட் ஹேவ் லெஸ் பீக் அண்ட் ஆல்சோ ஹேவ் லெஸ் அண்ட் லோ ரிப்பிள் ஃபேக்டர். சி பீக் இன்வர்ஸ் வோல்டேஜ் ஐ திங்க் கம்பைன்ட் டெக்னிக்கல் சர்வீஸ் எக்ஸாம் ஈஸியில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த கொஸ்டின் கேட்டிருந்தாங்க பிரிட்ஜ் ரெக்டிஃபைருக்கு. ஸோ வாட் இஸ் த பீக் இன்வர்ஸ் வோல்டேஜ் ஓகேங்களா. ஸோ ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் ஓகேங்களா. ஸோ பீக் இன்வர்ஸ் வோல்டேஜ் வந்து பார்த்தீங்கன்னா ஸோ ஹாஃப் வே ரெக்டிஃபையர் ஃபுல் வேவ் ரெக்டிஃபையர் நம்மளுக்கு பிரிட்ஜ் ரெக்டிஃபையர். மோஸ்ட்லி வந்து பாத்தீங்கன்னா இந்த பிரிட்ஜுக்கும் ஃபுல் வேவ் ரெக்டிஃபையருக்கும் ஆல்மோஸ்ட் நம்மளுக்கு எல்லா சில பேராமீட்டர் சேமா இருக்கும். ஸோ பட் ஆனால் பீக் இன்வர்ஸ் வோல்டேஜ் பத்தி நீங்க பாத்தீங்க அப்படின்னா பேராமீட்டர்ஸ் ஓகேங்களா. ஸோ பீக் இன்வர்ஸ் வோல்டேஜ் வந்து பாத்தீங்கன்னா இதுக்கு நம்மளுக்கு வந்துட்டு Vm அப்படின்னு வரும். ஸோ திஸ் இஸ் 2 Vm. ஸோ இதுக்கு அகெயின் Vm
ஸோ பீக் இன்வர்ஸ் வோல்டேஜ் வந்து பார்த்தீங்கன்னா கம்பேரிங் டு ஃபுல் வே ரெக்டிஃபையர் இதுக்காக லெஸ் பீக் இன் மோஸ்ட்லி இந்த நம்மளுக்கு சார் ஏன் அப்போ ஹாஃப் வே ரெக்டிஃபையருக்கும் பிரிட்ஜ் ரெக்டிஃபையர் சேம் தான் இருக்கு, ஏன் லெஸ்ன்னு சொல்லியிருக்காங்கன்னா ஸோ எப்பவுமே இந்த பிரிட்ஜ் ரெக்டிஃபையரை எது கூட கம்பேர் பண்ணுவாங்க அப்படின்னா ஃபுல் வே ரெக்டிஃபையர் கூட, நாட் ஹாஃப் வே ரெக்டிஃபையர். ஓகேங்களா? ஸோ என்ன ரீசன் அப்படின்னா நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஃபுல் வேவும் பிரிட்ஜ் ரெக்டிஃபையரும் வந்து பார்த்தீங்கன்னா இட் இஸ் கிவிங் தி ஃபுல் வே ரெக்டிஃபிகேஷன். ஓகேங்களா? ஸோ நம்மளுக்கு ஃபுல் வே ரெக்டிஃபிகேஷன். பட் ஆனால் நம்மளுக்கு இங்கே டிஸ்அட்வான்டேஜ் ஆஃப் ஃபுல் வே ரெக்டிஃபையரை ஓவர் கம் பண்ணுறது தான் நம்ம பிரிட்ஜ் ரெக்டிஃபையர். ஓகேங்களா? ஸோ அப்போ கம்பேரிஷன் வந்து நாட் வித் ரெஸ்பெக்ட் டு ஹாஃப் வே, ஸோ பிட்வீன் ஃபுல் வே. இவங்க சொல்லியிருக்கிறது வந்துட்டு அப்போ ப்ரிஃபர்டு பிரிட்ஜ் ரெக்டிஃபையர்ஸ் வந்து ப்ரிஃபர்டு ஓவர், ஸோ அவங்க அதை கொடுக்கல, பட் டிஃபால்ட்டா வந்து பார்த்தீங்கன்னா ஓகேங்களா? ஸோ இது வந்து ஓவர் ஃபுல் வே ரெக்டிஃபையர். ஓகேங்களா? ஸோ ஓவர் ஃபுல் வே ரெக்டிஃபையர். அப்போ ஸ்மால் டிரான்ஸ்ஃபார்மர் கரெக்ட். ஸோ நம்மளுக்கு எஸ் பீக் இன்வர்ஸ் வோல்டேஜ் ஹேஸ் பீன் ரெடியூஸ்டு. ஓகேங்களா? ஸோ அப்போ வந்து ஆப்ஷன் 3 இஸ் கரெக்ட். ஓகேங்களா? ஸோ ஆப்ஷன் 3 இஸ் கரெக்ட். ஓகேங்களா? ஸோ நம்மளுடைய டிஸ்கஷன்ல ஏன்னா டிரான்ஸ்ஃபார்மர் இஸ் பல்கி, ஸோ அங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஸோ அப்போ நம்மளுக்கு அதோட இம்பார்ட்டன்ஸ் நம்மளுக்கு இதுக்காக தான் பிரிட்ஜ் 4 டயோட்ஸ் கான்செப்ட் பேஸ் பண்ணி நம்ம என்ன பண்ணியிருப்போம் அப்படின்னா ஸோ ஃபுல் வே ரெக்டிஃபிகேஷன் வந்துட்டு கன்சிடர் பண்ணியிருப்போம். அதுதான் நம்ம பிரிட்ஜ் ரெக்டிஃபையர் அப்படின்னு நம்ம சொல்லியிருக்கோம். ஓகேங்களா? ஸோ இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ நான் ஆல்ரெடி நான் உங்களுக்கு சொன்ன மாதிரி ரெக்டிஃபையர்லேருந்து டெஃபினட்டாக கொஷின்ஸ் ஃப்ரேம் பண்ணுவாங்க. ஓகேங்களா? ஸோ அதோடைய இம்பார்ட்டன்ட் பேராமீட்டர் அதுக்கான அந்த சம்மரி டீட்டெயில்டாக நீங்கள் நோட் பண்ணிக்கிங்க. ஓகேங்களா? ஸோ நம்மளுக்கு மேபி இந்த டிரான்ஸ்ஃபார்மர் யூட்டிலைசேஷன் ஃபேக்டர், எஃபிஷியன்சி என்ன, ஓகேங்களா? ஸோ இது மாதிரியான ஸோ இம்பார்ட்டன்ட் பேராமீட்டர்ஸை வந்து டைரெக்டாக வந்துட்டு கொஷினாக கேட்பாங்க. ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட் எஸ் கொஷின் நம்பர் 6. ஸோ கன்சிடர் த சர்க்யூட் ஷோன். சப்போஸ் விபி 11 வோல்ட் ஆர் வந்து பார்த்தீங்கன்னா 90. ஸோ நம்மளுக்கு ஸோ டேட்டா கொடுத்துருக்காங்க. ஸோ விபி வந்து பார்த்தீங்கன்னா ஸோ 11 வோல்ட், ஸோ 90 ஓம். ஸோ வி காமா, ஸோ அவங்களே வந்துட்டு வி காமாங்கிறது த்ரெஷோல்டு வோல்டேஜ், ஒரு இந்த டயோடோடைய த்ரெஷோல்டு வோல்டேஜ் கொடுத்துருக்காங்க 0.9 அப்படின்ட்டு. பட் என்ன டைப் ஆஃப் டயோட்னு தெரியாது, ஒரு மிஸ்லினியஸாக அவங்க ஒரு த்ரெஷோல்டு வோல்டேஜ். ஸோ இன்புட் வந்து பார்த்தீங்கன்னா இது ஏசி. ஸோ 29 sin ஒமேகா டி. இந்த பீக் டயோட் கரண்ட் என்னன்னு கேட்குறாங்க. ஓகேங்களா? ஸோ பீக் ஐடி. ஓகேங்களா? ஸோ ஐடி மேக்ஸிமம். ஓகேங்களா? ஸோ பீக், ஸோ ஐடி, ஸோ பீக் என்ன, ஸோ கால்குலேட் பண்ணி சொல்லுங்க பார்க்கலாம். சார் ஆப்ஷன் பி. செகண்ட் ஒன், செகண்ட் ஆஃப் ஃபோர். எஸ் சார் 190. ஓகே, ஸோ 190 இஸ் கரெக்ட். சி வெரி சிம்பிள் கொஷின். ஓகேங்களா? ஸோ நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஸோ சைனசாய்டல் இன்புட் கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? ஸோ சைனசாய்டல் விஎஸ். So amplitude வந்து பாருங்க, so 29, so minus 29, so with omega, okay, that is omega value it is not given, so okay anyhow. So இப்போ நம்மளுக்கு வந்து பாத்தீங்கன்னா டெஃபினட்டா இந்த டயோட் வந்து பாத்தீங்கன்னா ஃபார்வர்ட் பயாஸ்ட். ஓகேங்களா? ஸோ ஏன்னா நம்மளுக்கு வந்து ஃபார்வர்ட் பயாஸ்ட் அண்ட் ரிவர்ஸ் பயாஸ்ட் ஆல்டர்னேட்டிங்லி, ஏன்னா நம்மளுக்கு ஒரு ஏசி இன்புட் அப்படிங்கும் போதுங்க. ஸோ ஏசி இன்புட், சரி நீங்க ஒரு ஏசி இன்புட் அப்படிங்கும் போது டயோட் ஆல்வேஸ் இன் ஃபார்வர்ட் பயாஸ்ட், ஆல்வேஸ் இன் ரிவர்ஸ் பயாஸ்ட் அப்படின்னு நம்ம சொல்லவே முடியாது. ஓகேங்களா? சரி நம்ம வந்து பாத்தீங்கன்னா வித் ரெஸ்பெக்ட் டு த கரஸ்பாண்டிங் இன்புட் அட் தட் பாயிண்ட் ஆஃப் டைம். ஏன்னா அட் ஈச் அண்ட் எவ்ரி பாயிண்ட் ஆஃப் டைம், at each and every point of time the amplitude of continuously varying, because அதுதானே நம்மளுக்கு alternating, that is AC signal. ஓகேங்களா? ஸோ நம்ம வந்து பாத்தீங்கன்னா அவங்க என்ன கொடுத்துட்டாங்கன்னா பீக். ஸோ பீக்னா மேக்ஸிமம். அப்போ என்னன்னா அட் ஒன் பர்டிகுலர் பாயிண்ட் ஆஃப் டைம். ஓகேங்களா? ஸோ த வோல்டேஜ். ஓகேங்களா? ஸோ விஎஸ் எப்படி கன்சிடர் பண்ணுவோம்னா ஸோ 29 அப்படின்னு கன்சிடர் பண்ணுவோம். தட் இஸ் பீக் வோல்டேஜ். ஓகேங்களா? ஸோ பீக் வோல்டேஜ். ஸோ இந்த வோல்டேஜ் கொடுக்கும்போது ஸோ டயோடு வந்து பாத்தீங்கன்னா டயோடு இஸ் அண்டர், so diode is under forward biased. அப்போ replaced with its equivalent circuit. ஓகேங்களா? so equivalent வந்து பாத்தீங்கன்னா V gamma. ஓகேங்களா? so அப்போ resistor, so அப்போ இதோடைய peak value வந்து பாத்தீங்கன்னா so நம்மளுக்கு 29. ஓகேங்களா? so ஏன்னா நம்மளுக்கு வந்து peak current தான் calculate பண்றோம். அப்போ 11 volt, so plus minus, so this is 0.7, so this is 90 ohm. so இது வந்து நான் ஆல்ரெடி நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன், டயோடு வந்து பாத்தீங்கன்னா so நம்மளுக்கு வந்து ஃபார்வர்டா ரிவர்ஸ் ஆங்கிறது ஒன் பர்டிகுலர் பாயிண்ட் ஆஃப் டைம்ல தான் நம்ம கன்சிடர் பண்ணணும். ஓகேங்களா? ஸோ அந்த டைம் வந்து பார்த்தீங்கன்னா அட் சம் டைம், ஸோ அட் லெட் இட் பி ஒரு T1 அப்படின்னு எடுத்துக்கங்க. ஓகேங்களா? ஸோ அட் T1, ஓகேங்களா? ஸோ த ஆம்ப்ளிடியூட் ஆஃப் ஏசி வோல்டேஜ் இஸ் 29. அப்போ அந்த பர்டிகுலர் பாயிண்ட்டை கன்சிடர் பண்ணுறது ஒரு டிசியாக கன்சிடர் பண்ணலாம். ஓகேங்களா? அப்போ வந்துட்டு டிசியாக கன்சிடர் பண்ணும்போது அந்த பாயிண்ட்ல வந்து பார்த்தீங்கன்னா ஸோ நம்மளுக்கு வந்துட்டு ஃபார்வர்ட் பயாஸ்ட், அப்போ ரீப்ளேஸ் இட் வித் ஈக்குவலன்ட் சர்க்யூட். ஸோ இப்போ இதில் வந்து மேக்ஸிமம், இது வந்து பீக் வோல்டேஜ். ஓகேங்களா? ஸோ பீக் வோல்டேஜ். ஸோ அப்போ வந்து ஐடி என்னன்னு நீங்கள் கால்குலேட் பண்ணுங்க. ஓகேங்களா? ஸோ ஐடி கரண்ட் ஃப்ளோயிங் த்ரூ திஸ்.
அப்போ ID is equal to, so அப்போ 29 minus 11.7 by 90. So 190 milliampere will get. See, சில கொஸ்டின் வந்து நம்மளுக்கு பார்க்கறது கொஞ்சம் டிஃபிகல்ட்டா இருக்கும், பட் இட் இஸ் வெரி சிம்பிள். ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி நம்ம ஈஸியாக ஆன்சர் பண்ணலாம். ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின். பட் மோஸ்ட்லி இது வந்து நம்மளுக்கு லைக் ஒரு டிசி மாதிரி தான், பட் நம்மளுக்கு ஏசியில் இன்புட் கொடுத்ததுனால அது அனலாக் சர்க்யூட்ஸ் அப்ளிகேஷன் ஆஃப் டயோட்ல வந்துடும். ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட்டுங்க. ஸோ பீக் இன்வர்ஸ் வோல்டேஜ் ஆஃப் ஃபுல் வேவ் ரெக்டிஃபையர். ஸோ இந்த பீக் இன்வர்ஸ் வோல்டேஜ்ங்கிறது ரிப்பீட்டடாக கேட்குற ஒரு கொஸ்டின். ஓகேங்களா? ஸோ நாட் ஓன்லி திஸ் ஒன், ஸோ நீங்கள் அது கம்ப்ளீட்டாக வந்துட்டு அதோட சம்மரி ஆஃப் பிரிட்ஜ் ரெக்டிஃபையர்ஸ் நல்லா பார்த்துங்க, டெஃபினட்டாக அது கேட்பாங்க. ஓகேங்களா? ஸோ ஆப்ஷன் பி இஸ் கரெக்ட். ஸோ 2 VM. ஓகேங்களா? ஸோ ஹாஃப் வேவ்க்கு வந்துட்டு VM அண்ட் பிரிட்ஜ் ரெக்டிஃபையருக்குமே VM. ஸோ இந்த பிரிட்ஜ் ரெக்டிஃபையர் தான் இது வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு கம்பைன் டெக்னிக்கல் ஈஸியில் லாஸ்ட் டைம் கேட்டது. ஸோ நெக்ஸ்ட்டுங்க கொஸ்டின் நம்பர் 8. So which of the following circuit is useful for transmitting a portion of the given waveform? Clipping circuits. Clipping, okay. So a portion of the input waveform வந்து பாத்தீங்கன்னா so நமக்கு ஒரு portionனா ஒரு particular part. ஓகேங்களா? so particular part மட்டும் அப்படிங்கும்போதுங்க so நம்ம வந்து we are using a so clipping circuit. ஓகேங்க. so next. So diode part has been completed. So BJT. So ஓகேங்களா? so related to BJT பார்க்கலாம். So transconductance of a BJT remains independent of. ஓகேங்களா? ஸோ டிரான்ஸ்கண்டக்டன்ஸ் அப்படிங்கிறது ஸோ நம்மளுக்கு GM. ஓகேங்களா? ஸோ நம்மளுக்கு வந்துட்டு ஸோ ஒரு பேராமீட்டர் வந்து பிஜேடி. ஸோ அது நம்மளுக்கு டெஃபினட்டாக வந்துட்டு ஸோ ஆப்ரேட்டிங் பாயிண்ட் பேஸ் பண்ணி சேஞ்ச் ஆகும், டெம்பரேச்சர் பேஸ் பண்ணி சேஞ்ச் ஆகும், ஸோ மோட் ஆஃப் ஆப்ரேஷன்ஸ். ஸோ டிவைஸோடைய டைமென்ஷன் பொறுத்து சேஞ்ச் ஆகாது. ஓகேங்களா? ஸோ இது ஒரு இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். ஏதாவது டவுட்னா நீங்கள் கேளுங்க. ஓகேங்களா? ஸோ டிரான்ஸ்கண்டக்டன்ஸ் அப்படிங்கிறது நாட் ஓன்லி டிரான்ஸ்கண்டக்டன்ஸ், எனி பேராமீட்டர் கம்ப்ளீட்லி டிபெண்டிங் அப்பான் ஆப்ரேட்டிங் பாயிண்ட். ஓகேங்களா? ஸோ டிரான்ஸ் அப்படிங்கும்போது அவுட்புட் வர்சஸ் இன்புட். ஓகேங்களா? ஸோ ஆப்ரேட்டிங் பாயிண்ட் பொறுத்து மாறும். ஓகேங்களா? ஸோ நம்மளுக்கு வந்துட்டு டெம்பரேச்சர் டெஃபினட்டாக எல்லா பேராமீட்டர்ஸுமே வந்து பார்த்தீங்கன்னா ஸோ டெம்பரேச்சர் அப்படிங்கிறது ஒரு பேராமீட்டர் கண்டிப்பாக சேஞ்ச் ஆகும். ஸோ மோட் ஆஃப் ஆப்ரேஷன் டெஃபினட்டாக வந்துட்டு ஸோ காமன் எமிட்டர், காமன் பேஸ், காமன் கலெக்டர் எனி டைப்னாலுமே ஸோ நம்மளுக்கு வந்துட்டு பேராமீட்டர் சேஞ்ச் ஆகும். ஓகேங்களா? ஸோ பேஸ்ட் அப்பான் த டிவைஸ் டைமென்ஷன்ஸ் இட் ஒன்ட் சேஞ்ச். எஸ், எவரிஒன் இஸ் கெட்டிங் 7.6 volt. சொல்லுங்க ஒன் மோர் டைம். 7.6 volt. Okay, 7.6 volt, 7.5. So kindly check once again. So 7.5 is the answer. Yes, some of you have shared the solution. So that is answer. So 7.5 is the correct answer. So very simple. Okay, so namukku common emitter. So this is a fixed bias. So beta value is given. So VCC is given. So RC they have given. So 2 kilo ohm. Okay, so and oh sorry. So namakku IB is given. VC தான் கேக்குறாங்க. Okay, so IB வந்து பாத்தீங்கன்னா so 15 so microampere and VC. So VC வந்து பாத்தீங்கன்னா so 7.5 volt. So IC வந்து பாத்தீங்கன்னா நமக்கு so beta times IB. ஓகேங்களா? ஸோ ஐசி கால்குலேட் பண்ணிட்டீங்க அப்படின்னா ஸோ விசிஇ. ஓகேங்களா? ஸோ நம்மளுக்கு அவுட்புட் லூப்பில் வந்துட்டு ஸோ பீட்டா ஸோ 150 இன்ட்டு ஸோ 15 மைக்ரோ. ஸோ 150 இன்ட்டு ஸோ 15 மைக்ரோ. ஸோ 2.25. ஸோ இந்த அவுட்புட் லூப்பில் நீங்கள் சப்ளைங் ஸோ கேவிஎல் இன் அவுட்புட் லூப். So we get so VCC minus ICRC minus VCE is equal to 0. So which implies VCE is equal to so VCC minus ICRC. So 12 minus so 2.25 milli into 2K. So for 12 minus so 4.5. So 7.5 volt is the answer. Okay, so VCE is equal to so 7.5. So next question. So the fixed bias, so collector to base bias. So next question on the pathina, so collector to so base bias. So collector to base bias. என்ன கேக்குறாங்க? So beta is given. So IBங்கிறது இதுல flow ஆகக்கூடிய current 28 microampere. So BB
ஸோ 0.8 வோல்ட் கொடுத்துருக்காங்க. ஸோ விசிசி என்னன்னு கேட்குறாங்க. ஸோ கால்குலேட் பண்ணி சொல்லுங்க பார்க்கலாம். ஸோ வாட் இஸ் த வேல்யூ ஆஃப் விசிசி? எஸ், 12 volt is the correct answer. So everyone is getting 12 volt. So answer for this question is so 12 volt. See, apply the loop in this pattern. ஓகேங்களா? ஸோ இது ஒரு இன்புட் லூப்னு எடுத்துக்கங்க, இல்லைன்னா லூப் 1 எடுத்துக்கங்க. ஓகேங்களா? ஸோ அப்ளை KVL in input loop. So we get, எப்பவுமே கலெக்டர் டு பேஸ் பயாஸ்ல வந்து பாத்தீங்கன்னா, ஸோ கலெக்டர் டு பேஸ் பயாஸ்ல இதுல ஃப்ளோ ஆகக்கூடிய கரண்ட் ஐசி, இதுல ஃப்ளோ ஆகக்கூடிய கரண்ட் ஐசி பிளஸ் ஐபி. ஸோ வை பிகாஸ் இந்த ஜங்ஷன் ஏல வந்து பாத்தீங்கன்னா என்ட்ரிங் இஸ் ஈக்குவல் டு லீவிங். ஸோ இது வந்து நமக்கு ஐபி கரண்ட் அப்படின்னா, இதுல கலெக்டர் டெர்மினல் ஐசி அப்படின்னா, இதுதான் கலெக்டர் டு பேஸ் பயாஸ்ல ஒரு இம்பார்ட்டன்ட் பாயிண்ட். ஓகேங்களா? ஸோ ஆர்சியில் ஃப்ளோ ஆகக்கூடிய கரண்ட் நாட் ஐசி. ஓகேங்களா? ஸோ நம்மளுக்கு ஐசி பிளஸ் ஐபி. ஓகேங்களா? ஸோ இதுல என்ட்ரிங் ஈக்குவல் டு ஐசி பிளஸ் ஐபி. ஓகேங்களா? ஸோ இஸ் entering at node E. ஓகேங்களா? ஸோ அது ரொம்ப இம்பார்ட்டன்ட் பாயிண்ட். ஸோ அப்போ வந்து பார்த்தீங்கன்னா, ஸோ விசிசி மைனஸ் ஐசி பிளஸ் ஐபி இன்டூ ஆர்சி மைனஸ் ஐபி இன்டூ ஆர்பி மைனஸ் விபிஇ இஸ் ஈக்குவல் டு 0. ஸோ அப்போ இதில் வந்து பார்த்தீங்கன்னா விசிசியும் ஐசிக்கு தான் நம்மளுக்கு என்ன தெரியும்னா, ஸோ பீட்டா டைம்ஸ் ஐபி. ஸோ இப்போ பீட்டாவும் கொடுத்துருக்காங்க. அப்போ நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, ஸோ பீட்டா டைம்ஸ், அப்போ விசிசி இஸ் ஈக்குவல் டு பீட்டா டைம்ஸ் ஐபி. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா, ஸோ ஐபி பீட்டா பிளஸ் 1. அப்போ பீட்டா பிளஸ் 1 100. அப்போ மைனஸ் பிளஸ். ஸோ இந்த 100 இன்டூ 100 ஐபி. அப்போ ஐபி வந்துட்டு 28 மைக்ரோ. ஓகேங்களா? 28 மைக்ரோ இன்டூ ஆர்சி வந்துட்டு 3K மைனஸ் ஐபிஆர்பி 28 மைக்ரோ இன்டூ 100K மைனஸ் 0.8. ஸோ இதை சிம்பிளிஃபை பண்ணுங்க பார்க்கலாம். ஸோ 28 மைக்ரோ, ஸோ 28 மைக்ரோ இன்டூ 3K இன்டூ 100. ஸோ 8.4. ஸோ திஸ் இஸ் 8.4 மைனஸ், சாரி இது எல்லாமே ப்ளஸ் தான் இல்லைங்களா? ஸோ ஏன்னா நம்மளுக்கு வந்துட்டு ஐ ஹவ் பிரிங் திஸ் ஆல் த டேர்ம் டு ஸோ ரைட் ஹேண்ட் சைட். ஸோ எல்லாமே நம்மளுக்கு ஸோ பாசிட்டிவ். But 28 micro into 100K. But 2.8 plus 2.8 plus 0.8. ஓகேங்களா? ஸோ அப்போ வந்து பார்த்தீங்கன்னா, ஸோ which implies VCC is equal to, so 2.8 plus 0.8 plus 8.4. So 12 volt is the answer. ஸோ நீங்கள் ப்ராக்டிஸ் இது மாதிரிலாம் நம்மளுக்கு இங்கேயே ப்ராக்டிஸ் பண்ணோம் அப்படின்னா, ஸோ எக்ஸாமில் கேட்கும்போது ஸோ இமீடியட்டாக இதை நம்ம சிம்பிளிஃபை பண்ணலாம். ஸோ விசிசியும் கூட கேட்பாங்க. ஓகேங்களா? ஸோ நம்மளுக்கு ஸோ மோஸ்ட்லி இதெல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா, ஸோ பீட்டா கேட்பாங்க, ஐபி கேட்பாங்க, ஐசி கேட்பாங்க. ஓகேங்களா? ஸோ இந்த எக்ஸாமில் வந்து ஸோ விசிசி கால்குலேட் பண்ண சொல்லியிருக்காங்க. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா, ஸோ நம்மளுக்கு விசிஇ கால்குலேட் பண்ண சொல்லியிருக்காங்க. இதெல்லாமே ரிப்பீட்டட் மாடல் கொஸ்டின்ஸ் ப்ரீவியஸ் இயரில் கேட்டது தான். ஓகேங்களா? ஸோ இது நம்மளுக்கு பேஸ்ட் ஆன் த கலெக்டர் டு பேஸ் பயாஸ். ஸோ இதெல்லாமே நம்மளுக்கு டிசி பயாசிங். ஓகேங்களா? இந்த கொஸ்டின் எல்லாமே எதை பேஸ் பண்ணி கேட்டிருக்காங்க அப்படின்னா, ஸோ டிசி பயாசிங். ஸோ டிசி பயாசிங், நாட் ரிலேட்டட் டு எனி ஏசி. ஸோ டிசி பயாசிங். ஸோ இதை வந்து பார்த்தீங்கன்னா, ஸோ டிசி பயாசிங். ஸோ நெக்ஸ்ட்டுங்க. ஓகே. ஸோ அப்போ ஃபெட் ரிலேட்டட், அதாவது பிஜேடி ரிலேட்டடாக வந்து பார்த்தீங்கன்னா, ஸோ இதெல்லாம் தான் நம்மளுக்கு ஸோ கொஸ்டின்ஸ். ஓகேங்களா? ஸோ நான் கண்டிப்பாக இங்கே ஆம்பிளிஃபையர்ல வந்து நான் கலெக்ட் பண்ண சில கொஸ்டின்ஸ்ல வந்துட்டு அவங்க எதுவுமே வந்துட்டு ஆம்பிளிஃபையர் பார்ட்ல இருந்து அவங்க கேட்கல. பட் அதுக்காக கேட்க மாட்டாங்க இல்லை. ஸோ அதை நீங்கள் கோ த்ரூ பண்ணீங்க. ஆல்ரெடி நான் உங்களுக்கு சொல்லியிருப்பேன். ஓகேங்களா? ஸோ டைரக்ட் ஃபார்முலாஸ் கேட்பாங்க. ஓகேங்களா? ஸோ இல்லைன்னா கம்பேரிஷன் ஆஃப் காமன் எமிட்டர், காமன் பேஸ், காமன் கலெக்டருடைய வோல்டேஜ் கெயின், கரண்ட் கெயின், இன்புட் இம்பிடன்ஸ், அவுட்புட் இம்பிடன்ஸ், அந்த ஃபேஸ் டிஃபரன்ஸ். ஓகேங்களா? ஸோ நம்மளுக்கு காமன் எமிட்டர் வந்துட்டு 180 டிகிரி ஃபேஸ் ஷிஃப்ட், காமன் கலெக்டர் அண்ட் காமன் பேஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஸோ 0 டிகிரி ஃபேஸ் ஷிஃப்ட் பிட்வீன் த இன்புட் அண்ட் அவுட்புட். ஸோ அந்த பாயிண்ட்டுமே ஸோ வெரி இம்பார்ட்டன்ட். ஸோ ஃபெட்டுங்க. ஸோ காமன் இப்போ இங்கே காமன் சோர்ஸ் அதே தான். ஃபெட்டில் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே காமன் சோர்ஸ். ஸோ சோர்ஸுங்கிறது எமிட்டர். ஸோ தட் இஸ் நம்மளுக்கு பிஜேடியில் வந்துட்டு எமிட்டர்னா இங்கே நம்மளுக்கு சோர்ஸ், அதுக்கு அனலாகஸ். ஓகேங்களா? ஸோ வாட் வில் பி த ஆன்சர் ஃபார் திஸ்? Option A is 180 yes, degree. 180 degree out of phase. Yes, very good. So direct question. So common emitter nalo same. Common emitter வந்து BJT க்கு. ஓகேங்களா? So next என்ன?
ஓகேங்க. ஸோ ஃபெட்லியுமே அதிகமான கொஷின்ஸ் கேட்கல, பட் அதை நீங்கள் கோ த்ரூ பண்ணிக்கோங்க. ஓகேங்களா. ஸோ நெக்ஸ்ட் ஃப்ரீக்வன்சி ரெஸ்பான்ஸ் அண்ட் மல்டி ஸ்டேஜ் ஆம்பிளிஃபையர்ஸ். ஓகேங்களா. ஸோ சாப்டர் நம்பர் 4. So bandwidth for double tuned amplifier is given. So calculate the bandwidth if 3 such stages are cascaded. Okay. So what will be the answer? Sir, options 3, sir. 21.42. Okay. 10.19 something. 10.196. Subject 10.196. Okay, so I will explain this question later. Okay, so I think there is some contradiction in this. So okay, so we'll come back to this question later. Don't want to waste time. Okay, so question number 13. So I will explain this question. Okay, so next thing is question number 14. So now concept எதுமே நான் explain பண்ணல. So now we'll come back to this question later. So next thing. See, overall bandwidth of two identical voltage amplifier connected in cascade will be. ஸோ ஓவரால் பேண்ட்வித் வந்து கம்மியாகுமா இல்லை இன்க்ரீஸ் ஆகுமா இல்லை அப்படியே சேமாக இருக்குமான்னு கேட்டிருக்காங்க. வாட் இஸ் ஆன்சர்? சீன் சார். எஸ், லோயர். சி அதாவதுங்க, இது ஆல்ரெடி நம்ம டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். ஓகேங்களா. ஸோ திஸ் சிங்கிள் ஸ்டேஜ் ஆம்பிளிஃபையர். ஓகேங்களா. ஸோ இதுக்கான ரெஸ்பான்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா, ஸோ இதுதான் நம்மளுக்கு ரெஸ்பான்ஸ் அப்படின்னா, ஓகேங்களா. ஸோ இதுதான் நம்மளுக்கு கெயின். ஓகேங்களா. ஸோ வோல்டேஜ் கெயின் வித் ரெஸ்பெக்ட் டு ஃப்ரீக்வன்சி அப்படின்னா, ஸோ நீங்கள் கேஸ்கேட் பண்ணும்போது, ஓகேங்களா. ஸோ கேஸ்கேட் பண்ணும்போது என்ன ஆகும் அப்படின்னா, கெயின் வந்து இன்க்ரீஸ் ஆகும். ஓகேங்களா. ஸோ கெயின் இன்க்ரீஸ் ஆகும்போது பேண்ட்வித் என்ன ஆகும் அப்படின்னா, ஸோ நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, ஏன்னா கெயின் பேண்ட்வித் ப்ராடக்ட் அப்படிங்கிறது நம்மளுக்கு தெரியும். ஓகேங்களா. ஸோ நம்மளுக்கு கெயின் பேண்ட்வித்தோடைய ப்ராடக்ட் எப்பவுமே நம்மளுக்கு கான்ஸ்டன்டாக இருக்கும். இஃப் கெயின் இன்க்ரீசஸ் அப்படின்னா, ஸோ டெஃபினட்டாக வந்துட்டு ஸோ பேண்ட்வித் வந்து டிக்ரீஸ் ஆகும். ஓகேங்களா. ஸோ அப்போ ஓவரால் பேண்ட்வித் அப்போ நம்மளுக்கு வந்து தெரியும். ஸோ கேஸ்கேட்ல வந்து பார்த்தீங்கன்னா, ஸோ ஓவரால் பேண்ட்வித், ஓகேங்களா. ஸோ நீங்கள் கேஸ்கேட் பண்ணும்போது கெயின் இன்க்ரீசஸ். ஓகேங்களா. ஸோ ஓவரால் கெயின் ஸோ இன்க்ரீசஸ் அண்ட் பேண்ட்வித் ஸோ டிக்ரீசஸ். ஓகேங்களா. அப்போ லோயர் தென் தி ஸோ சிங்கிள் ஸ்டேஜ். ஆப்ஷன் 3 இஸ் கரெக்ட். ஓகேங்களா. ஸோ ஆக்சுவலாக பேண்ட்வித் டிக்ரீசஸ். ஸோ இங்கேயுமே நான் என்ன சொல்ல வரேன்னா, ஸோ டபுள் டியூன்ட் ஆம்பிளிஃபையர்னாலுமே வந்துட்டுங்க, ஸோ நம்மளுக்கு டியூன்டு ஃப்ரீக்வன்சி தான் நம்மளுக்கு வந்துட்டு டிஃப்ரெண்ட். அது வந்து 2 நம்ம பண்ணக்கூடாதுங்க. ஆக்சுவலாக 20 kHz ஸோ பேண்ட்வித் அப்படிங்கிறது நம்மளுக்கு வந்துட்டு 20 kHz தான். ஓகேங்களா. ஸோ அதாவது ஸோ 20 kHz. ஓகேங்களா. ஸோ அதாவது வந்து பார்த்தீங்கன்னா, ஸோ சிங்கிள் ஸ்டேஜ். ஓகேங்களா. ஸோ நம்மளுக்கு ஒரு ஸ்டேஜில் ஸோ டபுள் டியூன்னா வந்து பார்த்தீங்கன்னா, ஸோ அது நம்மளுக்கு ஸோ 2x2 எல்லாம் கிடையாதுங்க. அவங்க பேண்ட்வித் அப்படிங்கிறது ஸோ அது டபுள் டியூன்ட் ஆம்பிளிஃபையர்ங்கிறது ஆம்பிளிஃபையருடைய டைப். ஓகேங்களா. ஸோ டபுள் டியூன்ட் ஆம்பிளிஃபையர், சிங்கிள் டியூன்டுனா வித் ரெஸ்பெக்ட் டு ஃப்ரீக்வன்சி. பட் ஆனால் அதுக்கும் நம்மளுக்கு பேண்ட்வித்க்கும் நம்மளுக்கு எந்த ஒரு ரிலேஷனுமே கிடையாது. ஓகேங்களா. ஸோ பேண்ட்வித் அப்படிங்கிறது இட் கெப்ட் கான்ஸ்டன்ட். ஓகேங்களா. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, ஸோ பேண்ட்வித் ஃபார் சிங்கிள் ஸ்டேஜ் இஸ் கிவன், தட் இஸ் 20 kHz. ஓகேங்களா. ஸோ அப்போ பாருங்க, calculate the bandwidth if three such stages are cascaded. அப்படின்னா என்னன்னா, ஸோ அப்போ நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, அப்போ 3 stages இதே பேண்ட்வித் உள்ள, ஸோ அதாவது 20K 20K 20K. ஓகேங்களா. ஸோ 20K ஸோ 20K அண்ட் 20K. ஓகேங்களா. ஸோ அப்போ ஓவரால் பேண்ட்வித் என்னன்னு கேட்குறாங்க. ஓகேங்களா. ஸோ ஓவரால் பேண்ட்வித். ஸோ இப்போதான் நம்ம ஒரு ஸ்டேட்மெண்ட் பார்த்தோம். ஓகேங்களா. ஸோ அதாவது நம்மளுக்கு ஸோ கேஸ்கேட் பண்ணிட்டே போனீங்க அப்படின்னா, ஸோ கெயின் வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டே போகும், பேண்ட்வித் வந்து டிக்ரீஸ் ஆகிட்டே போகும். ஓகேங்களா. ஸோ அப்போ நம்மளுக்கு ஆப்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா 3 and 4 டெஃபினட்டாக கிடையாது. ஓகேங்களா. ஸோ 3 and 4 வந்து பார்த்தீங்கன்னா, ஸோ இட் இஸ் நாட் அ கரெக்ட் ஆப்ஷன். ஓகேங்களா. ஸோ பேண்ட்வித் வந்து பார்த்தீங்கன்னா, ஸோ நம்மளுக்கு வந்துட்டு டிக்ரீஸ் ஆகும். ஓகேங்களா. ஸோ 20 kHzலேருந்து ஸோ either 14.28 or 7.14 kHz. ஓகேங்களா. சரி, ஸ்டாண்டர்ட் ஃபார்முலா என்ன அப்படின்னா, ஸோ நம்ம டிஃபால்ட்டாக பார்த்துருப்போம். ஓகேங்களா. ஸோ நம்மளுக்கு டிக்ரீஸ் ஆகுது அப்படின்னா, ஆக்சுவலாக பேண்ட்வித் வந்துங்க அந்த ஃபார்முலா தான் வந்து பார்த்தீங்கன்னா, ஸோ கைண்ட்லி செக் தட் ஃபார்முலா. ஸோ அந்த ஆன்சர் வந்து மேட்ச் ஆகலைங்க. ஓகேங்களா. ஸோ அதனால தான் வந்து பார்த்தீங்கன்னா, ஸோ அது ஓகே. ஸோ நான் இந்த ஓவரால் பேண்ட்வித் மட்டும் நம்ம பார்க்கலாம். டெஃபினட்டா ஆப்ஷன் 1 and 2. ஓகேங்களா. ஸோ ஆன்சர் இஸ் given as ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் they have given. ஓகேங்களா. ஸோ இது வந்து செக் பண்ணலாம். ஓகேங்களா. ஸோ ஃபார்முலா வைஸ் நம்ம ஃபார்முலா வைஸ் ஒர்க் அவுட் பண்ணும்போது we are not getting around 10 points something we are getting. ஓகேங்களா. ஸோ ஓகே, சில ஆப்ஷன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ப்ரீவியஸ் இயர் எக்ஸாம்ஸ்ல ஏதாவது சேஞ்சஸ் இருக்கும். பட் ஒன்ஸ் அகைன் நான் உங்களுக்கு வெரிஃபை பண்ணிக்கிறேன். ஓகேங்களா. ஸோ பட் கான்செப்ட் வைஸ் வந்து பார்த்தீங்கன்னா, ஸோ ஐ ஹவ் எக்ஸ்பிளைன். ஸோ பேண்ட்வித் வந்து டெஃபினட்டா வந்துட்டு ஸோ டிக்ரீஸ் ஆகும், ஸோ கெயின் இன்க்ரீஸ் ஆகும். ஓகேங்களா. ஸோ நெக்ஸ்ட்ங்க, so what is the purpose of impedance matching between output of previous stage and input of next stage in or cascade amplifier? இதெல்லாமே மல்டி ஸ்டேஜ்ங்க.
இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கிறது வந்து ஃப்ரீக்வன்சி ரெஸ்பான்ஸ் அண்ட் மல்டி ஸ்டேஜ். ஸோ கேஸ்கேடட் ஓகேங்களா. ஸோ கேஸ்கேட்ல வந்துட்டு இம்பிடன்ஸ் மேட்சிங் எதுக்காக அப்படின்னா இது ஒரு ஸ்டாண்டர்ட் ஸ்டேட்மெண்ட் ஓகேங்களா. ஸோ ஒய் வி ஆர் ப்ரொவைடிங் இம்பிடன்ஸ், ஏன்னா நம்மளுக்கு வந்துட்டு ஸோ கப்ளிங் ஓகேங்களா. ஸோ நம்மளுக்கு வந்துட்டு ஸோ கனெக்டிங் ஒன் டிவைஸ் டு அனதர் டிவைஸ் இன் ஆர்டர் டு கெட் தி ஸோ மேட்சிங் வித் இம்பிடன்ஸ் ஓகேங்களா. ஸோ இம்பிடன்ஸ் அப்படின்னா ஸோ இது ஒரு கான்செப்டா சொல்லும் போதுங்க, இப்போ ஆண்டனா வில் பி தேர் ஓகேங்களா. ஸோ ஆண்டனாக்குன்னு ஒரு ரெசிஸ்டன்ஸ் இருக்கும் ஓகேங்களா. ஸோ ஆண்டனாக்குன்னு ஒரு ரெசிஸ்டன்ஸ் இருக்கும். ஸோ இங்கே நீங்கள் வந்துட்டு ஆம்பிளிஃபையர் பிளாக் இது ஒரு டிவைஸ் ஓகேங்களா. ஸோ இப்போ ஆம்பிளிஃபையர் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஸோ ஒரு அவுட்புட்டில் வந்துட்டு ஒரு ரெசிஸ்டன்ஸ் வந்துட்டு நம்மளுக்கு கிடைக்கும் ஓகேங்களா. ஸோ இந்த ரெசிஸ்டன்ஸும் மேட்ச் ஆனா தான் ஸோ நம்மளுக்கு என்ன நடக்கும் அப்படின்னா ஸோ சிக்னல் டிரான்ஸ்மிஷன் வித்தவுட் எனி டிஸ்டார்ஷன் நம்மளுக்கு நடக்கும். இது ஜென்ரலாக நான் சொல்லிட்டு இருக்கேன் ஓகேங்களா. ஸோ நம்மளுக்கு இந்த ஜென்ரலாகவே வந்து பார்த்தீங்கன்னா அப்போ இந்த இம்பிடன்ஸ் மேட்சிங் எங்கெல்லாம் பார்ப்போம்னா அதாவது நம்மளுடைய டிரான்ஸ்மிஷன் லைன் ஓகேங்களா. ஸோ டிரான்ஸ்மிஷன் லைன்ல வந்து பார்த்தீங்கன்னா ஸோ அது நம்மளுக்கு ஃபைனலாக வந்துட்டு ஸோ ஃபைனலி வி ஹேவ் டு கனெக்ட் டு த லோடு ஓகேங்களா. ஸோ லோடுக்கு வந்து லோடுங்கிறது ஸோ நம்மளுக்கு ஆண்டனா அப்படிங்கிறத நம்மளுக்கு லோடு ஓகேங்களா. ஸோ அப்போ நம்ம வாட் எவர் த பிளாக் ஃபைனலி இட் ஹேஸ் டு கனெக்டட் டு த ஸோ நம்மளுக்கு ஆண்டனா. ஸோ இது ஜஸ்ட் ஒரு எக்ஸாம்பிளுக்காக நான் சொல்லிட்டு இருக்கேன். இந்த மாதிரி நம்மளுக்கு so many applications. பட் இங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா இம்பிடன்ஸ் மேட்சிங் பிட்வீன் ஒன் ஸ்டேஜ் டு அனதர் ஸ்டேஜ் ஓகேங்களா. ஸோ இது ஒரு ஸ்டேஜ் இது ஒரு ஸ்டேஜ். ஸோ டெஃபினட்டா வந்து பாத்தீங்கன்னா இங்கேயும் இம்பிடன்ஸ் மேட்சிங் அப்படிங்கிறது ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஓகேங்களா. ஏன்னா அப்பதான் வந்து பாத்தீங்கன்னா வித்தவுட் எனி டிஸ்டார்ஷன் ஓகேங்களா. ஸோ மேக்ஸிமம் நம்மளுக்கு சிக்னல் டிரான்ஸ்மிஷன் நடக்கும் ஓகேங்களா. ஸோ அப்போ வந்து பாத்தீங்கன்னா ஓகே. ஸோ நம்மளுக்கு சிக்னல் டிரான்ஸ்மிஷன் அப்படிங்கிறது அப்போ மோஸ்ட்லி வந்துட்டு இம்பிடன்ஸ் மேட்சிங் நம்மளுடைய மேக்ஸிமம் பவர் டிரான்ஸ்ஃபர் தியரம்லயே நம்ம சொல்லியிருப்போம் சோர்ஸ் லோடு ஓகேங்களா. ஸோ திஸ் இஸ் விஎஸ் அண்ட் திஸ் இஸ் ஆர்எஸ். ஸோ இது இங்க வந்து லோடு ஓகேங்களா. ஸோ இம்பிடன்ஸ் மேட்சிங் அப்படிங்கிறது என்னது? ஸோ இப்போ லோடுக்கும் சோர்ஸ் ரெசிஸ்டன்ஸும் நம்மளுக்கு சேமா இருக்கணும் நம்ம பார்த்துருக்கோம். அதாவது நம்மளுக்கு ரெசிஸ்டன்ஸ் இப்போ நான் இங்க சொல்லிட்டு இருந்தேன் இல்லைங்களா. இதுதான் நான் இங்க நம்ம எலக்ட்ரிக் சர்க்யூட்லயே நம்ம பார்ப்போம் ஓகேங்களா. ஸோ நம்மளுக்கு இங்க எப்படி நான் உங்களுக்கு ப்ராக்டிகலா நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணேன். ஸோ ஆண்டனாவோட ரெசிஸ்டன்ஸும் இங்க நம்மளுக்கு அவுட்புட்ல கனெக்ட் ஆகிற ரெசிஸ்டன்ஸும் மேட்ச் ஆனா மட்டும்தான் ஸோ நம்மளுக்கு மேக்ஸிமம் சிக்னல் டிரான்ஸ்மிஷன் நடக்கும் ஓகேங்களா. ஸோ மேக்ஸிமம் வித்தவுட் எனி டிஸ்டார்ஷன். ஸோ அதுதான் நம்ம மேக்ஸிமம் பவர் டிரான்ஸ்ஃபர் கான்செப்ட் ஆஃப் எலக்ட்ரிக் சர்க்யூட்லயே நம்ம பார்ப்போம். ரெசிஸ்டன்ஸ் மேட்ச் ஆனாதான் மேக்ஸிமம் பவர் டிரான்ஸ்மிஷன் ஃப்ரம் ஒன் ஸ்டேஜ் டு அனதர் ஸ்டேஜ் ஓகேங்களா. ஸோ இது எதுக்காகனா ரெடியூஸ் நாய்ஸ் அண்ட் டிஸ்டார்ஷனுக்காக நம்ம இம்பிடன்ஸ் மேட்சிங் கொடுக்குறோம். எஃபிஷியன்சி அதெல்லாமே கிடையாதுங்க. ஸோ ஆப்ஷன் 2 இஸ் கரெக்ட் ஓகேங்களா. ஸோ ஆப்ஷன் 2 இஸ் கரெக்ட். ஸோ இம்பிடன்ஸ் மேட்சிங் அப்படிங்கிறது சோர்ஸ் டு லோடா இருக்கலாம், இல்ல ஒன் ஸ்டேஜ் டு அனதர் ஸ்டேஜா இருக்கலாம், இல்ல வந்துட்டு நம்மளுக்கு அவுட்புட் டு நம்மளுக்கு ஒரு ஆண்டனாவா இருக்கலாம். இந்த மாதிரி எந்த பர்டிகுலர் பிளேஸ்லயுமே இம்பிடன்ஸ் மேட்சிங் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். எதுக்காகனா மேக்ஸிமம் பவர் டிரான்ஸ்ஃபர். மேக்ஸிமம் பவர் டிரான்ஸ்ஃபர் கொடுத்துருப்பாங்க. சில ஸ்டேட்மெண்ட் வந்து பாத்தீங்கன்னா the maximum power can be utilized. மேக்ஸிமம் பவர் டிரான்ஸ்ஃபர் அப்படிங்கிறது என்னன்னா மேக்ஸிமம் பவர் வந்து பாத்தீங்கன்னா டிரான்ஸ்ஃபர் அப்படின்னா சிக்னல் டிஸ்டார்ஷன் நம்மளுக்கு இருக்காது ஓகேங்களா. இதனாலதான் நம்மளுக்கு இந்த ரெடியூஸ்டு டிஸ்டார்ஷன் ஓகேங்களா. ஸோ பட் டைரக்டா வந்து அது இந்த ஆப்ஷன் இல்லைன்னா நீங்க நாய்ஸ் அண்ட் டிஸ்டார்ஷன் நாய்ஸ் கண்டிப்பா வராது ஓகேங்களா. ஸோ டிஸ்டார்ஷன் ரெடியூஸ் பண்றதுக்கு ஆல்ரெடி டிஸ்டார்ஷன் இருந்தா தானே நீங்க ரெடியூஸ் பண்ணுவீங்க ஓகேங்களா. ஸோ அப்போ நம்மளுக்கு பெட்டர் ஆப்ஷன் வந்து பாத்தீங்கன்னா ஆப்ஷன் 2. ஸோ நெக்ஸ்ட்ங்க So mid-band gain, so amplifier lower cutoff frequency, find the gain of the amplifier at a frequency of 20 Hz. So இதுக்கு ஆப்ஷன் நீங்க சொல்லுங்க பார்க்கலாம். Very good question. So kindly tell me the answer. So option A, so option B, so option C, option D. So mid-band gain of an amplifier is given, lower cutoff frequency is given. So find the gain of the amplifier at a frequency of 20 Hz. So frequency response, okay, so frequency response of an amplifier. So இதான் வந்து பாத்தீங்கன்னா standard frequency response. So this is a frequency, this is a voltage gain. See mid band அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா எப்பவுமே இதுதான் நம்மளுக்கு mid band. ஓகேங்களா. so frequency of mid band. So எப்பவுமே mid band gain அப்படிங்கிறது நம்மளுக்கு கான்ஸ்டன்ட்டா இருக்கும். so 100. அதே மாதிரி lower cutoffங்கிறது இதுதான் நம்மளுக்கு lower cutoff, இது upper cutoff. so lower cutoff அப்படிங்கிறது 1 kHz. ஓகேங்களா. ஸோ அப்பர் கட் ஆஃப் பத்தி ஹையர் கட் ஆஃப் அப்பர் கட் ஆஃப் வாட் எவர் இட் இஸ் அதை பத்தி எதுவும் கொடுக்கல. ஸோ இப்போ வந்து பாத்தீங்கன்னா இது வந்து மிட் பேண்ட் ஓகேங்களா. ஸோ மிட் பேண்ட் கெயின், சாரி மிட் பேண்ட் கெயின் இல்லை, மிட் பேண்ட் ஃப்ரீக்வன்சி. ஸோ மிட் பேண்டுடைய ஃப்ரீக்வன்சி ரேஞ்ச் வந்து FL to FH ஓகேங்களா. ஸோ அவங்க எங்க இப்போ கெயின் எங்க கேட்குறாங்கன்னா அட் ஃப்ரீக்வன்சி ஆஃப் 20 Hz ஓகேங்களா. ஸோ தே ஆர் ஆஸ்கிங் த ஃப்ரீக்வன்சி அட் 20 Hz.
பட் 20 அப்ப இதை வந்து நம்மளுக்கு இங்க என்ன தெரிஞ்சிருக்கணும் அப்படின்னா ஓகேங்களா, இந்த வேவ் ஃபார்ம் வந்து நம்மளுக்கு ஒரு லீனியரா இருக்கணும் அப்படின்னு தெரிஞ்சிருக்கும். திஸ் இஸ் அ லீனியர் வேவ் ஃபார்ம். இது வந்து நம்மளுக்கு லீனியர். அப்போ எஃப்எல் அட் 1000 கிலோஹெர்ட்ஸ்ல 100 அப்படின்னா 20ல எவ்வளோன்னு கேட்குறாங்க. ஓகேங்களா, ஸோ அப்போ வந்து பார்த்தீங்கன்னா 1000 ஹெர்ட்ஸ்ல ஸோ நம்மளுக்கு கெயின் வந்து பார்த்தீங்கன்னா ஸோ நம்மளுக்கு 100 அப்படின்னா ஓகேங்களா, ஸோ அப்போ நம்மளுக்கு வந்துட்டு ஸோ டிவைடட் பை 100 ஓகேங்களா, ஸோ டிவைடட் பை 100 அப்படின்னா ஸோ 10 ஹெர்ட்ஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா ஸோ நம்மளுக்கு 1 ஓகேங்களா. ஸோ 10 ஹெர்ட்ஸ்ல எவ்வளோ இருக்கும், ஸோ கெயின் வந்துட்டு 1. அப்போ 20 ஹெர்ட்ஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா ஸோ மல்டிப்ளை பை 2 ஸோ 2. ஏன்னா இது லீனியரா என்ன ஆகிட்டே இருக்கும் அப்படின்னா ஸோ நம்மளுக்கு இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கும். ஓகேங்களா, ஸோ அப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஸோ ஏ இஸ் கரெக்ட். ஓகேங்களா, ஸோ இந்த மாதிரி தான் நம்ம ஆன்சர் பண்ணணும். ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின். ஓகேங்க, ஸோ இது எல்லாமே நம்மளுக்கு ஸோ ரிகார்டிங் ஃப்ரீக்வன்சி ரெஸ்பான்ஸ் அண்ட் மல்டி ஸ்டேஜ் வந்து பார்த்தீங்கன்னா ஸோ நம்மளுக்கு இதெல்லாமே ஃப்ரீக்வன்சி ரிலேட்டடாக கொஸ்டின்ஸ் கேட்பாங்க. ஓகேங்களா, ஸோ நம்மளுக்கு பேண்ட் வித், அப்பர் கட் ஆஃப் ஃப்ரீக்வன்சி, லோயர் கட் ஆஃப் ஃப்ரீக்வன்சி. ஓகேங்களா, ஸோ அதுக்கு அதே மாதிரி மல்டி ஸ்டேஜில் மெயினாக வந்துட்டு இந்த கேஸ்கேடிங். ஓகேங்களா, ஸோ அந்த கேஸ்கேடிங்னால என்ன அட்வான்டேஜ்ங்கிற மாதிரி கொஸ்டின்ஸ் கேட்கலாம். ஓகேங்களா, ஸோ அதெல்லாமே ரொம்ப இம்பார்ட்டன்ட் கான்செப்ட். ஸோ அதெல்லாமே ரிவைஸ் பண்ணிக்கங்க. ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஸோ செகண்ட் பார்ட். ஓகேங்களா, ஸோ அப்ளிகேஷன். ஓகேங்களா, ஸோ நம்மளுக்கு வந்துட்டு ஆப்ரேஷன் ஆம்பிளிஃபையர், ஃபீட்பேக், பவர் ஆம்பிளிஃபையர், மிஸ்லினியஸ் இதெல்லாமே நம்மளுக்கு சாப்டர் 5 to 9. ஸோ நம்மளுக்கு அனலாக் சர்க்யூட்ஸ் உடைய செகண்ட் பார்ட்டை நம்ம பார்க்கலாம். ஓகேங்களா, ஸோ இது வரைக்கும் மல்டி ஸ்டேஜ் வரைக்கும் ஃபர்ஸ்ட் பார்ட் ஆஃப் அவர் அனலாக் சர்க்யூட்ஸ். ஸோ ஆப்ரேஷன் ஆம்பிளிஃபையர் வந்து செகண்ட் பார்ட். ஸோ ஆப்ரேஷன் ஆம்பிளிஃபையர் உடைய ஸோ இம்பார்ட்டன்ட் கேரக்டரிஸ்டிக்ஸ் ஸோ ரிப்பீட்டடாக கேட்குற டாபிக். ஓகேங்களா, ஸோ ஃப்ரம் த கேரக்டரிஸ்டிக்ஸ் ஸோ இன்புட் இம்பிடன்ஸ், அவுட்புட் இம்பிடன்ஸ், டிஃபரன்ஷியல் கெயின், காமன் மோட் கெயின், சிஎம்ஆர்ஆர், ஓகேங்களா, ஸ்லூ ரேட் அண்ட் பேண்ட்வித். ஸோ இதோட ஐடியல் அப்படின்னா இதர் 0 ஆர் இன்ஃபைனைட் அப்படிங்கிறது பேஸ் பண்ணி நம்மளுக்கு ஆப்ஷன்ஸ்ல கொடுத்துருப்பாங்க. அண்ட் ப்ராக்டிக்கல் அப்படின்னு கேட்டாங்கன்னா ஸோ இட் இஸ் வெதர் இட் இஸ் லோ ஆர் ஹை அப்படிங்கிறது. ஓகேங்களா, ஸோ வெரி வெரி இம்பார்ட்டன்ட் இந்த கேரக்டரிஸ்டிக்ஸ் வந்து நம்மளுக்கு ஸோ தெரிஞ்சிருக்கணும். ஓகேங்களா, ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஸோ டைப்ஸுங்க. ஸோ சாப்டர் 5ல வந்து பார்த்தீங்கன்னா ஸோ டைப்ஸ் ஆஃப் ஆப் ஆம்ப். ஓகேங்களா, ஸோ நம்மளுக்கு ஓப்பன் லூப் மோட் அண்ட் க்ளோஸ் லூப் மோட். க்ளோஸ் லூப்ல வந்து பார்த்தீங்கன்னா ஸோ வித் ஃபீட்பேக். க்ளோஸ் லூப்னாலே வந்து பார்த்தீங்கன்னா ஸோ வித் ஃபீட்பேக். ஓகேங்களா, ஸோ வித் ஃபீட்பேக். ஸோ ஃபீட்பேக்ல வந்துட்டு ஸோ பாசிட்டிவ் ஃபீட்பேக் அண்ட் நெகட்டிவ் ஃபீட்பேக். ஓகேங்களா, ஸோ பாசிட்டிவ் ஃபீட்பேக் வந்து பார்த்தீங்கன்னா ஸோ மோஸ்ட்லி ஸோ நம்ம எங்கே டிஸ்கஸ் பண்ணுவோம்னா ஸ்கிமெட்ரிக்கல் கான்செப்ட்ல டிஸ்கஸ் பண்ணுவோம். ஸோ நெகட்டிவ் ஃபீட்பேக் அப்படிங்கும்போது ஸோ வி ஹேவ் அ நான் இன்வெர்ட்டிங் ஆப் ஆம்ப் அண்ட் இன்வெர்ட்டிங் ஆப் ஆம்ப் அண்ட் டிஃபரன்ஸ். ஓகேங்களா, ஓகே. ஸோ இது நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஆப் ஆம்ப் ஆல்ரெடி நான் சொன்ன மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா 8 பின் ஐசி. ஸோ அந்த 8 பின் என்னென்னு சொல்லி நான் இங்கே மென்ஷன் பண்ணியிருக்கேன். ஓகேங்களா, ஸோ பின் நம்பர் 1 வந்து பார்த்தீங்கன்னா ஸோ ஆஃப்செட் நல். ஸோ 2 வந்துட்டு இன்வெர்ட்டிங் இன்புட், 3 வந்து நான் இன்வெர்ட்டிங் இன்புட், 4 வந்துட்டு நெகட்டிவ் சப்ளை, ஸோ 7 பாசிட்டிவ் சப்ளை, 6 வந்துட்டு அவுட்புட் அண்ட் 5 வந்துட்டு ஆஃப்செட் நல் அண்ட் 8 வந்துட்டு நாட் கனெக்டட். ஓகேங்களா, ஸோ 158 பின்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இன்டர்னல் ஆப்ரேஷனுக்காக யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ மெயினாக வந்துட்டு நம்மளுக்கு சிம்பாலிக் ரெப்ரஸன்டேஷன் தான் நம்மளுக்கு இம்பார்ட்டன்ட். ஓகேங்களா, ஸோ நம்மளுக்கு ஸோ 2 3 4 7 6 7. ஓகேங்களா, ஸோ இதுதான் நம்மளுக்கு சிம்பிள் ஆஃப் ஆப் ஆம்ப். ஸோ இது மெயினாக வந்து பார்த்தீங்கன்னா ஸோ டைப்ஸ் இந்த மாதிரி இம்பார்ட்டன்ட் சம்மரியா நீங்க அதோடைய பேராமீட்டர்ஸ் பத்தி ஆகட்டும். ஓகேங்களா, ஸோ நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஸோ கேரக்டரிஸ்டிக்ஸ், அப்ளிகேஷன், ஸோ டிஃப்ரெண்ட் அப்ளிகேஷன்ஸ் லைக் ஸ்டாண்டர்ட் சர்க்யூட்ஸ். ஓகேங்களா, ஸோ இப்போ நம்மளுக்கு லாகரிதமிக் ஆம்பிளிஃபையர், ஆன்டி லாக், அதே மாதிரி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இன்டகிரேட்டர், டிஃபரன்ஷியேட்டர். ஸோ அதே மாதிரி ஆப்ரேஷன் ஆம்பிளிஃபையர்ல ஃபில்டர் எப்படி வந்துட்டு ஐடென்டிஃபை பண்றதுங்கிறதையும் நம்ம டிஸ்கஸ் பண்ணியிருப்போம். அவுட்புட் வெர்சஸ் இன்புட் வித் ரெஸ்பெக்ட் டு ஃப்ரீக்வன்சி. ஸோ ஃப்ரீக்வன்சி நீங்க வேரி பண்ண ஸோ நம்மளுக்கு வந்துட்டு அது என்ன டைப் ஆஃப் ஃபில்டருங்கிறது நம்ம ஈஸியாக ஐடென்டிஃபை பண்ணலாம். ஓகேங்களா, ஸோ ஓகே எனிஹோ ஸோ ஆப்ரேஷன் ஆம்பிளிஃபையர் ஒன் ஆஃப் த இம்பார்ட்டன்ட் டாபிக் இன் அனலாக் சர்க்யூட்ஸ். ஓகேங்களா, ஸோ அது ரிலேட்டடான கொஸ்டின்ஸ் நம்ம பார்க்கலாம். For a differential amplifier, so consider the following parameters and CMRR calculate பண்ண சொல்லியிருக்காங்க. So calculate பண்ணி சொல்லுங்க பார்க்கலாம். So option B is correct. So நம்மளுக்கு வந்து பாத்தீங்கன்னா so formula very very easy question. So CMRR அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா so differential gain by common mode gain. ஓகேங்களா, so differential gain அப்படிங்கிறது so differential voltage by so common mode voltage. So common mode gain அப்படிங்கிறது so differential output voltage by differential input voltage. So common modeங்கிறது so நம்மளுக்கு வந்து பாத்தீங்கன்னா common mode output by common mode input. ஓகேங்களா, so output so
So between these two and between these two, so common mode gain அப்படிங்கிறதுங்க. So இப்போ 12 milli by so 1 milli, அப்போ 12, so gain is 12. So common mode gain அதாவது differential, sorry. So this is common mode gain. So differential அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா so output 8 by 1 milli, அப்போ 8000. அப்போ CMRR அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா so differential by common mode. So 8000 by 12. So 666.7 is the answer. So next one. So direct formula, okay, so இது already நம்ம discuss பண்ணிருக்கோம். Okay, so CMRR உடைய in terms of ADVDs everything. Okay, yes, what is the answer? So direct formula, so option A is correct. Okay, so prepare பண்ணுங்க. Okay, so yes, A. So next one. So which one of the following is not correct regarding the ideal? இப்போதான் நம்ம பார்த்துட்டு இருந்தோம் இல்லைங்களா? So ideal op-ampக்கும் ப்ராக்டிக்கலுக்கு வந்துட்டு ஸோ கேரக்டரிஸ்டிக்ஸ் பேஸ் பண்ணியான ஒரு கொஷின். ஓகேங்களா? ஸோ நான் உங்களுக்கு ஃபர்ஸ்ட்டாக நான் சொல்லியிருப்பேன் இந்த பர்டிகுலர் பேஜில். ஓகேங்களா? ஸோ ரிப்பீட்டடாக கேட்குற ஒரு கொஷின். எஸ், ஆப்ஷன் பி. ஸோ இன்ஃபைனைட் இன்புட். ஸோ நம்மளுக்கு வந்து ஐடியல் வந்து பார்த்தீங்கன்னா ஸோ பி. So not correct கேக்குறாங்க. So they are asking not correct. So open loop voltage infinite தாங்க. See actually என்னன்னா நான் இப்பதான் உங்களுக்கு சொல்லியிருப்பேன். See நம்மளுக்கு ஐடியல் அப்படின்னா either 0 or infinite வரணுங்க. ஓகேங்களா? So low அதுனா practical. அப்ப அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா not correct. ஓகேங்களா? So ஐடியல்ல not correct வந்துட்டு low. ஓகேங்களா? ஸோ அவுட்புட் இன்ஃபைனைட் அவுட்புட் ரெசிஸ்டன்ஸ் அப்படின்னா கரெக்ட், லோன்னு கொடுத்துருக்காங்க. அப்போ ஆப்ஷன் சி தான் நம்மளுக்கு கரெக்ட். ஸோ ரிமைனிங் எல்லாமே நம்மளுக்கு பேண்ட்வித் இன்ஃபைனைட். ஓகேங்களா? ஸோ பேண்ட்வித் இன்ஃபைனைட். ஓப்பன் லூப் அதாவது ஓப்பன் லூப் வோல்டேஜுமே நம்மளுக்கு இன்ஃபைனைட் தான் ப்ராக்டிக்கல், சாரி ஐடியல் கேஸில். ஓகேங்களா? ஸோ நம்மளுக்கு ஸோ இன்புட் இம்பிடன்ஸுமே நம்மளுக்கு ஸோ இன்ஃபைனைட். ஓகேங்களா? ஸோ இதெல்லாமே நம்மளுக்கு கேரக்டரிஸ்டிக்ஸ் ஆஃப் ஆப்-ஆம்ப். ஓகேங்களா? ஸோ லோ இதே வந்துட்டு Z0 அப்படிங்கிறது 0 அப்படின்னு கொடுத்துருந்தாங்கன்னா கரெக்ட், பட் Z0 வந்துட்டு லோன்னு கொடுத்துருக்காங்க. அப்போ ஆப்ஷன் சி இஸ் கரெக்ட். ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட், which one of the following provides a parameter specifying the maximum rate of change in the output voltage when driven by a large step input signal? ஓகேங்களா? ஸோ 20 ஸ்டாண்டர்ட் definition for slew rate. ஓகேங்களா? ஸோ slew rate. ஸோ CMRR slew rate அப்படிங்கிறது ரிப்பீட்டடாக கேட்குற ஒரு கொஷின் in the operational amplifier topic. ஓகேங்களா? ஸோ அது ரிப்பீட்டடாக ஸோ எல்லா எக்ஸாம்ஸ்லையுமே கேட்கலாம். ஸோ ஸ்லூ ரேட் பேஸ் பண்ணி ப்ராப்ளம்ஸ் கூட கேட்பாங்க. ஓகேங்களா? ஸோ மேக்ஸிமம் ரேட் ஆஃப் சேஞ்ச் ஆஃப் அவுட்புட் வோல்டேஜ் வித் ரெஸ்பெக்ட் டு டைம். ஓகேங்களா? ஸோ வித் ரெஸ்பெக்ட் டு ஸோ டைம். எஸ். ஸோ ஃபார் an op-amp having a slew rate of 2 volt per microsecond, so what is the maximum closed loop voltage gain that can be used when the input signal varies by so 0.5 volt in 10 microsecond? இப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னா, ஸோ உங்களுக்கு சில ப்ராப்ளம்ஸ் எல்லாத்துக்குமே வந்துட்டு நான் ஸோ ஆன்சர்ஸ் எதுவுமே நான் சொல்லிங்க. இது வந்துட்டு இந்த ஸ்லைடு உங்களுக்கு நான் உங்களுக்கு ஷேர் பண்ணும்போது ஸோ இதுக்கான ஆன்சர்ஸ் நீங்கள் வந்துட்டு ஒர்க் அவுட் பண்ணிட்டு ஸோ அதான ஆன்சர்ஸ் வந்துட்டு நீங்கள் ஷேர் பண்ணுங்க. ஓகேங்களா? ஸோ நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, ஸோ நம்ம உங்களுக்கு நம்ம நெக்ஸ்ட் செஷன்லையும் கூட டிஸ்கஸ் பண்ணலாம். ஸோ டோன்ட் வாண்ட் டு சில ஸ்டூடெண்ட்ஸ் ஏன்னா மேபி இது நீங்கள் 1 செகண்ட் ரிவைஸ் ரீகால் பண்ணணும், இல்லை சில பேர் வந்துட்டு ஸோ 1 minute ஆன்சர் பண்ணுறீங்க, சில பேர் வந்துட்டு டேக் சம் டைம். ஓகேங்களா? ஸோ அதனால வந்து பார்த்தீங்கன்னா ஸோ வரக்கூடிய ஒரு 21 to 50 இருக்கக்கூடிய ப்ராப்ளம்ஸ் மட்டும் நான் என்ன பண்ணிடுறேன்னா லெஃப்ட் இட் அஸ் அன் எக்ஸசைஸ். ஸோ அது நீங்கள் டைம் எடுத்து என்ன பண்ணுங்கன்னா அதை ஒர்க் அவுட் பண்ணிட்டு, ஓகேங்களா? ஸோ அது நீங்கள் வெதர் இட் இஸ் அ டீடைல்ட் ஆன்சர் ஆர் நீங்கள் ரஃபாவோ இல்லை வந்துட்டு அதோட ஆன்சர் கீவோ வந்துட்டு ஸோ கொஸ்டின் நம்பர் அண்ட் ஆப்ஷன் மட்டும் ஒரு ஷீட்ல வித் சொல்யூஷனோட இஃப் டைம் பர்மிட்ஸ்னா சொல்யூஷன் எழுதுங்க. அப்படிங்கன்னா அட்லீஸ்ட் கீ மட்டுமாவது ஸோ சென்ட் பண்ணுங்க. ஸோ நம்ம நெக்ஸ்ட் செஷன்ல நம்ம அதை வெரிஃபை பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஓகே. So take it as a so homework. ஓகேங்களா? ஸோ நீங்கள் ஒர்க் அவுட் பண்ணுங்க. ஓகேங்களா? ஸோ ஸ்டெப் பை ஸ்டெப்பாக இன்கேஸ் ஸோ உங்களுக்கு அது தெரியலன்னா நம்ம நெக்ஸ்ட் செஷனில் ஆன்சர் பண்ணலாம். ஸோ டைரக்ட் கொஸ்டின் மட்டும் இப்போ நம்ம ஆன்சர் பண்ணலாம். ஓகேங்களா? ஸோ ப்ராப்ளம்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஸோ நீங்கள் ஹோம்ஒர்க்காக வந்துட்டு ஸோ அது டேக் யுவர் ஓன் டைம் அண்ட் சால்வ் திஸ். ஓகேங்களா? ஸோ ஜீரோ கிராசிங் டிடெக்டர். ஓகேங்களா? ஸோ கன்வெர்ட்ஸ் ஸோ எஸ் இதுக்கான ஆன்சர் சொல்லுங்க பார்க்கலாம். An op-amp based zero crossing detector converts sinusoidal waveform into square waveform. Yes, very good. So square wave, direct question. So next one.
தியரி கொஸ்டின் நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம் ஓகேங்களா. ஸோ ப்ராப்ளம்ஸ் மட்டும் நீங்க எஸ் இது ஒரு ஸ்டாண்டர்ட் சர்க்யூட்டுங்க, செகண்ட் ஆர்டர் லோ பாஸ் ஃபில்டர் ஓகேங்களா. ஸோ இது வந்து நீங்க ரெசிஸ்டர் கெப்பாசிட்டர் இந்த ஃபார்மேட்ல வந்துட்டு 1 கொடுத்துருந்தாங்கன்னா அது ஃபர்ஸ்ட் ஆர்டர். ஸோ இது வந்து 2 கொடுத்துருந்தாங்க அப்படின்னா இது வந்து நம்மளுக்கு செகண்ட் ஆர்டர் ஓகேங்களா. ஸோ இது நம்மளுக்கு ஃபில்டர்ல வந்துட்டு எப்படி கால்குலேட் பண்றதுங்கிறது தெரியும், லோ பாஸா ஹை பாஸாங்கிறது. பட் சில சர்க்யூட் வந்துட்டு இதெல்லாம் நீங்க ஒர்க் அவுட் பண்ணி கால்குலேட் பண்ண முடியாது. டிஃபால்ட்டா இதுக்கான இந்த சர்க்யூட் என்னங்கிறது நம்மளுக்கு டிஃபால்ட்டா தெரிஞ்சிருக்கும் ஓகேங்களா. கண்டிப்பா இதை பார்க்குற அரேஞ்ச்மெண்ட்ல இது வந்து மல்டி வைப்ரேட்டர் கிடையாது ஓகேங்களா. ஸோ மேபி வந்து பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஆர்டரும் கிடையாது. சரி நீங்க எப்படி இது மல்டி வைப்ரேட்டர் கிடையாது, ஃபர்ஸ்ட் ஆர்டர். ஏன் ஃபர்ஸ்ட் ஆர்டர் கிடையாதுன்னா 2 கெப்பாசிட்டர் இருக்கு ஓகேங்களா. ஸோ 2 கெப்பாசிட்டர்னா 2 மெமரி எலமெண்ட் ஆர்டர் ஆஃப் தி ஸோ ஆர்டர் டிபெண்ட்ஸ் அப்பான் தி நம்பர் ஆஃப் மெமரி எலமெண்ட் அப்படின்னு கண்ட்ரோல் சிஸ்டம்ல நீங்க படிச்சிருப்பீங்க. ஸோ ஓகேங்களா. ஸோ ஆர்டர் அப்போ செகண்ட் ஆர்டர் 2 செகண்ட் ஆர்டர் தான் கரெக்டா. பட் 2 or 3 ஸோ நம்ம வந்துட்டு ஐடென்டிஃபை பண்ணணும் ஓகேங்களா. ஸோ அப்போ மோஸ்ட்லி இந்த ரெசிஸ்டர் கெப்பாசிட்டர் வந்துட்டு இங்க இப்படி கொடுத்துருந்தாங்க அப்படின்னா அது லோ பாஸ் ஃபில்டர் ஓகேங்களா. ஸோ இது நம்மளுக்கு ஸோ டைரக்டா இந்த மாதிரி ஒரு எதுக்குன்னா இப்போ இந்த மாதிரி ஒரு கொஸ்டின் கேட்டிருக்காங்க, இது ரிலேட்டடா எப்படி கேட்பாங்க. அப்போ வந்துட்டு ஹை பாஸ் ஃபில்டர்னா செகண்ட் ஆர்டர்ல அதுக்கு சர்க்யூட் எப்படி இருக்கும் அதெல்லாமே நீங்க ஜஸ்ட் நோட் பண்ணிக்கோங்க ஓகேங்களா. ஸோ இன்கேஸ் அப்படி உங்களுக்கு சார் எங்க நோட் பண்ணுறது, ஜஸ்ட் நீங்க கூகுள்ல வந்துட்டு செகண்ட் ஆர்டர் ஸோ ஹை பாஸ் ஃபில்டருடைய பிளாக் டயக்ராம்ஸ் கொடுத்தாலே உங்களுக்கு கிடைக்கும். அது ஜஸ்ட் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. மேபி ஸோ நம்மளுக்கு அந்த மாதிரி கேட்டாங்கன்னா ஸோ எப்படி ஆன்சர் பண்றது அப்படிங்கிறது ஓகேங்களா. ஸோ நெக்ஸ்ட் எஸ் வாட் இஸ் த ஆன்சர் ஃபார் திஸ் கொஸ்டின் நம்பர் 24? சம்மிங் இன்டகிரேட்டர். எஸ் சம்மிங் இன்டகிரேட்டர். ஸோ இந்த மாதிரி கொடுத்துருந்தாங்கன்னா அது பேர் சம்மிங் ஓகேங்களா. ஸோ கெப்பாசிட்டர் வந்துட்டு ஃபீட்பேக்ல இருந்ததுன்னா அது இன்டகிரேட்டிங். இதே கெப்பாசிட்டர் வந்து பாத்தீங்கன்னா ஸோ நம்மளுக்கு ஆப் ஆம்ப். ஸோ இங்கே கொடுத்துருந்தாங்க கெப்பாசிட்டர் அப்படின்னா ஸோ அது வந்து டிஃபரன்ஷியேட்டர் ஓகேங்களா. ஸோ லாக் ஆன்டி லாக் அப்படின்னா கண்டிப்பா டயோடோட இன்வால்மெண்ட் இருக்கும் ஓகேங்களா. ஸோ டயோட் வித் டயோட்னா தான் அது நம்மளுக்கு லாக் ஆன்டி லாக் ஓகேங்களா. ஸோ அப்போ இது நம்மளுக்கு கெப்பாசிட்டர் இங்கிறதுனா இது நம்மளுக்கு வந்துட்டு ஸோ டிஃபரன்ஷியேட்டர். இது நம்மளுக்கு சம்மிங் இன்டகிரேட்டர். ஸோ சம்மிங் அப்படிங்கிறது சம்மர், அதாவது நம்பர் ஆஃப் இன்புட் வோல்டேஜஸ் ஆட் பண்றது வந்து பாத்தீங்கன்னா ஸோ அப்போ என்னன்னா பாருங்க இன்டகிரேட்டர் என்னன்னா அப்போ V1 இன்டகிரேட் பண்ணி V2 இன்டகிரேட் பண்ணி V3 எல்லா இன்புட் அதாவது 3 இன்புட்டை வந்துட்டு இன்டகிரேட் பண்ணி நம்மளுக்கு அவுட்புட்ல கிடைக்கும் ஓகேங்களா. ஸோ நெக்ஸ்ட் ஸோ வாட்ஸ் ஆன்சர் ஸ்கொயர் வேவ். சரி ஆல்ரெடி நமக்கு ஜீரோ கிராசிங் டிடெக்டர் இப்போதான் நம்ம பார்த்தோம் ஓகேங்களா. ஸோ ஜீரோ கிராசிங் கம்பேரேட்டர் தாங்க இது. ஜஸ்ட் வந்துட்டு கம்பேரேட்டர் இது எல்லாமே நம்மளுக்கு வந்து பாத்தீங்கன்னா கம்பேரேட்டர் ஓப்பன் லூப் கம்பேரேட்டர் ஓகேங்களா. ஸோ கம்பேரேட்டர் ஆர் ஜீரோ கிராசிங் டிடெக்டர் ஓகேங்களா. இது எல்லாமே ஓப்பன் லூப் ஃபீட்பேக், அதாவது ஆப் ஆம்ப் வித்தவுட் ஃபீட்பேக் ஓகேங்களா. ஸோ ஆப் ஆம்ப் வித்தவுட் ஃபீட்பேக் ஓப்பன் லூப். ஸோ அப்போ வந்து பாத்தீங்கன்னா ஸோ இன்புட் வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரி நீங்க சைன் வேவ் கொடுக்குறீங்கன்னா அப்போ ரெஃபரன்ஸ் வந்து பாத்தீங்கன்னா 0. ஸோ கம்பேரேட்டர் ஏன் கம்பேரேட்டர் இதோட ரெஃபரன்ஸ் வந்து 0 வோல்ட். 0க்கு கிரேட்டரா இன்புட் கொடுத்தீங்கன்னா ஓகேங்களா. ஸோ 0க்கு கிரேட்டரா இன்புட் கொடுத்தீங்கன்னா ஸோ இது வந்து நம்மளுக்கு மேபி ஒரு 10 வோல்ட் ஒரு 20 வோல்ட் எடுத்துக்கலாம் ஓகேங்களா. ஸோ இப்போ இதோட அவுட்புட் வந்து எப்படி இருக்கும் அப்படின்னா இது ரெஃபரன்ஸ் வந்துட்டு 0 வோல்ட். 0வோட கிரேட்டரா நீங்க இன்புட் கொடுத்தீங்கன்னா ஸோ அது வந்து பிளஸ் Vset ஓகேங்களா. ஸோ பிளஸ் VCC. ஸோ இதே வந்துட்டு 0வோட லெஸ்ஸரா கொடுத்தீங்கன்னா மைனஸ் VCC ஓகேங்களா. ஸோ இது அப்போ வந்து மைனஸ் VCC. ஸோ எக்ஸ்ட்ரா பிளஸ் Vset. ஸோ எப்பவுமே கம்பேரேட்டருடைய அவுட்புட் எப்படி இருக்கும்னா ஸோ பிளஸ் ஆர் மைனஸ் Vset. ஸோ பிளஸ் ஆர் மைனஸ் Vset. ஸோ Vset ஆர் VCC இங்கே வந்து VCCன்னு கொடுத்துருக்காங்க மைனஸ் VCC ஓகேங்களா. அப்போ இந்த மாதிரி நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அவுட்புட்ல இந்த மாதிரி தான் நம்மளுக்கு வேவ் ஃபார்ம் கிடைக்கும் ஓகேங்களா. ஸோ இங்கே வந்து கிரவுண்டுங்கிறனால வித் ரெஸ்பெக்ட் டு இன்புட் வந்து கம்பேரிங் ஆல்வேஸ் கம்பேர் வித் 0 வோல்ட். ஸோ கிரேட்டர் தென் 0 வோல்ட் அப்படின்னா ஸோ நம்மளுக்கு பிளஸ் VCC அண்ட் மைனஸ் VCC ஆல்டர்னேட்டிங். ஸோ எனிகோ ஸோ ஆன்சர் ஃபார் திஸ் கொஸ்டின் இஸ் ஸோ ஸ்கொயர் வேவ் ஓகேங்களா. ஸோ நெக்ஸ்ட் So இது ஒரு ப்ராப்ளம் ஓகேங்களா. ஸோ கைண்ட்லி டேக் இட் அஸ் அ ஹோம்ஒர்க் அண்ட் சால்வ் திஸ் ஓகேங்களா. ஸோ டெஃபினட்டா ஐ எம் எக்ஸ்பெக்டிங் எவ்ரி ஒன் டு ஆன்சர் அண்ட் சென்ட் தி ஸோ சொல்யூஷன் அலாங் வித் தி கரெக்ட் ஆப்ஷன் ஓகேங்களா. ஸோ R1 RF கொடுத்துருக்காங்க, V1 கொடுத்துருக்காங்க. ஸோ சால்வ் பண்ணுங்க. ஸோ நெகட்டிவ் ஃபீட்பேக் ஓகேங்களா. ஸோ விர்ச்சுவல் கிரவுண்ட் கான்செப்ட் இஸ் அப்ளிகபிள் அண்ட் ஃபைண்ட் தி ஆன்சர். ஸோ நெக்ஸ்ட் ஒன் எஸ். ஸோ டைரக்ட் கொஸ்டின் இப்போ தான் நம்ம பார்த்துட்டு இருந்தோம் இல்லைங்களா. ஆன்டி லாக் வெரி குட். ஸோ டயோட் இங்கே கனெக்ட் பண்ணியிருந்தாங்கன்னா ஆன்டி லாக் ஓகேங்களா. ஸோ இதே டயோட் வந்துட்டு ஃபீட்பேக். ஸோ டயோட் இன் ஃபீட்பேக் வந்து பார்த்தீங்கன்னா ஸோ டயோட் இன் ஃபீட்பேக் வந்து பார்த்தீங்கன்னா ஸோ 3 ஓகேங்களா. ஸோ இது நம்மளுக்கு ஆஸ் பர் த கிவன் சர்க்யூட் ஸோ ஆப்ஷன் இஸ் 4 இஸ் கரெக்ட் ஓகேங்களா. ஸோ நெக்ஸ்ட் ஒன் again characteristics of op amp input resistance and output resistance of ideal ஓகேங்களா. ஸோ இப்போ டைரக்டா வந்து பார்த்தீங்கன்னா ஸோ நம்மளுக்கு ஆன்சர் தெரியும். எஸ்
ஸோ இன்புட் வந்துட்டு இன்ஃபைனைட், அவுட்புட் வந்து 0. ஆப்ஷன் 3 இஸ் கரெக்ட். எஸ், வெரி குட். நெக்ஸ்ட் இது நீங்க ஸோ ஹோம் ஒர்க்கா நீங்க எடுத்துக்கங்க. ஸோ சால்வ் பண்ணுங்க. ஸோ நான் ஆன்சர் கொடுக்கல எதுக்காகனா, ஸோ நீங்கள் ட்ரை பண்ணிட்டு ஸோ ஆப்ஷன் வந்து நீங்கள் சொல்லுங்க. டெஃபினட்டாக நெக்ஸ்ட் செஷனில் நான் உங்களுக்கு அதை ஆன்சர் பண்ணுறேன். ஒன்லி ஃபார் ப்ராப்ளம்ஸ். ஸோ நெக்ஸ்ட்டுங்க இது சொல்லலாம். இது சிம்பிள் கொஸ்டின் தான். இது நீங்கள் பாருங்க, ஆன்சர் பண்ணுங்க. ஸோ சிம்பிள் கொஸ்டின் இங்கே நம்ம பார்த்துக்கலாம் ஆன்சர். எஸ், வாட் இஸ் ஆன்சர்? Inverting op amp with R1 RF is given, then voltage gain என்னன்னு கேக்குறாங்க. Yes. A. இப்போ நம்ம இதுதாங்க நம்ம மிஸ்டேக், கேர்லெஸ் மிஸ்டேக் பண்றது என்னன்னா, அவங்க என்ன சொல்லிட்டாங்கன்னா இன்வெர்ட்டிங் ஆப் ஆம்ப் வித் R1 அது வந்து ரீகான்ஃபிகர் பண்ணிருக்கோம் நான் இன்வெர்ட்டிங்கா, அப்போ வோல்டேஜ் கெயின் என்னன்னு கேக்குறாங்க. ஸோ அப்போ கம்ப்ளீட் ஸ்டேட்மெண்ட் நம்ம இப்போ என்ன படிப்போம் அப்படின்னா, இன்வெர்ட்டிங் R1 RF, அப்போ மைனஸ் RF by R1, ஓகேங்களா? ஸோ மைனஸ் RF by R1 இன்டூ ஸோ நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஸோ கெயின் அப்படிங்கிறது ஸோ நம்மளுக்கு ஸ்டாண்டர்டாக மைனஸ் RF by R1, ஓகேங்களா? ஸோ அப்போ 200/50, அப்போ வந்து 4 with phase inversion is not correct. ஸோ ரீகான்ஃபிகர்ட் as நான் இன்வெர்ட்டிங், அதே இன்வெர்ட்டிங்கை நான் இன்வெர்ட்டிங்கை ரீகான்ஃபிகர் பண்ணியிருக்காங்க. ஸோ ரீகான்ஃபிகர் பண்ணீங்கன்னா ஸோ ஏ அப்படிங்கிறது 1 + RF by R1, ஓகேங்களா? ஸோ இப்போ நான் இன்வெர்ட்டிங்க, இதாவது இன்வெர்ட்டிங்க நீங்க இப்போ கொஸ்டின் பாருங்க, இந்த மாதிரியான கொஸ்டின்ல தான் நம்ம என்ன பண்ணிடுவோம், மிஸ்டேக் பண்ணிடுவோம், ஓகேங்களா? ஸோ கேர்லெஸ் மிஸ்டேக்ங்கிறது இந்த மாதிரியான ஸ்டேட்மெண்ட் அவங்க கண்டிப்பா இந்த மாதிரி ஃப்ரேம் பண்ணுவாங்க, ஓகேங்களா? ஸோ நம்மளை கன்ஃபியூஸ் பண்றதுக்கு. ஸோ இப்போ ஆப்ஷன் வந்து பாத்தீங்கன்னா ஸோ இப்போ ஏ, அது ஃபர்ஸ்ட் ஆப்ஷனே கொடுத்துருக்காங்க பாருங்க. டெஃபினட்டா வந்து பாத்தீங்கன்னா ஸோ அது எல்லாருமே அதுதான் சூஸ் பண்ணுவோம். ஸோ தட் இஸ் நாட் கரெக்ட். ஸோ ஆன்சர் வந்து 5 வித்தவுட் ஃபேஸ் இன்வர்ஷன், ஓகேங்களா? ஸோ வித்தவுட் எனி, ஸோ ஃபேஸ் இன்வர்ஷன் அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா இந்த நெகட்டிவ் சைன் இல்லாம வருது, ஓகேங்களா? ஸோ ஆப்ஷன் பி இஸ் கரெக்ட். ஸோ கொஸ்டின் பாருங்க, இன்வெர்ட்டிங் ஆப் ஆம்ப் இஸ் ரீகான்ஃபிகர்ட் ஆஸ் நான் இன்வெர்ட்டிங், அதுவே இன்வெர்ட்டிங் சார் இன்வெர்ட்டிங் தானே கொடுத்துருக்காங்க, இப்படி வந்துட்டு வித்தவுட் ஃபேஸ் அதை ரீகான்ஃபிகர் பண்ணிட்டாங்க, அந்த பர்டிகுலர் பிளாக்கை வந்து பாத்தீங்கன்னா ஸோ ரீகான்ஃபிகர், ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட்டுங்க. So virtual short circuit between two terminals of op amp, very very important, repeated நம்ம பார்த்திருப்போம். virtual short circuit, so இது வந்து virtual ground concept அப்படி நம்ம சொல்றோம், ஓகேங்களா? so virtual ground concept. so op amp எங்க வந்து valid அப்படினா, so ஓகேங்களா? so நமக்கு op amp உடைய types சொல்லுங்க. 4 very good. so எங்க valid அப்படினா open, அதாவது types first தெரியணும். open loop, closed loop, ஓகேங்களா? ஸோ நம்மளுக்கு ஓப்பன் லூப், க்ளோஸ் லூப்ல வந்துட்டு ஸோ பாசிட்டிவ் ஃபீட்பேக், ஸோ நெகட்டிவ் ஃபீட்பேக். ஸோ நெகட்டிவ்ல வந்து 3 நம்ம பார்த்துருந்தோம், ஓகேங்களா? ஸோ நம்மளுக்கு இன்வெர்ட்டிங், ஸோ நான் இன்வெர்ட்டிங் அண்ட் டிஃபரன்ஸ், ஓகேங்களா? ஸோ இதுதான் ஆப் ஆம்ப் உடைய அது அந்த பர்டிகுலர் சம்மரி வந்து நான் உங்களுக்கு சொல்லியிருக்கே இருக்குங்க, ஓகேங்களா? ஸோ அதுக்காக தான் நான் இங்கே சொல்லியிருக்கேன், ஓகேங்களா? ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா ஸோ ஓகேங்களா? ஸோ ஓப்பன் லூப், க்ளோஸ் லூப், ஓகேங்களா? ஸோ நம்மளுக்கு ஓப்பன் க்ளோஸ் லூப்ல பாசிட்டிவ், நெகட்டிவ் அண்ட் நெகட்டிவ்ல நான் இன்வெர்ட்டிங், இன்வெர்ட்டிங், டிஃபரன்ஸ், ஓகேங்களா? See, negative feedback, closed loop negative feedback மட்டும் தான் நமக்கு வந்து பாத்தீங்கன்னா virtual ground conceptங்கிறது applicable. open loopக்கும் கிடையாது, closed loop positive feedbackக்கும் கிடையாது, ஓகேங்களா? so அப்ப வந்து பாத்தீங்கன்னா answer for this question is so option 4 is correct. Very good. so output voltage calculate பண்ணனும், ஓகேங்களா? so இதுக்கு வந்து பாத்தீங்கன்னா so நீங்க homework எடுத்து சால்வ் பண்ணுங்க. so இதெல்லாம் சிம்பிள் क्वेश्चन தான், பட் இருந்தாலும் ஒரு பிராக்டிஸ்க்காக ஸோ எக்ஸாமுக்கு நியர்பை வரும்போது ஸோ நீங்கள் இது ப்ராக்டிஸ் பண்ணீங்கன்னா உங்களுக்கு ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்கும், ஓகேங்க? ஸோ இதெல்லாமே நம்மளுக்கு ஆப் ஆம்ப் ரிலேட்டடாக, அப்போ ஆப் ஆம்ப் போது உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைச்சிருக்கும் எப்படி கொஸ்டின்ஸ் கேட்டிருக்காங்க, கேரக்டரிஸ்டிக்ஸ், ஓகேங்களா? ஸோ அதுக்கப்புறம் வந்துட்டு டைரெக்டாக ஒரு சர்க்யூட் கொடுத்துட்டு ஃபில்டர் ரிலேட்டடாக கேட்குறாங்க. ஸோ பேசிக் ஸ்டாண்டர்டு டயோடுடைய நேம் என்ன, ஓகேங்களா? அதாவது சாரி நாட் டயோட், ஸ்டாண்டர்ட் ஆப் ஆம்ப் சர்க்யூட்டுடைய நேம் என்ன, ஸோ அந்த மாதிரியான ஸோ டிஃப்ரெண்ட் இம்பார்ட்டன்ட் ஆஸ்பெக்ட்ஸையும் நீங்கள் பார்த்துங்க. ஸோ நெக்ஸ்ட் ஃபீட்பேக் போது ஸோ நெகட்டிவ் ஃபீட்பேக். ஸோ நெகட்டிவ் ஃபீட்பேக்கில் இந்த சம்மரி தாங்க ரொம்ப இம்பார்ட்டன்ட், ஓகேங்களா? ஸோ திஸ் இஸ் வாட் ஐ வாண்ட் டு இன்ஃபார்ம் இன் தி பிகினிங் ஆஃப் த செஷன், ஓகேங்களா? ஸோ சம்மரி, ஸோ சாம்பிளிங், மிக்சிங் சாம்பிளிங், ஸோ இன்புட் இம்பிடன்ஸ், அவுட்புட் இம்பிடன்ஸ், நேம் ஆஃப் திஸ், ஓகேங்களா? ஸோ கெயின் வித் நெகட்டிவ் ஃபீட்பேக் வந்து பார்த்தீங்கன்னா கெயின் டிக்ரீஸ் ஆகும், ஓகேங்களா? ஸோ நெகட்டிவ் ஃபீட்பேக் கொடுக்கும்போது கெயின் வந்துட்டு ஸோ அப்போ அதோடைய ஓவரால் கெயின் வந்து பாத்தீங்கன்னா ஸோ நம்மளுக்கு a/1 + a β. ஸோ வோல்டேஜ் சீரிஸ்
ஸோ நான் உங்களுக்கு சொல்லியிருப்பேன் சாம்பிளிங் மிக்சிங் என்ன, மிக்சிங் சாம்பிளிங் அது எப்படி கன்சிடர் பண்ணணும், ஓகேங்களா. ஸோ அதெல்லாமே நீங்கள் ஸோ கோ த்ரூ படிக்கிங்க. சரி, ஓகேங்க. ஸோ இதெல்லாமே நீங்கள் எகெயின் ஸோ ப்ராப்ளம்ஸ் வரும்போது டேக் இட் அஸ் அ ஹோம்ஒர்க் அண்ட் சால்வ் திஸ், ஓகேங்களா. ஸோ இது எல்லாமே வந்துட்டு ஸோ வோல்டேஜ் கெயின் வித்தவுட் ஃபீட்பேக் கொடுத்துருக்காங்க, ஃபீட்பேக் ஃபேக்டர் நம்ம பீட்டா வேல்யூ கொடுத்துருக்காங்க. ஸோ கால்குலேட் த இன்புட் ரெசிஸ்டன்ஸ் வித் ஃபீட்பேக் ஃபார் வோல்டேஜ் சீரிஸ், ஓகேங்களா. ஸோ எதுக்கு கால்குலேட் பண்ண வோல்டேஜ் சீரிஸ். ஸோ வேர் இன்புட் ரெசிஸ்டன்ஸ் வித்தவுட் ஃபீட்பேக் வந்துட்டு 10 கிலோ ஓம். ஸோ இந்த பர்டிகுலர் கொஸ்டினுமே இந்த சம்மரிலிருந்து நீங்கள் ஆன்சர் பண்ணலாம், ஓகேங்களா. ஸோ இதை நீங்கள் ஆன்சர் பண்ணுங்க. ஸோ கொஸ்டின் நம்பர் 33 ஆன்சர் என்னங்கிறது. ஸோ நெக்ஸ்ட்டுங்க ஸோ டிஸ்டார்ஷன். ஸோ டேக் இட் அஸ் அ ஸோ ஹோம்ஒர்க். ஸோ ப்ராப்ளம்ஸ் எல்லாமே வந்துட்டு ஸோ ஈஸியான கொஸ்டின் தான் இது எல்லாமே. நீங்கள் உங்களால் ஸோ மிஸ்செலினியஸ்லாம் நான் உங்களுக்கு அதை சொல்ல மாட்டேன், ஓகேங்களா. ஸோ இது எல்லாமே ரிப்பீட்டட் மாடல் அண்ட் உங்களால் சால்வ் பண்ண முடியும், ஓகேங்களா. ஸோ இது எல்லாமே டைரக்ட் ஃபார்முலா பேஸ்ட் கான்செப்ட், ஓகேங்களா. ஸோ கைண்ட்லி ட்ரை திஸ். ஸோ நெக்ஸ்ட்டுங்க common emitter amplifier the unbypassed emitter resistance provide. Unbypassed emitter resistance provides. Yes. In a type of feedback. இது repeated model, ஓகேங்களா. ஸோ இது நம்ம கிளாஸ்லேயே நம்ம சொல்லியிருப்பேன் காமன் எமிட்டர் வித் அன்பைபாஸ்ட் எமிட்டர் ரெசிஸ்டன்ஸ்னா. ஸோ அது என்ன டைப் ஆஃப் ஃபீட்பேக்? 1 வோல்டேஜ் ஷண்ட். Voltage shunt or current series? Current series. Current series. Yes, current series. So இது ரிப்பீட்டடா கேக்குற ஒரு क्वेश्चन, எல்லா எக்ஸாம்லயுமே கேக்குறாங்க. சோ இது நீங்க பாருங்க அன்பைபாஸ்டு. see எமிட்டர் ரெசிஸ்டன்ஸ் வந்து அன்பைபாஸ்டு கிடையாது. எமிட்டர் ரெசிஸ்டன்ஸ் அக்ராஸா வந்துட்டு நோ அன்பைபாஸ்டு, ஓகேங்களா. சோ நமக்கு வந்து பாத்தீங்கன்னா கெபாசிட்டர் வந்து கனெக்ட் ஆகலங்கிறது, ஓகேங்களா. சோ நோ கெபாசிட்டர் அக்ராஸ் தி எமிட்டர் ரெசிஸ்டன்ஸ், ஓகேங்களா. அதான் அன்பைபாஸ்டு எமிட்டர் ரெசிஸ்டன்ஸ், ஓகேங்களா. சரி, ஓகேங்க. ஸோ இதெல்லாமே ஸ்டாண்டர்ட் ஸ்டேட்மெண்ட் டிஸ்கஸ் பண்ணியிருப்போம், நீங்கள் கோ த்ரூ பண்ணுங்க. ஸோ நெக்ஸ்ட்டுங்க விச் ஆஃப் த ஃபாலோயிங் எஃபெக்ட்ஸ் இன் தி சிஸ்டம் நாட் காஸ்ட் பை தி நெகட்டிவ் ஃபீட்பேக். சி நெகட்டிவ் ஃபீட்பேக்னால எது சேஞ்ச் ஆகாதுன்னு கேட்குறாங்க. சி டெஃபினட்டாக பாருங்க கெயின் சேஞ்ச் இருக்கும், பேண்ட்வித் கண்டிப்பாக கெயின். இப்போ பாருங்க நம்ம தெரிஞ்ச ஸ்டேட்மெண்ட்லேயே போவோம். சி நெகட்டிவ் ஃபீட்பேக்னா கெயின் ரெடியூஸ் ஆகும், கெயின் ரெடியூஸ் ஆச்சுன்னா பேண்ட்வித் இன்க்ரீஸ் ஆகும். அப்போ இந்த ஸ்டேட்மெண்ட் கரெக்ட், ஓகேங்களா. ஸோ அவுட்புட் இம்பிடன்ஸ் இப்போதான் நான் உங்களுக்கு சொல்லிட்டு இருந்தேன், ரெடக்ஷன் இன் அவுட்புட் இம்பிடன்ஸ், ஓகேங்களா. ஸோ அவுட்புட் சேஞ்சஸ் கண்டிப்பா வந்து பாத்தீங்கன்னா டஸ் நாட் அஃபெக்ட் கிடையாது, அவுட்புட் இம்பிடன்ஸும் சேஞ்ச் ஆகும். ஸோ என்னன்னா நம்மளுக்கு 3 இஸ் கரெக்ட், ஓகேங்களா. ஸோ சென்சிட்டிவிட்டி வந்து பாத்தீங்கன்னா ஸோ சென்சிட்டிவிட்டி அண்ட் டிஸ்டார்ஷன் வந்து பாத்தீங்கன்னா ஸோ நம்மளுக்கு டஸ் நாட் அஃபெக்ட்ஸ், ஓகேங்களா. ஸோ நெக்ஸ்ட் ஸோ நெகட்டிவ் ஃபீட்பேக் என்ஹான்சஸ் ஆல் த பேராமீட்டர்ஸ் ஆஃப் அன் ஆம்பிளிஃபையர் எக்ஸெப்ட், ஓகேங்களா. ஸோ எக்ஸெப்ட் except so frequency ங்க, ஓகேங்களா. ஸோ இது கோ த்ரூ பண்ணுங்க. ஸோ ஃப்ரீக்வன்சி வந்துட்டு எந்த ஒரு சேஞ்சஸுமே இருக்காது, ஓகேங்களா. ஸோ 3 dB ஃப்ரீக்வன்சி. ஸோ இதெல்லாமே நம்மளுக்கு பேராமீட்டர்ஸ்ல இருந்து கேட்குற கொஸ்டின். ஸோ கெயின் சேஞ்சஸ் நடக்கும், ஓகேங்களா. ஸோ நாய்ஸ் ஃபிகர் அண்ட் இன்புட் இம்பிடன்ஸ், ஓகேங்களா. ஸோ நம்மளுக்கு ஃப்ரீக்வன்சி சேஞ்சஸ் மட்டும் ஸோ நம்மளுக்கு இருக்காது. ஸோ நெக்ஸ்ட்டுங்க ஸோ கொஸ்டின். ஸோ இது நீங்கள் ஒர்க் அவுட் பண்ணுங்க, ஓகேங்களா. ஸோ நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் E, option B, option C, option D. So take it as a homework and solve this question. So next, yes, very very important. So you answer panna. So match the following. Sir, option B, sir. Second, okay. Option A. Option E. See, shunt na voltage, series na current nga. ஓகேங்களா. சாம்பிளிங்ல வந்துட்டு இப்போ சார் நம்ம சாம்பிளிங் ஸோ மிக்சிங்ல வந்து பார்த்தீங்கன்னா ஓகேங்களா. ஸோ ஷண்ட்னு கொடுத்துருக்காங்க, ஓகேங்களா. ஸோ ஷண்ட் அப்படின்னா அது வந்து வோல்டேஜ் ரிலேட் பண்ணுறது. ஸோ ஓகேங்களா. ஸோ சீரீஸ் அப்படின்னா கரண்ட் ரிலேட் பண்ணுறது, ஓகேங்களா. ஸோ சீரீஸ், ஓகேங்களா. இப்போ வோல்டேஜ் ஷண்ட் அப்படின்னா ஓகேங்களா. ஸோ நம்மளுடைய இதுலேருந்து வரும். ஸோ வோல்டேஜ் ஷண்ட் அப்படின்னா ஸோ சாம்பிளிங் வந்து பார்த்தீங்கன்னா ஷண்ட்டு, ஸோ மிக்சிங்கும் ஷண்ட், ஓகேங்களா. ஸோ வோல்டேஜ் ஷண்ட்னா ஸோ சாம்பிளிங். இப்போ ஷண்ட் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு இப்போ வோல்டேஜ், ஓகேங்களா. ஸோ ரெண்டுமே வந்துட்டு ஸோ வோல்டேஜ் சாம்பிளிங், வோல்டேஜ் மிக்சிங், ஓகேங்களா. ஸோ வோல்டேஜ் ஷண்ட் அப்படின்னா அப்போ 1D, ஓகே. ஸோ இதுவுமே நீங்கள் ப்ராப்பராக வந்துட்டு ஸோ செக் பண்ணுங்க, ஓகேங்களா. ஸோ செக் பண்ணிட்டு ஸோ என்ன ஆப்ஷன் மேட்ச் ஆகுதுங்கிறது சொல்லுங்க, ஓகேங்களா. ஸோ வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ஸோ மேட்ச் த ஃபாலோயிங்,
ஓகேங்களா. ஸோ ஷண்ட் வோல்டேஜ், ஸோ கைண்ட்லி செக் திஸ். ஓகேங்களா. ஸோ வெரி வெரி இம்பார்ட்டன்ட். நான் சொன்ன மாதிரி வந்துட்டு இந்த மாதிரி வந்து இந்த பர்டிகுலர் கான்செப்ட் ரிலேட்டடா கொஸ்டின்ஸ் டெஃபினட்டா கேட்பாங்க. ப்ளீஸ் கோ த்ரூ திஸ். ஓகேங்களா. ஸோ நெக்ஸ்ட்டுங்க, இதுவுமே வந்துட்டு ஸோ கைண்ட்லி டேக் இட் அஸ் அ ஹோம்வொர்க். ஸோ டேக் யுவர் ஓன் டைம். சரி, நீங்கள் டைம் எடுத்துட்டு நெக்ஸ்ட் செஷன் வரும்போது என்ன டவுட் இருந்தாலும் அந்த கொஷின் நம்பர் ரிலேட்டடாக ஸோ நீங்கள் கேளுங்க. இல்லைனா ஸோ அட்வான்ஸாகவே வந்துட்டு அது நீங்கள் ஒரு கன்சல்டேட்டடாக ஒரு ஷீட்டில் ஸோ நீங்களோட சொல்யூஷன் ஆப்ஷன்ஸு அதில் என்ன டவுட் இருந்தாலும் ஸோ எந்த கொஷின் நம்பரில் உங்களுக்கு வந்துட்டு ஸோ இல்லை அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியல, இல்லை உங்களுக்கு அந்த கொஷின் வந்துட்டு ஒன் செகண்ட் கிளாஸில் எக்ஸ்பிளைன் பண்ணணும்னாலும் ஸோ ப்ளீஸ் லெட் மீ நோ. ஓகேங்களா. ஸோ இந்த செஷன் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா ஸோ உங்களுக்கு இன்கேஸ் என்னென்ன ஒரு கான்செப்ட் ரீகலெக்ட் பண்ணும்போது எதெல்லாம் உங்களுக்கு டிஃபிகல்ட்டா இருக்கு, இல்லை எதெல்லாம் உங்களுக்கு ஸோ டவுட்டா இருக்கோ ஸோ அதெல்லாமே நம்ம ஒன் செகண்ட் டிஸ்கஸ் பண்ணலாம். ஓகேங்களா. ஸோ நெக்ஸ்ட்டுங்க, இதோ வந்து இப்படியும் கொஸ்டின் ஃப்ரேம் பண்ணுவாங்க. வெரி ஹை ஓகேங்களா. ஸோ அப்டைன் வெரி ஹை இன்புட் இம்பிடன்ஸ் அண்ட் ஹை அவுட்புட் இம்பிடன்ஸ். ஸோ அப்போ எந்த டைப் ஆஃப் ஃபீட்பேக் அப்படின்னு சொல்லிட்டு ஓகேங்களா. ஸோ இதுலயும் பாருங்க ஹை அப்படின்னா ஸோ நம்மளுக்கு கரண்ட் சீரீஸ். ஓகேங்களா. ஸோ கரண்ட் சீரீஸ் தான் வந்துட்டு ஸோ இன்புட் இம்பிடன்ஸ் அண்ட் அவுட்புட் இம்பிடன்ஸ் போத் ஆர். So 2. So 41 வந்து பாத்தீங்கன்னா so current series is the answer. So next ங்க, yes. So இதெல்லாமே நம்மளுக்கு அப்ப feedback அப்படிங்கும்போது mostly அந்த voltage series voltage shunt, current series current shunt. நான் உங்களுக்கு ஒரு so summary நான் சொல்லியிருந்தேன் இல்லைங்களா. so என்ன type of sampling mixing ஓகேங்களா. so feedback என்ன type of feedback, அதாவது ஒரு காமன் எமிட்டர் வித் ஃபிக்ஸ்டு பயாஸ்னா அது என்ன ஸ்டாண்டர்டா ஒரு 3-4 இருக்குங்க. அது 3-4 மட்டும் பார்த்துட்டீங்கன்னாவே போதும். ரிப்பீட்டடா அதுல இருந்தே தான் கொஸ்டின்ஸ் ஸோ கேட்டுட்டு இருக்காங்க. ஓகேங்களா. ஸோ நெக்ஸ்ட்டுங்க ஆசிலேட்டர்ஸ். ஓகே. ஸோ ஆசிலேட்டர் அப்படிங்கும்போது ஸோ டிஃபால்ட்டா நம்மளுக்கு ரொம்ப கம்மியான கண்டென்ட் தான், ஈஸியாக நம்மளால ஆன்சர் பண்ண முடியும். ஓகேங்களா. ஸோ நாட் கரெக்ட் பேர் ஆஃப் ஆசிலேட்டர்ஸ் அண்ட் தேர் ஃப்ரீக்வன்சி ரெஸ்பான்ஸ். சி ஆசிலேட்டர் அப்படிங்கிறது நம்மளுக்கு ஓகே சார், நம்மளுக்கு வந்துட்டு ஆடியோ ஃப்ரீக்வன்சி ரேடியோ ஃப்ரீக்வன்சி தானே தெரியும். சி மேபி இதெல்லாம் ஒரு நம்மளுக்கு ஒரு ஜென்ரலான ஒரு கொஸ்டின்ஸ், சில கொஸ்டின்ஸ் அப்படி கேட்பாங்க. ஸோ ஆடியோ ஃப்ரீக்வன்சி ரேடியோ ஃப்ரீக்வன்சிங்கிறது நம்ம டிஸ்கஸ் பண்ணியிருப்போம். கொடுத்துருக்க ஆப்ஷன் வந்து நம்மளுக்கு கரெக்ட். ஓகேங்களா. ஸோ நம்மளுக்கு நாட் கரெக்ட் தான் கேட்குறாங்க. ஓகேங்களா. ஸோ மைக்ரோவேவ் அண்ட் அல்ட்ரா ஹை மோஸ்ட்லி இது நம்ம பார்த்துருக்க மாட்டோம். பட் எனிஹோ ஸோ அந்த மாதிரி ஒரு மிஸ்லினியஸாவோ இல்லை அன்எக்ஸ்பெக்டடாவோ இந்த மாதிரி கொஸ்டின்ஸும் ஃப்ரேம் பண்ணலாம். ஸோ அல்ட்ரா ஹை அப்படிங்கிறது கரெக்ட். மைக்ரோவேவ் ஃப்ரீக்வன்சிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா மைக்ரோவேவ் இஸ் இன் டர்ம்ஸ் ஆஃப் ஜிகாஹெர்ட்ஸ். ஓகேங்களா. ஸோ அப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஸோ ஆப்ஷன் சி இஸ் கரெக்ட். ஸோ இது கைண்ட்லி நோட் திஸ். ஓகேங்களா. ஸோ நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. பட் இது நம்மளுக்கு வந்துட்டு ஸோ ஆசிலேட்டர் அப்படிங்கும்போது ஏ அண்ட் பி தான் நம்ம ரிப்பீட்டடாக பார்ப்போம். ஸோ இது ஜஸ்ட் ஒரு அன்எக்ஸ்பெக்டடாக ஸோ இந்த மாதிரி கொஸ்டின்ஸும் ஃப்ரேம் பண்ணியிருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட் இது ஒரு டைரக்ட் கொஸ்டின். R1 இஸ் ஈக்குவல் டு R2 வெயின் பிரிட்ஜ் ஆசிலேட்டர்ல இருந்து கேட்ட ஒரு கொஸ்டின். ஓகேங்களா. ஸோ வெயின் பிரிட்ஜ் ஆசிலேட்டர். ஸோ சொல்லுங்க பார்க்கலாம். ஸோ என்ன ஆப்ஷன் இது? இதுவும் டைரக்ட் கொஸ்டின். ஸோ நோ நீட் டு சால்வ் எனிதிங். ஸோ விச் ஆப்ஷன் வில் சாட்டிஸ்ஃபை? ஸோ ஓப்பன் லூப் கெயினும் ஸோ ஃபீட்பேக் ஃபேக்டரும் ஃபார் சஸ்டெயின்ட் ஆசிலேஷன் ஃபார் வெயின் பிரிட்ஜ் என்னன்னு கேட்குறாங்க. ஸோ ஏ பீட்டா வந்துட்டு நம்மளுக்கு சஸ்டெயின்ட் ஆசிலேஷனுக்கு பர்காஷன் கிரைட்டீரியனே வந்துட்டு ஸோ மேக்னிடியூட் ஆஃப் ஏ பீட்டா இஸ் ஈக்குவல் டு 1. ஆப்ஷன் ஏ 1, இது 1 கிடையாது, இதுவும் 1 கிடையாது. ஆப்ஷன் டி ஈவன் உங்களுக்கு அது டவுட் இருந்தாலுமே சி 1-1ங்கிறது எங்கேயுமே நம்ம அப்படி பார்த்தது கிடையாது. ஓகேங்களா. ஸோ கெயினும் 1, ஃபீட்பேக் ஃபேக்டரும் 1 அப்படிங்கிறது. ஓகேங்களா. ஸோ அப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் டி இஸ் கரெக்ட். ஓகேங்களா. ஸோ நம்ம இது நம்ம டிஸ்கஸ் பண்ணியிருப்போம். வெயின் பிரிட்ஜ் ஆசிலேட்டர்ல ஸோ 3 ஃபீட்பேக் ஃபேக்டர். எஸ், டி இஸ் கரெக்ட். ஓகேங்களா. சி சில கொஸ்டின்ஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா மேபி உங்களுக்கு வந்துட்டு ஆன்சர் என்னன்னு தெரியலன்னா ஸோ சில ஆப்ஷன் எலிமினேஷன் பேஸ் பண்ணியும் நீங்கள் என்ன பண்ணலாம் ஸோ ட்ரை பண்ணலாம் மேபி சில கொஸ்டின்ஸ்க்கு. ஓகேங்களா. ஸோ ஃபியூ கொஸ்டின்ஸ்க்கு ஏதாவது உங்களுக்கு அப்படி ஸோ சடனாக அதுக்கான ஆன்சர் உங்களால் ஃபைண்ட் அவுட் பண்ண முடியலன்னா தியரி கொஸ்டின்ஸ்க்கு ஸோ எந்த ஆப்ஷன் மேட்ச் ஆகாதுன்னு அப்போ கண்டுபிடிங்க. அப்போ உங்களுக்கு அதுல இருந்து சில ஹிண்ட் கிடைக்கும். ஸோ நெக்ஸ்ட் ஒன் இது வந்து பார்த்தீங்கன்னா ஸோ டைரக்ட் ஃபார்முலா சப்ஸ்டியூஷன். மேபி சில கொஸ்டின்ஸ்க்கு வந்துட்டு கால்குலேட்டர் நீட் இருக்கலாம். ஓகேங்களா. ஸோ பட் இருந்தாலும் நம்ம ப்ராக்டிஸ் பண்ணிடலாம். ஓகேங்களா. ஸோ நம்மளுக்கு வந்துட்டு இது ஹார்ட்லி ஆசிலேட்டருடைய டைரக்ட் ஃப்ரீக்வன்சி ஆஃப் ஆசிலேஷன் பேஸ் பண்ணி கேட்டிருக்காங்க. ஓகேங்களா. ஸோ இது சால்வ் பண்ணுங்க. ஸோ ஃபார்முலா பேஸ் பண்ணி வில் கெட் தி ஆன்சர். ஆப்ரேட்டிங் ஃப்ரீக்வன்சிங்கிறது ஃப்ரீக்வன்சி ஆஃப் ஆசிலேஷன் தான். ஓகேங்களா. ஸோ ஆப்ரேட்டிங் ஃப்ரீக்வன்சின்னு சொல்லியிருக்கிறது ஸோ ஃப்ரீக்வன்சி ஆஃப் ஆசிலேஷன். ஸோ மியூச்சுவல் இண்டக்டன்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ கெப்பாசிட்டன்ஸ் கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா. ஸோ L1 L2 இஸ் கிவன். ஓகேங்களா. ஸோ இப்போ ஃப்ரீக்வன்சி இஸ் ஈக்குவல் டு ஸோ இன் டர்ம்ஸ் ஆஃப் ஹெர்ட்ஸ் அப்போ 1/2 பை ஸோ ஸ்கொயர் ரூட் ஆஃப் ஸோ L ஈக்குவலண்ட் இன்டூ C, வேர் L ஈக்குவலண்ட் இஸ் ஈக்குவல் டு L1 + L2 + 2A.
ஓகேங்களா. ஸோ ஃபார்முலா சப்ஸ்டியூஷன் ஓகேங்களா. ஸோ வில் கெட் தி ஆன்சர். நெக்ஸ்ட் ஓகேங்க. ஸோ இதெல்லாமே நம்மளுக்கு ஸோ ரிகார்டிங் தி ஸோ அப்போ பாருங்க, ஸோ ஆசிலேட்டர் அப்படிங்கும்போது பாருங்க இந்த மாதிரி ஃபார்முலாலேருந்து டேட்டா கொடுத்து அந்த ஃபார்முலா அந்த டேட்டாவை சப்ஸ்டியூட் பண்ணால் ஆன்சர் கிடைக்கிற மாதிரி, இல்லைன்னா டைரெக்டாக வந்துட்டு ஸோ அந்த ஏ பீட்டா என்ன, அப்படி இல்லைன்னா ஸோ என்ன டைப் ஆஃப் ஆசிலேட்டர்ஸ்ல இருந்து இந்த மாதிரி சிம்பிள் கொஸ்டின்ஸ் வந்துட்டு ஸோ ஃப்ரேம் பண்ணியிருப்பாங்க. ஸோ ஆப்ஷன் ஏ கெட்டிங் எஸ், வெரி குட். ஸோ ஆப்ஷன் ஏ இஸ் கரெக்ட். ஸோ 62.5 upon 5. ஸோ நெக்ஸ்ட் ஸோ பவர் ஆம்பிளிஃபையர். ஸோ பவர் ஆம்பிளிஃபையர் அப்படிங்கும் போதும் இந்த பர்டிகுலர் இன்ஃபர்மேஷன் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். 90% ஆஃப் த கொஸ்டின்ஸ் ஃப்ரம் பவர் ஆம்பிளிஃபையர் இதுல இருந்தா கேட்பாங்க ஓகேங்களா. ஸோ டைப்ஸ் ஆஃப் ஏ பி என்னங்கிறது தெரியணும் ஓகேங்களா. ஸோ அதுக்கான கண்டக்டிங் ஆங்கிள் வந்துட்டு என்ன அண்ட் எஃபிஷியன்சி, மெயினா வந்துட்டு எஃபிஷியன்சில இருந்து ரிப்பீட்டடா கொஸ்டின்ஸ் கேட்கறாங்க ஓகேங்களா. ஸோ எஃபிஷியன்சி ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஓகேங்களா. ஸோ எஃபிஷியன்சி அண்ட் இந்த கிராஸ் ஓவர் டிஸ்டார்ஷன்ல இருந்து ரிப்பீட்டடா கொஸ்டின் கேட்பாங்க ஓகேங்களா. சி கிராஸ் ஓவர் டிஸ்டார்ஷன் எப்போ எங்க அக்கா ஆகும், அதை எலிமினேட் பண்றதுக்கு என்ன டைப் ஆஃப் ஆம்பிளிஃபையர் யூஸ் பண்ணுவோம் ஓகேங்களா. ஸோ கிளாஸ் ஏபி தான் நம்மளுக்கு மெயினா வந்துட்டு டு அவாய்ட் தி கிராஸ் ஓவர் டிஸ்டார்ஷன். கிராஸ் ஓவர் டிஸ்டார்ஷன் அக்கர்ஸ் இன் தி என்ன டைப் ஆஃப் பவர் ஆம்பிளிஃபையர் ஓகேங்களா. சி மெயினா வந்துட்டு லோ எஃபிஷியன்சி வந்துட்டு கிளாஸ் ஏ ஓகே. எஃபிஷியன்சி இன்க்ரீஸ் பண்றதுக்காக தான் நம்ம கிளாஸ் பிஏ நம்ம போவோம். சி என்ன அப்படின்னா நீங்க என்ன டிசைன் வேணா எடுத்துக்கலாம் பவர் ஆம்பிளிஃபையர்ல. ஸோ அதாவது ஏ பி சி டி அதெல்லாம் எப்படி டிஃபைன் பண்றோம்னா வித் ரெஸ்பெக்ட் டு கண்டக்டிங் ஆங்கிள் ஓகேங்களா. ஸோ கண்டக்ஷன் ஆங்கிள் வந்துட்டு 360 டிகிரியா இருந்ததுன்னா அது ஏ ஓகேங்களா. ஸோ நாட் பேஸ்ட் ஆன் எஃபிஷியன்சி, பேஸ்ட் அப்பான் த ஸோ கண்டக்டிங் ஆங்கிள் ஓகேங்களா. ஸோ மெயினா வந்துட்டு ஸோ நம்மளுக்கு ஏ பி சி டி அதுல ஏபின்னு ஒரு கிளாஸிஃபிகேஷன் இருக்கும். இந்த 5 கிளாஸிஃபிகேஷன் நம்மளுடைய ஸோ சிலபஸ்ல மெயினா ஆக்சுவலா எஸ் எல்லாம் இருக்குங்க. அதெல்லாம் ஹை ஃப்ரீக்வன்சி அப்ளிகேஷன், அதெல்லாம் மைக்ரோவேவ் நீங்க படிக்கும்போது மைக்ரோவேவ்ல வந்துட்டு பவர் ஆம்பிளிஃபையர் கான்செப்ட்ல வரும் ஓகேங்களா. ஸோ மைக்ரோவேவ் கம்யூனிகேஷன்ல. பட் இங்க நம்மளுக்கு வந்துட்டு அனலாக் சர்க்யூட் பொறுத்த வரைக்கும் ஸோ ஒன்லி 5 கிளாஸிஃபிகேஷன் தான் பவர் ஆம்பிளிஃபையர்ல. ஸோ அது என்னென்ன அப்ளிகேஷனுக்கு யூஸ் பண்றாங்க ஓகேங்களா. ஸோ நம்மளுக்கு அனலாக் அண்ட் டிஜிட்டல் அப்ளிகேஷன் அண்ட் கண்டக்டிங் ஆங்கிள் அண்ட் எஃபிஷியன்சி மெயினா நம்மளுக்கு தெரிஞ்சிருக்கும் ஓகேங்களா. ஸோ கொஸ்டின் பாருங்க. அண்ட் ஒன் மோர் இன்ஃபர்மேஷன், ஹார்மோனிக் டிஸ்டார்ஷன் ஆல்ரெடி நான் உங்களுக்கு சொல்லியிருப்பேன். ஹார்மோனிக் டிஸ்டார்ஷன் இருந்து ஸோ அதாவது டோட்டல் ஹார்மோனிக் டிஸ்டார்ஷன் ரிப்பீட்டடா வந்து பாத்தீங்கன்னா ஸோ கேட்குற ஒரு கொஸ்டின். ஸோ இது ஹோம்ஒர்க்கா நீங்க ட்ரை பண்ணுங்க, ஆன்சர் என்னங்கிறது கால்குலேட் பண்ணுங்க. ஸோ டோட்டல் ஹார்மோனிக் டிஸ்டார்ஷன், ஸோ ஃபண்டமெண்டல் ஹார்மோனிக் அண்ட் செகண்ட் ஹார்மோனிக் கொடுத்துருக்காங்க. ஸோ அதுல இருந்து எப்படி கால்குலேட் பண்ணும், டைரக்ட் ஃபார்முலா சப்ஸ்டியூஷன் ஓகேங்களா. ஸோ ஃபார்முலா தெரிஞ்சதுன்னா ஸோ நீங்க சப்ஸ்டியூட் பண்ணீங்க, வில் கெட் தி ஆன்சர். ஸோ நெக்ஸ்ட் ஸோ இதுவும் வந்துட்டு பவர் ஆம்பிளிஃபையர்ல ஒரு இம்பார்ட்டன்ட் கான்செப்ட் தான் ஓகேங்களா. ஸோ ஹார்மோனிக் டிஸ்டார்ஷன் கால்குலேஷன். ஸோ நெக்ஸ்ட் ஒன் ஸோ நான் சொன்னேன் இல்லைங்களா. ஸோ எஃபிஷியன்சி அண்ட் கண்டக்டிங் ஆங்கிள் இதுல எது கரெக்ட்னு கேட்குறாங்க. ஸோ சொல்லுங்க பார்க்கலாம். ஸோ விச் ஆப்ஷன் வில் சாட்டிஸ்ஃபை. ஸோ கரெக்ட் ஸ்டேட்மெண்ட் கேட்குறாங்க. ஸோ ஏ the first one is correct. Class A output stage conducts for full 360 degree. Yes, 180 degree is also correct. Less than அதாவது நமக்கு இது வந்து more than கிடையாதுங்க, less than and efficiency is correct. அப்போ ஆப்ஷன் 1 to 4 is correct. 3 see same இங்க தான் நம்ம இப்பதான் பார்த்தோம் ஓகேங்களா. ஸோ C வந்து பாத்தீங்கன்னா less than 180 degree. ஸோ 78.5ங்கிறது கரெக்ட் கிளாஸ் பி ஓகேங்களா. ஸோ நம்ம அதையும் நம்ம ஸோ எஃபிஷியன்சி வந்து பார்த்தீங்கன்னா வெதர் இட் இஸ் அ புஷ் புல் ஆர் காம்ப்ளிமெண்டரி சிமெட்ரி. ஸோ எஃபிஷியன்சி வந்துட்டு 78.5. ஸோ இந்த பர்டிகுலர் சம்மரியில் இருக்கிற இன்ஃபர்மேஷன் ரொம்ப இம்பார்ட்டன்ட். டெஃபினட்டா இதுல இருந்து சரி ஆல்ரெடி நான் உங்களுக்கு இம்பார்ட்டன்ட் சம்மரி நான் எழுதலைங்க ஓகேங்களா. சார் டைம் அதிகமாக எடுத்துக்கோங்கிறனால ஸோ ஆல்ரெடி ரிட்டன் இன்ஃபர்மேஷனை நான் இங்கே ஸ்லைட்ல நான் உங்களுக்கு ஷோ பண்ணியிருக்கேன். ஸோ ப்ளீஸ் உங்களுக்கு இந்த ஸ்லைட் ஷேர் பண்ணும்போது நீங்க எல்லாமே அதை கோ த்ரூ பண்ணிக்கோங்க ஓகேங்களா. ஸோ ஆப்ரேஷன் ஆம்பிளிஃபையர் ரிலேட்டடா ஓகேங்களா. ஸோ அண்ட் பவர் ஆம்பிளிஃபையர் ரிலேட்டடா அண்ட் கிளிப்பர் கிளாம்பர்ல வந்துட்டு ஸோ டிஃபால்ட்டா வந்துட்டு அவங்க என்ன டைப் ஆஃப் கிளிப்பர் கொடுத்துருந்தாலும் ஸோ அதுக்கான இன்புட் என்ன அவுட்புட் என்ன ஓகேங்களா. ஸோ அது கான்செப்டாகவும் தெரிஞ்சிருக்கணும், டைரக்டாகவும் தெரிஞ்சிருக்கணும். ஸோ நெக்ஸ்ட் 46. ஸோ மேக்ஸிமம் கன்வர்ஷன் எஃபிஷியன்சி அவுட் ஆஃப் த கிவன் டைப் ஆஃப் பவர் ஆம்பிளிஃபையர் எதுக்கு அதிகமாக இருக்குன்னு கேட்குறாங்க. ஸோ கிளாஸ் சி தானே ஓகேங்களா. ஸோ கிளாஸ் சிக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஸோ 88.9% ஓகேங்களா. ஸோ அப்போ கிளாஸ் சி இஸ் தி ஆன்சர். மோஸ்ட்லி வந்து பாத்தீங்கன்னா நம்மளுக்கு இந்த பவர் ஆம்பிளிஃபையர் டைப்ஸ்ல இருந்து அதாவது கிளாசிஃபிகேஷன் கேட்பாங்க. சிலதெல்லாம் ஃபார்முலா பேஸ்டாவும் கேட்பாங்க ஓகேங்களா. ஸோ லைக் கிளாஸ் ஏலியே வந்துட்டு பாத்தீங்கன்னா நம்மளுக்கு அவுட்புட் பவர் என்ன ஓகேங்களா. ஸோ அந்த மாதிரி சில கொஷின்ஸும் வந்துட்டு அது அடுத்த லெவல் ஆஃப் கொஷின்ஸ் ஓகேங்களா.
ஸோ அதை இன் டீட்டெயில்டாக நீங்கள் பார்க்கும்போது ஸோ பவர் ஆம்பிளிஃபையரில் ஒவ்வொரு டைப்ல இருந்தும் கேட்பாங்க. மோஸ்ட்லி இந்த கிளாஸ் ஏல தான் வந்துட்டு இந்த டெரிவேஷன் கொடுத்துருப்பாங்க. கிளாஸ் பி, கிளாஸ் சி, கிளாஸ் டிக்கெல்லாம் வந்துட்டு ஸோ எந்த ஒரு டெக்ஸ்ட் புக்லையுமே அதை பற்றி பேசியிருக்க மாட்டாங்க. ஓகேங்களா? ஸோ ஒன்லி இன் கிளாஸ் ஏ. ஸோ இஃப் டைம் பெர்மிட்ஸ்னா கிளாஸ் ஏவோடது மட்டும் கோ த்ரூ பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? ஸோ அதில் டிஃப்ரெண்ட் பேராமீட்டர்ஸ். பட் மோஸ்ட்லி இதே போதுமானது. பட் மேபி ஏதாவது ஒரு ப்ராப்ளம்ஸாக கேட்கணும் அப்படின்னா கிளாஸ் ஏவோடது மட்டும் நீங்கள் கோ த்ரூ பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ நெக்ஸ்ட். Okay, so next, so last chapter, so chapter number 9. Yes, so இது வந்து பாத்தீங்கன்னா so direct formula substitution. ஓகேங்களா? so capacitor கேக்குறாங்க. so timing வந்து 100 மைக்ரோசெகண்டுக்கு வந்துட்டு அவுட்புட்டுக்கு வந்துட்டு so resistor வந்து 10 கிலோ ஓம். so என்ன டைப், அதாவது so IC555. ஓகேங்களா? so இது direct formula substitution. ஓகேங்களா? so kindly, so with respect to time, so what is the capacitor value கேக்குறாங்க. ஓகேங்களா? so kindly try this and tell me the answer. So kindly take it as a homework. So IC555 timer based question. So next one. So output waveform of PLL. So PLL ரொம்ப இம்பார்ட்டன்ட்ங்க. மேபி சிலபஸ் நீங்க உங்களோட கன்சர்ன் சிலபஸ்ல PLL கொடுத்திருந்தாங்கன்னா so எந்த ஒரு எக்ஸாமினருமே PLL பேஸ் பண்ணி ஒரு क्वेश्चनாவது எடுக்கணும்ங்கிறது அவங்க அது ஒரு இம்பார்ட்டன்ட் டாபிக்கா கன்சிடர் பண்ணுவாங்க. ஓகேங்களா? 1 ஸ்கொயர் வேவ் அண்ட் ட்ரையாங்குலர். அவுட்புட் வேவ் ஃபார்ம் ஆஃப் PLL அப்படின்னா நம்மளுக்கு வந்துட்டு 3 பிளாக்ஸ் இருக்கும். இங்க VCO. ஓகேங்களா? ஸோ அவுட்புட் ஆஃப் VCO வந்து பார்த்தீங்கன்னா ஸோ சேஞ்சஸ் பேஸ்ட் ஆன், ஓகேங்களா? ஸோ சேஞ்சஸ் பேஸ்ட் ஆன் இன்புட். டெஃபினட்டாக சைன் வேவ் அப்படிங்கிறது நம்மளுக்கு இருக்குங்க. ஏன்னா நம்மளுக்கு சஸ்டெயின்ட் இந்த மாதிரியான சைன் வேவ் இருக்கும். பட் சைன் வேவ் கூட ஸ்கொயரா ட்ரையாங்குலரா அப்படிங்கிறது ஸ்கொயர் அண்ட் ட்ரையாங்குலர் அதான் நான் சொன்னேன் இல்லைங்களா? VCOங்கிறது பேஸ்ட் அப்பான் த DC இன்புட். ஸோ அதாவது DC சோர்ஸ். ஆக்சுவலாக நீங்கள் இன்புட் அப்படிங்கிறது சார் டவுட் வரும். சார் VCOவே வந்துட்டு ஆசிலேட்டருங்கிறதே வித்தவுட் இன்புட் தான். அப்புறம் எப்படி இன்புட் கொடுத்துருக்காங்க? இங்கே இன்புட்டுங்கிறது வந்து எங்கே கனெக்ட் பண்ணியிருப்பாங்க? சப்ளை கூட கனெக்ட் பண்ணியிருப்பாங்க, DC சப்ளை கூட. ஓகேங்களா? ஸோ அப்போ வந்துட்டு VCO உடைய சப்ளை தான் லோ பாஸ் ஃபில்டருடைய அவுட்புட். ஓகேங்களா? ஸோ அப்போ லோ பாஸ் ஃபில்டருடைய அவுட்புட்டே வந்துட்டு ஸோ DC சப்ளை. ஸோ அப்போ வந்துட்டு நம்மளுக்கு டெஃபினட்டாக சேஞ்சஸ் இன் தி அவுட்புட் ஃப்ரீக்வன்சி பேஸ்ட் அப்பான் த DC இன்புட். ஓகேங்களா? ஸோ அப்போ சைனசாய்டல் கண்டிப்பாக இருக்குங்க. ஓகேங்களா? ஸோ சைனசாய்டல். பட் அந்த சைனசாய்டல் கூட வந்துட்டு ஸ்கொயர் வரலாம் ஆர் ட்ரையாங்குலர் என்னங்கிறது செக் பண்ணுங்க. ஓகேங்களா? ஸோ மோஸ்ட்லி வந்து பார்த்தீங்கன்னா ஸோ ஸ்கொயர் இஸ் தி ஆன்சர். பட் அது உங்களுக்கு நீங்கள் கோ த்ரூ பண்ணுங்க. இன்கேஸ் டவுட் இருந்தாலும் நான் நெக்ஸ்ட் செஷனில் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட் அதாவது என்னன்னா டிஃபால்ட் ஃபேஸ் லாக் லூப்புக்கு வந்துட்டு என்ன டைப் என்னென்ன பாசிபிள் அவுட்புட் வேவ் ஃபார்ம் கிடைக்குங்கிறது நம்மளுக்கு தெரிஞ்சிடும். ஓகேங்களா? ஸோ அது வந்து ஸ்கொயர் வேவ் ஃபார்மும் ஸோ சைன் வேவ் ஃபார்ம். ஸோ அது மட்டும் நோட் பண்ணிக்கோங்க. ஸோ இன்கேஸ் உங்களுக்கு ஸோ கோ த்ரூ பண்ணுங்க அந்த கண்டென்ட் வாட் எவர் வி ஹவ் டிஸ்கஸ்ட். இன்கேஸ் எனி டவுட் ஐ வில் எக்ஸ்பிளைன். ஸோ லாஸ்ட்டாக வந்து பார்த்தீங்கன்னா ஸ்கிமெட் ட்ரிகர். ஓகேங்களா? ஸோ ஸ்கிமெட் ட்ரிகர். ஸோ நான் ஸ்கிமெட் ட்ரிகருங்கிறது ஆல்ரெடி நம்ம டிஸ்கஸ் நான் உங்களுக்கு சொல்லியிருப்பேன். ஸ்கிமெட் ட்ரிகர் ஆப் ஆம்ப் வித் பாசிட்டிவ் ஃபீட்பேக். ஸோ ஆப் ஆம்ப் with positive feedback தான் வந்துட்டு schematic. ஓகேங்களா? ஸோ என்ன ஆப்ஷன் சாட்டிஸ்ஃபை பண்ணும்? ஸோ ஸ்கிமெட்ரிக் அப்படிங்கிறது எமிட்டர் கப்பிள்டு பைஸ்டேபிள். ஓகேங்களா? ஸோ பைஸ்டேபிள் அப்படிங்கிறது என்னன்னா ஆப் ஆம்ப் வித் பாசிட்டிவ் ஃபீட்பேக்ங்கிறது ஸ்கிமெட்ரிக். அந்த ஸ்கிமெட்ரிக்ங்கிறது எல்லாமே ஆப் ஆம்ப் டிசைன்ல தான் கொண்டு வரணுங்கிறது கிடையாது. மேபி நீங்க வந்துட்டு ஸோ பிஜேடிலையும் கொண்டு வரலாம். ஓகேங்களா? ஸோ பிஜேடி தேர் ஆர் சோ மெனி different configuration, but bistable ஆங்கிறது கேட்டிருக்காங்க. எஸ் bistable. ஸ்கிமெட்டிக்கோட அவுட்புட் வந்து பாத்தீங்கன்னா so plus or minus V set. so bistable. ஆக்சுவலா மல்டி வைப்ரேட்டர்லயும் வந்துட்டு so நம்ம டிஃபரெண்ட் ஸ்டேபிள் ஸ்டேட் டிஸ்கஸ் பண்ணியிருப்போம், ஸ்டேபிள் அண்ட் குவாசி ஸ்டேபிள். பட் இங்க வந்து ரெண்டுமே ஸ்டேபிள் தான். ஓகேங்களா? ஸ்கிமெட்ரிக் எக்ஸிபிட் ஹிஸ்டெரிசிஸ் ஃபினாமினான். எஸ். ஓகேங்களா? ஸோ அது நம்ம ஸோ டிஸ்கஸ் பண்ணும்போது இந்த மாதிரி ஒரு வேவ் ஃபார்ம் நம்ம டிஸ்கஸ் பண்ணியிருப்போம். ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி வந்துட்டு ஓகேங்களா? ஸோ இதுதான் நம்ம என்ன சொல்லுவோம்னா ஹிஸ்டெரிசிஸ். ஓகேங்களா? ஸோ இது வந்து நம்மளுக்கு இது வந்து அப்பர் த்ரெஷோல்டு வோல்டேஜ், இது வந்து லோயர் த்ரெஷோல்டு வோல்டேஜ். ஓகேங்களா? ஸோ ஹிஸ்டெரிசிஸ் வோல்டேஜ் அப்படிங்கிறது ஸோ அப்பர் த்ரெஷோல்டு மைனஸ் ஸோ வியூடி மைனஸ் விஎல்டி. ஸோ ஹிஸ்டெரிசிஸ் லூப். மோஸ்ட்லி இந்த மேக்னெட்டிக் மெட்டீரியல்ஸ்ல வந்து பார்த்தீங்கன்னா ஸோ டிஃப்ரெண்ட் சாஃப்ட் மேக்னெட்டிக், ஹார்ட் மேக்னெட்டிக்,
இந்த மாதிரியான அது இந்த மாதிரி இருக்குங்க. ஸோ இந்த மாதிரி இது வந்து ஹிஸ்டரிசிஸ் லூப் அப்படின்னு நம்ம சொல்றோம். இது வந்து மேக்னெட்டிக் மெட்டீரியலுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஸோ நம்மளுக்கு அப்ளைடு நம்மளுக்கு இந்த சாஃப்ட் மேக்னெட்டிக் ஹார்ட் மேக்னெட்டிக் அது வந்து இந்த மெட்டீரியல் சயின்ஸ்ல வந்து பாத்தீங்கன்னா இந்த சிலபஸ்ல கொடுத்துருப்பாங்க மெட்டீரியல் சயின்ஸ். ஓகேங்களா? ஸோ அதாவது நான் என்ன சொல்ல வரேன்னா இந்த ஹிஸ்டரிசிஸ் அப்படிங்கிறது இங்க மட்டுமே நம்ம டிஸ்கஸ் பண்றது கிடையாது. இந்த மாதிரியான லூப் எப்படியான எங்கெல்லாம் நம்மளுக்கு அது வருதோ அது எல்லாத்தையுமே ஹிஸ்டரிசிஸ் ஃபினாமினான் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அதனாலதான் ஸ்கிமெட் ட்ரிகருமே அந்த ஹிஸ்டரிசிஸ் எக்ஸிபிட் பண்ணுதுன்னு சொல்லியிருக்காங்க. எஸ் இஸ் கரெக்ட். ஓகேங்களா? இந்த மாதிரியான ஒரு வேவ் ஃபார்ம் நம்மளுக்கு கிடைச்சதுன்னா அது வந்து அப்போ ஆப்ஷன் ஏ இஸ் கரெக்ட், பி இஸ் கரெக்ட். ஓகேங்களா? ஸோ அவுட்புட் ஆஃப் ஸ்கிமெட் ட்ரிகர் வில் பி ட்ரையாங்குலர் இஃப் த இன்புட் இஸ் ஸ்கொயர். ஓகேங்களா? ஸ்கொயரா இருக்கும்போது ட்ரையாங்குலரா இருக்கும் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. டெஃபினட்டா இட் இஸ் நாட் கரெக்ட். ஓகேங்களா? ஸோ ஸ்கிமெட் ட்ரிகர் இஸ் ஆல்வேஸ் அவுட்புட் சைனசாய்டல் இன்புட் கொடுத்தாலும் ஏன்னா அவுட்புட் வந்து ஸ்கொயர். ஏன்னா பிளஸ் ஆர் மைனஸ் விசேட்டா தான் அவுட்புட்னாலே அது எப்படி ட்ரையாங்குலர் அவுட்புட் கிடைக்கும்? ஓகேங்களா? ஸோ நம்மளுக்கு வந்து ஓப்பன் லூப் ஆப் ஆம்ப் பேஸ்ட் ஆன் ஓப்பன் லூப்ல எப்படி நம்ம சொன்னோமோ ஸோ அதே தான். ஸோ நம்மளுக்கு அவுட்புட் எப்படி இருக்கும்னா ஸோ அவுட்புட் இஸ் ஆல்சோ ஸோ லைக் திஸ். ஸோ பிளஸ் விசெட் மைனஸ் விசெட். ஓகேங்களா? So schematic trigger converts any waveform into square waveform. So independent of any input waveform, the output waveform is always square because the schematic trigger output வந்துட்டு always plus or minus so we said. But option C is not correct. Okay, so C is incorrect. அப்ப A and B option 2 is correct. ஓகேங்களா? ஸோ இதுதாங்க நம்ம டிஃப்ரெண்ட் கொஷின்ஸ். ஸோ 50 கொஷின்ஸ். ஓகேங்களா? ஸோ ரேண்டமாக சூஸ் பண்ணது தான். ஓகேங்களா? ஸோ ஒரு So previously, over 10 question paper I have taken from different state and different set of exams. Okay, so adilirundhu random choose pannadhirundha na ungalku ella questions me vandittu na frame alla idume na panninga idukulla ivlo questions varum. So random edukumbodhu appo paarenga ella chapter me avanga concentrate pannirukanga. So ella model questions me namakku vandirukku. Okay, so appo questions frame பண்ணும்போது இப்படி தான் நமக்கு அப்போ உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கிறதுக்காக தான் நான் அதை சொல்லியிருக்கேன். ஓகேங்களா? ஸோ அப்போ ஒவ்வொரு டாபிக்லையும் எப்படி நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணணும். ஓகேங்களா? ஸோ அது அப்படிங்கிறதுக்கான ஒரு ஸோ ப்ரிப்பரேஷன் அப்படிங்கிறது ஒரு ரிவிஷன். ஓகேங்களா? ஸோ ஆல்ரெடி நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணிட்டீங்க. ஸோ எப்படி ரிவைஸ் பண்ணணும், எங்கெல்லாம் மிஸ்டேக் பண்ணுவோம் அப்படிங்கிறது எல்லாமே ப்ளீஸ் நோட் இட். ஸோ எல்லா சப்ஜெக்ட்டுக்குமே வந்து பார்த்தீங்கன்னா ஸோ உங்களுக்கு கம்ப்ளீட் ஒரு 50 கொஷின்ஸ் பேஸ் பண்ணி ஒரு ரிவிஷன் மாதிரி நீங்கள் இது ரிவிஷன் செஷன் அப்படிங்கிறது உங்களுக்கு ப்ராக்டிஸ்க்காக. ஓகேங்களா? ஸோ ஒரு ஃபைனலாக வந்து பார்த்தீங்கன்னா ஸோ எல்லா சாப்டருமே ஒரு கன்சல்டேட் பண்ணுறதுக்கான ஒரு ஐடியா தான். ஸோ ஷெட்யூல் மட்டும் உங்களுக்கு இன்னைக்கு ஈவினிங்குள்ளேயே வந்து பார்த்தீங்கன்னா ஸோ வாட் ஆர் த டிஃப்ரெண்ட் சப்ஜெக்ட்ஸ் என்னென்ன டேட்லங்கிறத உங்களுக்கு ஷெட்யூல் பண்ணி அனுப்பிச்சுவாங்க. ஸோ நீங்கள் அதை கோ த்ரூ பண்ணுங்க. ஓகேங்களா? ஸோ பை திஸ் ஐ எம் கன்க்ளூடிங் த டுடே செஷன். வில் see the some other subject in the some other discussion. ஓகேங்களா? ஸோ தேங்க்யூ. Thank you, sir.